इतिहासपुराणाभ्यां वेदं समुपब्रह्मयेत् बिभेत्यल्पश्रुताद्वेदः मामयं प्रतरिष्यति। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्राचेदसादासीत् साक्षाद् रामायणात्मना। लक्ष्म्या सह ऋषिकेशः देव्या कारुण्यरूपया रक्षकः सर्वसिद्धान्ते वेदान्तेऽपि च गीयते. இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் இதிகாச புராணங்களுடைய ஏற்றத்தையும் அதிலேயும் ஸ்ரீ ராமாயணத்தினுடைய வைபவத்தையும் அதிலும் சீதாதேவி பெருமானோட சேர்ந்து ரட்சிக்கிறாள்ங்கிறதையும் சொல்ல வந்தவை. லக்ஷ்மியா சக ரிஷிகேஷா தேவ்யா காருண்ய ரூபயா ரக்ஷகா. பகவான் ரக்ஷகன், கருணையே வடிவெடுத்தவளான தேவியான ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரோடே சேர்த்து பகவான் நம்மை எப்போதும் ரட்சிக்கிறான் என்று தெரிவிக்கிறது இந்த ஸ்லோகம். அதனாலே நாராயணன் தனித்து ரட்சிக்காமல் நம்மை காக்கும் போதெல்லாம் மகாலட்சுமியோடு சேர்ந்தே காக்கிறான். அதனால தான் அவர் எப்போது பிறந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அவளை விட்டு பிரிவது கிடையாது. நித்யவேஷா ஜெகன்மாதா விஷ்ணோஸ்ரீஹி அனபாயினி. அபாயம்னு சொல்றது பிரிவு, அனபாயம் பிரியாமை. விஷ்ணோஸ்ரீர் அனபாயினி, விஷ்ணுவை விட்டு ஸ்ரீயான மகாலட்சுமி பிரியாமல் இருக்கிறாள். நித்யவேஷா எப்போதும் நித்தியமாய் பிராட்டி பகவானை விட்டு பிரிவதில்லை. அவருடைய திருமார்பிலே இந்த இடத்தில் உயர்ந்த ஸ்தானம் பிராட்டிக்குங்கிறது அனைவரும் அறிந்தது. இதை பகவத் ராமானுஜரும் பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரத்தன்றைய தினம் திருவரங்கநாதனிடத்திலே சரணாகதி அனுஷ்டிக்கும் போது முன்னாடி ஸ்ரீ ரங்கநாச்சியாரை பற்றுகிறார். அவளை பற்றிய கத்தியத்திரயத்தில் முதலில் ஒரு சிறந்த சூர்ணிகை அருளி செய்யப்பட்டுள்ளது. பகவன் நாராயண அபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யசீலாதி அனவதிகாதிசயா சங்கேய கல்யாண குணகணாம் பத்மமனாலயாம் பகவதீம் ஸ்ரீயந்தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்யமகிஷீம் அகில ஜெகன்மாதரம் அஸ்மன்மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணா சரணமகம் பிரபத்யே என்று தெரிவிக்கிறார். அதிலேயும் நித்யானபாயினி, நித்தியமாய் அனபாயினி விட்டு பிரியாமல் இருக்கிறாள். ஆக பிராட்டி பெருமானை விட்டு பிரிவதே இல்லை. அவளோட சேர்ந்திருந்துதான் பகவான் ரட்சிக்கிறான். இதை பல இடத்துல பல ஸ்லோகத்தினால நாம் தெரிஞ்சுக்கலாம். அதிலே ஓரிடம் விஷ்ணு புராணத்திலே பராசர மகர்ஷி தெரிவிக்கிறார். ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனி. அவன் கண்ணனாக பிறந்தபோது அவள் ருக்மிணி பிராட்டியாகவும், அவன் ராமனாக பிறக்கும் போது அவள் சீதையாகவும் பிறக்கிறாள். அதனால தான் ஸ்ரீராமாயணம்னு சொன்னாலே ராமாயணமா சீதாயனமாங்கிற கேள்வி வரும். சீதா சரித்திரம் சொல்றதுக்காக வால்மீகி எழுதினாரா, அவள் வைபவத்துக்காகவா, அல்லது ராமபிரபாவத்துக்காக சொன்னாரான்னு பார்த்தால் இத்தால் சிறையிருந்தவளேத்தம் சொல்லிற்று என்று பிள்ளை லோகாச்சாரியர் தெரிவிக்கிறார். சிறையிருந்தவள்னு சீதாதேவிக்குத்தான் திருநாமம். வலிய சிறை புகுந்தாள். தேவர்களையெல்லாம் ஜெயித்து தேவ ஸ்திரீகளையெல்லாம் சிறைப்பிடித்து துன்புறுத்தி கொண்டு வந்தான் ராவணன். அந்த ஸ்திரீகளை சிறை வெட்டி அவர்களை சிறை மீட்டு கொடுக்க வேண்டும். அதுக்காகத்தான் சீதை தான் வலிய சிறை புகுந்தாள். வேணும்னு சிறைச்சாலைக்குள்ள தான் புகுந்தாள். சில பேர் சொல்லலாம், ராவணன் பலாத்காரத்தாலே சீதையை தூக்கி போனான். அப்போ பிராட்டி யாரு, லக்ஷ்மி யாருங்கிற பிரபாவம் தெரியாதவானா இதை போல சொல்லலாமே தவிர அவள் வைபவம் தெரிந்தவர்கள் இந்த ஒரு அல்பனான ராவணன் தூக்கிட்டு போய் வச்சான்னு சொல்ல மாட்டார்கள்.
அப்ப சீதை என்ன செய்தாள்னா ராவணனையும் தூக்கி கொண்டு தான் சிறை புகுந்தாள் என்று வச்சுக்க வேண்டிதான். எதற்கெனில் அப்பதானே சிறைச்சாலைக்குள்ள அகப்பட்டிருக்கிற தேவஸ்திரீகளை எல்லாம் சிறை மீட்டு கொடுக்க முடியும். அதற்காக பிராட்டி வலிய சிறை புகுந்தாளாம். அந்த சீதை அவளுடைய வைபவம் சிறையிருந்தவளேற்றந்தான் ஸ்ரீராமாயணத்திலே பறக்க சொல்லப்பட்டுள்ளது. தூது போனவனான கண்ணனுடைய வைபவம் மகாபாரதத்தே, சிறையிருந்தவளான சீதையினுடைய ஏத்தம் ஸ்ரீராமாயணத்தே. அந்த சீதை இராமபிரானை கடிமணம் புரிந்து கொண்டாள். சீதைக்கும் ராமனுக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. அந்த சீதா கல்யாண வைபவத்தை அனுபவிப்பதற்குத்தான் நாம் இப்போது இங்கு கூடியுள்ளோம். ஒரு கல்யாணம் ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஆண்டாள் திருக்கல்யாணம். இப்ப அடுத்த திருக்கல்யாணம் சீதாதேவிக்கும் ஸ்ரீ ராமச்சந்திரனுக்கு நடந்த திருக்கல்யாணம். ஸ்ரீதேவி நாச்சியாரே சீதையாக அவதரித்திருக்கிறாள். அவளுக்கும் அவனுக்கும் கல்யாணம். வயசென்ன? ராமனுக்கு 12, சீதைக்கு 6. 6 வயசு சீதைக்கும் 12 வயசு ராமனுக்கும் திருக்கல்யாணம் பண்ணலாமா என்று கேட்டோம்னா தர்மசாஸ்திரம் சொல்றது பண்றா, அவ்வளவுதான் சொல்லலாமே தவிர பண்ணலாமான்னு இன்னைக்கு கேள்வி கேட்டல்ல. இன்னைக்கு எது அரசாங்கம் விதிச்சிருக்கோ அதன்படி நடக்கிறதுன்னு வச்சுங்கோ. ஆனா அன்னைக்கு இது தர்மசாஸ்திரத்துல ஏற்றுக்கொண்டபடியால் இப்படித்தான் விவாகம் நடந்தது. சீதையும் ராமனும் திருக்கல்யாணம் பண்ணிக்கிறாளே, ஏற்கனவே தெரியாதவர்களுக்கு தெரியாதே. ஜனகுலத்துல என்ன சீதை பிறந்தாள், தசரதனுக்குன்னா ராமன் பிறந்தார், ஒருத்தருக்குத்தர் தெரியாதேன்னு சொல்ல தோணும். சுவாமி இந்த 2 நிலைமையில தெரியாது, அதுக்குன்னு மகாலட்சுமிக்கு நாராயணன் தெரியாதான்னா, நாராயண மகாலட்சுமிக்கு தெரியாதான்னா தெரியும். அப்ப பேசி வச்சுன்னு தான் கீழே வந்து பிரிஞ்சு பிறந்தாளா? ஆமாம், இருவரும் பேசிக்கொண்டுதான் கீழே பிறந்து பிற்பாடு திருக்கல்யாணம் பண்ணிக்கொண்டு லோகத்தை ரட்சித்தார்கள். சீத ராமனோட கல்யாணமே பண்ணிக்காம இருந்திருந்தா என்ன? இருந்திருந்தா ஆருக்கு நஷ்டம் இல்லை, நமக்கு தான் நஷ்டம். ஏன்னா பிராட்டி கூட இருந்தாள்னா தான் பகவான் ரட்சிக்கிறார். எந்த இடத்துல வேணா ராமாயணத்துல நம்ம தேடி பார்ப்போம். முதல் சர்க்கத்திலிருந்து கடைசி சர்க்கம் வரைக்கும் சீதை அருகில் இருந்தால் ராவணன் முதற்கொண்டு யாராவனா இருக்கட்டும், ராமன் யாரையுமே கொல்ல மாட்டான். ஆனா சீதை அருகில இல்லேன்னு வச்சுங்கோ, அப்பதான் கொலையே. இல்லைன்னா ராமன் யாரையும் நிகிரகிக்கவே மாட்டார், தண்டனை கொடுக்கவே மாட்டார். சீதை பக்கத்துல இருந்தா தண்டிக்க மாட்டார், சீதை பக்கத்துல இல்லைன்னா அப்பதான் தண்டனை. முதல்ல ராமன் கொன்றது தாடகையை, தொடக்கம் அங்குதான். ராமன் அம்பெய்து முதல்ல ஒருத்தர விரோதித்தான்னா விஸ்வாமித்திர யாக சம்ரட்சணத்தின் போது தாடகை எதிர்த்து வந்தாள். வந்ததிருந்த தாடகதன் உரத்தை கீறி வருகுருதி பொழிதரவன் கணையொன்னேவின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அந்த தாடகையை கொல்றச்சே சீதை இல்லை, கல்யாணமே ஆலையே, அதனால சீதை இல்லை. அடுத்து மாரீச்சன் சுபாகு, அதுல மாரீச்சனை ஓட்டி விட்டுட்டார், சுபாகுவை கொன்னார். இது யாக சம்ரட்சணத்தின் போது நடந்தது. மாமுனி வேள்வியை காத்து அவபிரதம் ஆட்டிய அடுதிரல் அயோத்தியம்மரசே என்று தொண்டரடிப்பொடியாழ்வார் சாதிக்கிறார். அது அப்போதே நடந்தது, அப்பவும் சீதா கல்யாணம் ஆகலை. அதுக்கப்புறம் 14,000 ராட்சசர்களையும் கொன்னார் இல்லையோ. சீதை இருக்கிற இடத்துல சண்டையே நடக்கலை, அதுக்கு தள்ளி போய்த்தான் யுத்தமே நடந்தது. அதற்கு பிற்பாடு வாலியை கொன்னாரேன்னா சீதையை தூக்கிண்டே போயாச்சு, அப்பவும் சீதை கூட கிடையாது. ராவணனை கொன்னாரே, சீதை கூட கிடையாது. மாரீச்சனை கொன்னாரே, தள்ளி துரத்தின்னு போய் கொன்னார். எங்கு பார்த்தாலும் சீதை அருகில் இல்லை. சீதை அருகில் இருந்திருந்தால் ராமன் அனைவரையும் ரட்சிக்கிறானே தவிர சிக்ஷிப்பது கிடையாது. ஒரு காக்காசுரன் பண்ணாத அபச்சாரமா? காக்கை வடிவத்தில் அது அபச்சாரமா? காக்கை வடிவத்தில் ஒரு அசுரன்னா அவன் பிறப்பால அசுரன் இல்லை, அவன் தேவன், தேவேந்திரனுடைய பிள்ளை ஜெயந்தன் அவனுக்கு பேர். ஆனாலும் என்னமோ புத்தி கோளாறு, அதனால காக்கை அசுரன் வடிவத்தை எடுத்துட்டு பிராட்டியினுடைய மார்பகத்திலே வந்து அலகாலே கொத்தி துன்புறுத்தினான், ரத்தமே துளித்தது. அப்போதும் ராமனுக்கு கோபம் ஏற்பட்டு ஒரு தர்பத்தின் பேர்ல பிரம்மாஸ்திரத்தை உச்சாரணம் பண்ணி காக்கைக்கு பின்னாடி விட்டான். த்ரீன்லோகான் சம்பரிக்கிரமிய தமேவ சரணங்கதா சபித்ராச்ச பரித்யக்தா சுரைஷ்ச சமஹர்ஷிபிகி. வால்மீகி ராமாயணத்தில் பகவான் தெரிவிக்கிறார், எங்கு சுத்தித்திருந்தாலும் ஒத்தரும் காக்காமல் போக தமேவ சரணங்கதா, மறுபடியும் ராமனுடைய திருவடிக்கே வந்து விழுந்தான். அப்போது சீதை, அப்பவே அவனை கொண்டு இருக்கணும். ராமனுக்கு வந்த கோபத்துக்கு, சீதையிட்ட பட்ட அபச்சாரத்துக்கு வதார்கமபி காக்குஸ்தா, அப்பவே கொண்டு இருக்கணும். ஆனா அப்படி பண்ணாமல் தச்சிர பாதயோஸ்தஸ்ஸ யோஜயாமாச ஜானகி, அந்த காக்கையினுடைய தரையை பிடிச்சு திருப்புறா சீதை. வந்து விழுந்தானே, நேர விழக்கூடாதா?
காக்க தன் கால் ராமனுடைய திருவடி படுறாப்புல வேற விழுந்துட்டான். சீதை பார்த்தாள், தலை படுறதுக்கே யோக்கியத்தை கிடையாது இவனுக்கு, இவன் போய் கால் திருவடியில் படுறாப்புல விழுந்துட்டானே என்று தன் கையால் அந்த தலையை பிடித்து திருப்பி ராமனுடைய திருவடியில் வைக்க கொலை செய்ய வேண்டிய அளவுக்கு குற்றம் புரிந்திருந்தாலும் ராமன் கருணையே வடிவத்தோடே தான் ரட்சித்து விட்டான். இந்த சரித்திரம் பார்க்கிறோமே. ஏனால் காகத்துக்கு தலை தப்பிச்சு போனதுக்கு காரணம் சீதை அருகில் இருந்தது. ராவணனுக்கு தலை போயிட்டதுக்கு காரணம் சீதை அருகில் இல்லாதது. அதனால எங்காக இருந்தாலும் சீதை அருகில் இருந்தால் பகவான் ரட்சிக்கிறான். அப்ப அருகில் இருக்கணும் இல்லையோ, இருந்தாத்தானே நம்போல்வாருக்கு நல்லது. இப்போ நம்ம ஒண்ணு இப்போ காக்காசுரன், அதெல்லாம் காக்காசுரனுக்கு சுவாமி எங்களுக்கு என்னன்னு கேட்க வேண்டாம், நம்ம ஒத்தொத்தரம் அதுதான். அந்த அசுரனுக்கு எத்தனை குற்றம் இருக்கோ அதை விட ஒரு மடங்கு அதிகமான நம்மகிட்ட இருக்குமே தவிர குறைச்சலா இருந்துட போறது இல்லை. அப்ப நமக்கு இருக்கிற குற்றங்களுக்கு பகவான் கண்டிப்பாக தண்டிப்பான். அது வேண்டாம்னுட்டு தான். அப்ப வழி என்ன? சீதை பக்கத்துல இருக்கணும். சீதை சன்னிதானத்தோடு இருந்துட்டாள்னால் அப்ப நம்மை பகவான் தண்டிக்க மாட்டார். அதற்காகவேனும் சீதா கல்யாணம் நடந்து தானே தீரணும். அதனாலதான் பெருமானும் பிராட்டியும் திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார்கள். இவளார் அவனார் இருவரும் எப்படி திருக்கல்யாணம் நடத்தினார்கள், என்ன நடந்ததுங்கிற சரித்திரத்தை வால்மீகி பகவான் வால்மீகி ராமாயணத்திலே பாலகாண்டத்தில் ரொம்ப ஆச்சரியமா விவரிக்கிறார். அது என்னங்கிறதை இருக்கிற அவகாசத்துக்குள்ளே தெரிவிக்கிறேன். சீதாவுக்கு பெயர் காரணம் தெரியணும் இல்லையோ. முதல்ல பெண் வீட்டை பத்தி சொல்லுவோம், அப்புறம் பிள்ளை வீட்டுக்கு பார்ப்போம். பெண்ணு முதல்ல பிறந்தாளா பிள்ளை பிறந்தாளான்னா பிள்ளை தான். ஏன்னா ராமன் தான் வயசுல மூத்தவர். இருந்தாலும் எப்பவுமே இளையவர்களுக்குத்தான் முதல் அதிகாரம், அப்புறம்தான் மூத்தவனுக்குன்னு ஒரு சட்டம் உண்டு. சமஸ்கிருத சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, அண்ணா தம்பி 2 பேர் இருந்தா தின்பண்டம் கொடுக்கணும்னா தம்பிக்கு தான் முதல்ல கொடுக்கணுமா, அப்புறம் தான் அண்ணனுக்கு கொடுக்கணுமா. அக்கா தங்க இருந்தா தங்கைக்கு தான் முதல்ல கொடுக்கணுமா, அக்காவுக்கு அப்புறம் தான் கொடுக்கணுமா. ஒருத்தர் கேள்வி கேட்கச்சே கூட இல்லை ஒரு 4 பண்டம் வச்சிருக்கு, எது வேணுமோ எடுத்துக்கோன்னு சொல்லணும்னா தம்பி தான் முதல்ல கேட்குற யோகியதை தான், அப்புறம் தான் அண்ணன் கேட்கணுமா. இப்படின்னு அன்னைக்கு எழுதி வச்சிருக்கான்னு வச்சுக்கோ. இப்போ இதெல்லாம் என்ன இருக்கு ஏது இருக்குங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. இதான் அன்று எழுதி வைத்திருக்கிறது. அதனால இப்போ சீத்தைட்டேருந்தே தொடங்கிப்போம். அதுக்காக சொல்ல வந்தேன், சீத்தை வயசுல எப்படியும் இளையவள். அதனால அவள் சரித்திரத்திலேருந்து பார்ப்போம். நிமி என்று ஒரு ராஜா இருந்தான். அந்த நிமி ராஜாவுக்கு ஒரு குற்றம் ஏற்பட்டு போயிற்று. அவனுக்கு வெகு காலமாக புத்திர பேரு இல்லை. அதனால வசிஷ்டரிடத்துல போய், நீ நமக்கு ஒரு யாகம் பண்ணி வைத்து புத்திரகாமேட்டி யாகத்தினுடைய பலத்தாலே ஒரு புத்திர பேர் ஏற்படுத்தணும்னு பிரார்த்தித்தான். வசிஷ்டர் சொன்னார், இந்திரனுக்கு நான் ஒரு யாகம் பண்றேன்னு ஏத்துன்னு இருக்கேன், அதை பண்ணி முடித்த பிற்பாடு உனக்கு வந்து பண்ணி வைக்கிறேன் என்ன அவர் சொன்னார். சரின்னு இவனு ஒத்துண்டான். நிமிராஜா ஒத்துண்டான். ஒத்துனுட்டு என்னைக்கு வருவீன்னு கேட்டார். அது ஒரு 500 வருஷம் ஆகும், முடிஞ்ச உடனே வரேன் அப்படின்னு வசிஷ்டர் சொன்னார். இவனுக்கு 500ன்னா நம்ம 500 அளவுக்கு அவன் கவலைப்படலை. அவன் ஏதோ 50-60 நினைச்சிருந்தான். நமக்கு 50-60 புரியாது. இந்திரனுக்கு கடைசி பட்சம் அதுவான்னு புரியுற சொல்லு. அவனுக்கு இருக்கிற நாளுக்கு 500 அதிகமா இருக்கு, அது வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாது என்று மற்ற ரிஷிகளை கூப்பிட்டு அதே யாகத்தை பண்ணி புத்திர பேருக்கு அவன் ஏற்பாடு பண்ணிவிட்டான். அந்த சமயத்துல தான் வசிஷ்டர் அந்த யாகத்தை முடிச்சுட்டு வந்தவருக்கு கோவம் வந்துருச்சு. அது எப்படி இவ்வளவு நேரம் நீ நாள் கடத்தி, நான் அப்படி வரேன்னு சொல்லியிருக்கேன், நீ எப்படி இன்னொருத்தரை வச்சு பண்ணலாம், நீ தேகமற்று போக கடவாய்னு சபித்தார். அதனால அந்த ராஜாவுக்கு தேகம் இல்லாமல் போயிற்று. விதேகா என்கிற பேர் அவனுக்கு வந்தது. வி தேக, தேகம் உடம்பு, விதேக உடம்பு போயிடுச்சு. அதனால ராஜாவுக்கு விதேகன்னு பேர். அந்த ராஜாவுடைய நாடோ இல்லையோ விதேக தேசம், விதேக நாடு என்ன அந்த நாட்டுக்கு பேர் ஏற்பட்டு போச்சு. வசிஷ்டர் வந்தார், அவர் சபித்தார், அது தேகம் போயிடுத்து வாஸ்தவம். ஆனா மற்ற ரிஷிகள்லாம் இருந்தாலோ இல்லையோ இவனுக்கு பண்ணி வச்சவா, அவா இவனுக்கு பிடிச்சவா தானே. அதனால அவர்கள்லாம் சேர்ந்து, ராஜன்னு நாங்க இந்திரனிடத்துல மறுபடியும் பிரார்த்தித்து உமக்கு வேற சரீரம் வாங்கி தரோம், சம்மதமானு கேட்டார்கள். அவன் சொன்னான், போரும் போர் இந்த லோகத்துல நான் வாழ்ந்தது, வசிஷ்டர் போன்றவருக்கே இப்படி கோபதாபம் இருந்ததுன்னா இனி இந்த லோகத்துல வாழணுங்கிற ஆசை எனக்கு இல்லை. அதனால திரும்ப எனக்கு சரீரம் தேவையில்லை, எனக்கு ஒரே ஒரு வரம் மட்டும் கொடுங்கோ, எல்லாரையும் நான் பார்த்துட்டே இருக்கணும், கண் இமையாட்டம் நான் இருக்கணும். அதனால மக்கள் கண்ணை இப்படி எமைக்கிறாளோ இல்லையோ அந்த எமைக்கிற இடத்துக்குள்ள நான் இருக்கணும் அப்படின்னு மட்டும் இந்த ராஜா பிரார்த்திச்சுட்டான். அவனுக்கு பேரு நிமி. நாம ஒரு நிமிஷம் கண்ணை நிமிக்கிற இல்லையோ, இந்த கண்ணை ஒரு தடவை திறந்து மூடுகிற பொழுதுக்கு நிமிஷம் அப்படின்னு சம்ஸ்கிருத சாஸ்திரம் சொல்லுகிறது. இது நாம சொல்ற 60 வினாடி நிமிடம் அல்ல, அது கண்ணிமைக்கிற பொழுது நிமிடம்.
அந்த இடத்துக்குள்ள இருக்கணும்னு நிமி ராஜா கேட்டுண்டானோ இல்லையோ, அவன் அந்த ரப்பைக்குள்ள இருக்கிறதுனால தான் ரப்பைய ஒரு தரம் திறந்து மூடுகிற பொழுதுக்கு நிமிஷம் அப்படின்னு சம்ஸ்கிருத சாஸ்திரம் சொல்லுகிறது. அந்த நிமி ராஜா எல்லாருடைய ரப்பைக்கு நடுவில் இருந்துட்டான். அவனுக்கு தேகம் இல்லை இப்போ. ஆனா ராஜா ராஜ்யத்துல ராஜா இல்லாம போனா என்ன ஆகும் சொல்லுங்க. அதனால்தான் சரின்ட்டு மற்ற ரிஷிகள்லாம் கூடி ஏதானும் ஒண்ணு நாம செய்ய வேணும்னு யோசித்து கொண்டு எப்படியாவது இந்த ராஜாவனுடைய தேகத்தையே நாம கடைந்தெடுப்போம். தேகத்தை கடைந்தால் அதிலிருந்து ஒன்றை உருவாக்கி ஒரு புத்திரனை உருவாக்கிடுவோம்னு அவ முடிவு பண்ணான். அதனால இந்த ராஜாவனுடைய தேகத்தை கடைந்துன்னா, தேகம்னா மிருத்த சரீரம் இருக்கும் இல்லையோ, இந்த தேகம் போயிடுது. ஆனா அவன் ஒழித்த தேகம் இருந்தது, இவனுக்குத்தான் இனிமே தேகம் கிடையாதுன்னு சொல்லிவிட்டார். அந்த தேகத்தை கடைந்தார்கள். கடையறச்சே ஒரு ராஜா உருவானான், ஒரு பிள்ளை உருவானான். மதனம் மந்தனம் அப்படின்னா கடையறதுன்னு அர்த்தம். ராஜாவினுடைய தேகத்தை கடையும் போது உருவானான் அல்லவா, அந்த உருவானவனுடைய தேசத்துக்கு மிथिला அப்படிங்கிற பேர் ஏற்பட்டது. மதனம் பண்ணச்சே பிறந்தவனோ இல்லையோ, அதனால மிथिला தேசமாக ஆயிற்று. ஏற்கனவே ஒரு பேர் சொல்லியிருக்கேன், விதேக தேசம்ங்கிற பேர். இப்ப மற்றொரு பேர் மிथिलाங்கிற பேர். இந்த ராஜாவனுடைய உடம்பிலிருந்தே தோன்றினானோ இல்லையோ அடுத்த ராஜா, அதனால அவனுக்கு ஜனகன்னு பேர். ஜனகன்னு ஒரு பேரு, மிथिला தேசம்னு ஒரு பேரு, விதேக ராஜ்யம்னு ஒரு பேரு. இந்த 3 பேருக்கும் சீதையனுடைய திருநாமத்துக்கும் சம்பந்தம் உண்டு. ஜனகனுடைய குலத்திலேயே பிறந்தபடியால் ஜானகின்னு பேர். மிथिला தேசத்துல பிறந்தபடியால் மைथिலின்னு பேர். விதேக தேசத்துல பிறந்தபடியால் வைதேகின்னு திருநாமம். இந்த 3மே அவர் குலத்தின்படி ஏற்பட்ட பேர். இதுக்கு அவ இயற்பெயருக்கு சம்பந்தம் கிடையாது. பல நாட்களா தொடர்ந்து வருகிற பேர் இது இத்தனையும். ஆனா அவளுக்குன்னு இருக்கிற பேர் எது? சீதா என்ன திருநாமம். அந்த பேர் ஏன் வந்ததுன்னு பார்ப்போம். இப்போ முதல்ல ஒரு பிள்ளை பிறந்தானோ இல்லையோ, அந்த ராஜாவனுடைய உடம்ப கடையறச்சே ஒருத்தன் தோன்றினானே, அதிலிருந்து எல்லாருக்கும் ஜனகன் 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 என்ன வரிசையா 6 பேர் வந்தார்கள். அதுல ஒருத்தனுக்கு சீரத்வஜன்னு பேர், ஒருத்தனுக்கு தேவராதன்னு பேர். ஆரம்பத்துல ஒருத்தர் இருந்தார், கடைசியா இப்ப சீதையனுடைய தகப்பனார் ஒருத்தர் இருக்கார். ஜனகருங்கிறது பொது பெயர், அந்த பேர் இல்லை. ஆனா பேரு ஜனகன், தேவராதன்னு பேரு, சீரத்வஜன்னு பேரு. அவதான் சீதைக்கு திரு தகப்பனார். அந்த தகப்பனாருக்கு ரொம்ப நாளா புத்திர பாக்கியம் இல்லை. இப்ப கதையை தள்ளின்னு வந்துட்டோம். முதல் பரமல பிறந்தது தான் அந்த நிமி ராஜாவிடத்துல இருந்து. அப்புறம் 6 தலைமுறை ஓடி போச்சு. இது சீதையனுடைய தகப்பனார். அவருக்கு வெகு நாட்களாக புத்திர பேர் இல்லை. அந்த சமயத்திலே நாமும் ஒரு யஜ்யத்தை பண்ணுவோங்கிறதுக்காக யஜ்ய பூமியை கலப்பையை வைத்து உழுகிறார். உழும்போது அந்த கலப்பை ஓடுறது. சீதா லாங்கல பத்ததி, லாங்கலம்ங்கிறது கலப்பை. கலப்பையை வைத்து உழுதா அது ஒரு நேர்கோட்டில் போகும் இல்லையோ, அந்த கலப்பை கோடு நீளமாக போகிறதுக்கு தான் சீதான்னு பேர். அந்த கலப்பை கோடு போய் ஒரு இடத்துல தட்டி நின்னுது. அங்குதான் சீதை என்னும் பெண் குழந்தை ஜனகருக்கு கிடைத்தார். அதனால சீதா லாங்கல பத்ததி என்று சீதைக்கு பேர் ஏற்பட்டது. ஆக சீதா, வைதேகி, ஜானகி, மைथिली இதெல்லாம் சீதாதேவிக்கு உண்டான திருநாமங்கள். ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம் சீதைதே. இன்னைக்கு சீதாமரிங்கிற இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா சீதை பிறந்த இடம் அதுதான். பீகார் நேபாளத்தினுடைய எல்லைக்கோட்டுக்கு பக்கத்துல ஒரு இந்த இடத்துல இருந்து ஒரு 50 மைல் பிரயாணம் பண்ணோம்னா நேபாளம் தான், மிथिलाபுரி வந்துடும். அந்த அளவுக்கு உயரத்துல பாட்னா தான் கங்கக்கரை. கங்கக்கரை பாட்னாவையும் தாண்டி இன்னும் வடக்கு நோக்கி போகணும். எப்போ பார்த்தாலும் வெள்ளம் தான். சீதாமரி இடத்துல பாதி நாள் உள்ளே போக முடியாது, உள்ளே போனால் வெளியில் வர முடியாது. நாங்கள் ஒரு யாத்திரையாக 400 பேர் போனோம். ஒத்துருமே இல்லை கிராமத்தில். நாங்கள் போய் இறங்கினோம். இத்தனை பேர் யார் வந்துட்டான்னு பயந்து போய் கிராம தலைவர் முதற்கொண்டு வந்துட்டார். நீங்கள் யார், நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி இந்த ஆள்லாம் இங்கே வந்ததே இல்லை, நீங்கள் எங்கே வந்தீங்கன்னா 2 நாள் அங்கே தங்கியிருந்தோம். தங்கியிருந்து அங்கேருந்து மிथिलाபுரிக்கு போய் சீதா கல்யாண உற்சவம்லாம் பண்ணிட்டு திரும்பி வெளியில் வந்தோம். நாங்கள் சீதாமரியை தாண்டிட்டு வெளியில் வர வேண்டியதான். 10 பேருந்து அத்தனையும் தாண்டி வெளியில் வந்தோம். வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் போன பாலம் இடிஞ்சு விழுந்த அப்புறம் 12 நாளைக்கு போக்குவரத்தே இல்லை. நாங்கள் உள்ளே இருந்திருந்தோம் 12 நாள் அங்கே இருந்திருக்க வேண்டியதான். எல்லாரும் இந்த மட்டும் போனீங்களேன்னா அடி எனக்கு ஒரு வருத்தம். வேற வழி இல்லாத அங்கே இருந்திருந்தோம்னா சீதை பிறந்த இடத்துல 12 நாள் இருந்திருப்போம். அது இழந்து போட்டோம். என்ன இல்லைன்னா யாரும் இருக்க மாட்டா 12 நாள். இது பாலம் உடஞ்சதுன்னு சொன்னாலான்னு எல்லாரையும் பேசாது இருக்க வச்சிருக்கலாம். சீதை எங்கே அவதரித்தாடோ 12 நாள் இருந்து அனுபவிக்கிறதுக்கு வழி பாருங்க. ராமாயணம் முழுக்க ஒரு தடவை வாசிச்சிருக்கலாம், வாய்ப்பில்லை. எல்லாரும் என்னமோ தப்பிச்சுட்டு தான் நினச்சிருந்தா. ஆனால் அப்படி அபிப்பிராயம் இல்லைன்னு வச்சுக்கோ. அதனால் சீதாமரிங்கிறது சீதை அவதரித்த இடம்.
அந்த இடத்திலேருந்து கொஞ்சம் போனோம்னா மிதிலாபுரி தான். சீதாதேவி பிறந்தாள் வளர்ந்தாள்ங்கிறது ஒரு பக்கம் சரித்திரம். ஸ்ரீ மகாலட்சுமியே சீதையாக திருவவதாரம் பண்ணி அவள் வளர்ந்து கொண்டு வருகிறாள் ஓர் பக்கம். அதே ஸ்ரீமன் நாராயணன் ராமனாக திருவவதாரம் பண்ணினான், சக்கரவர்த்தி திருமகனாக. அவன் அவதரித்து மிக உயர்ந்த அயோத்தியா தேசத்திலே வளர்ந்து கொண்டு வருகிறான். அயோத்தி பட்டணத்தில் இராமனுக்கு வயசு 12 ஆயிற்று. 12 வயசாச்சே தான் இப்போ கதையே. ராமாயணத்தில் பார்த்துட்டுனா எந்த சர்க்கத்தில் ராமன் அவதரித்தான்னு சொல்லுவாரோ அந்த சர்க்கம் முடியறதுக்குள்ளே பாடமே முடிஞ்சு போய் விஸ்வாமித்திரர் அழைச்சின்னு போக வந்துடுவார். 12 வயசாச்சு. ஒரே சர்க்கத்துக்குள்ள ராமனுடைய 12 வருஷத்தை வால்மீகி ஓட்டினார். ஆனால் சுகாச்சாரியர் கண்ணனுடைய முதல் 10 வருஷத்தை ஓட்டுறதுக்கு எத்தனை ஸ்லோகம் எடுத்துட்டார் தெரியுமா? பாகவதத்திலே சுமாரா முதல் அர்த்தம் முழுக்க, தசமஸ்கந்தத்தில் பூர்வார்த்தம் முழுக்க, உத்தரார்த்தத்தில் கொஞ்சம்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா கம்சவதம் வரைக்கும், அது வரைக்கும் கண்ணனுக்கு வயசு 10 கணக்குகள். விஷ்ணு புராணத்தில் 5வது அம்சம் முழுமையும், பாகவதத்திலே தசமஸ்கந்தம் முழுமையும், ஆழ்வார் பாசுரங்களில் முதல் 10 வயசு கண்ணனுக்காக 98.4%, வயசான கண்ணனுக்காக 1.25. இவ்வளவு தான் ஆழ்வார் பாடித்தார். சுவாமி ஒன்றுமே இல்லையா, கீதை சொன்னார் என்ன, அதோ அவர் தெரிஞ்செல்லாம் சொல்லியிருந்தார், அவ்வளவுதானே தவிர அதுக்கு மேல் அதை யாரும் கண்டுகொள்ளவே மாட்டார்கள். ஆனால் பாலகிருஷ்ணனுடைய சேட்டிதம்னு சொன்னால் கிருஷ்ணாவதாரத்தில் ஏற்றம். அப்போ கண்ணன்னாலே இளம்பிராயத்துக்குத்தான் வைபவம், ராமன்னாலே வயசான அப்புறம் தான் வைபவம். ராமனுக்கு முதல் 12 வயசு வரைக்கும் என்ன பண்ணார்? பாடம் படித்தார், வசிட்டாச்சார்ட்ட நன்னா கற்றுட்டார். இவ்வளவு தானே தவிர யானையேத்தம் தெரியும், குதிரையேத்தம் தெரியும், வில்வித்தை தெரியும், வாழ்வித்தை தெரியும், வித்யாபியாசம் பண்ணார். இது மட்டும்தான் வால்மீகி சொன்னார். அதனாலே ராமன் அவதரித்தான். அவதரித்தது ததச்ச 12 மாசே சைத்திரே நாவமிகே திதௌ, 12 திங்கள் மணிவயிறு வாய்த்தாள் சித்திர மாசத்தில் புனர்வசு நட்சத்திரத்திலே நவமி திதியில் கர்க்கடக லக்னத்திலே ராமன் கௌசலதன் குலமதலாய் தோன்றினான். அயோத்தி பட்டணத்தில் தோன்றினான். வளர்ந்து வந்து 12 வயசாயிடுத்து. தஸ்ய சிந்தையமானஸ்ய மந்திரி மத்தியே மகாத்மனா அபியாகச்சன்னு மகாதேஜாக விஸ்வாமித்ரோ மகாமுனி. வால்மீகி அழகா தெரிவிக்கிறார், எல்லாரையும் கூப்பிட்டு தசரதன் அமர்த்தி மந்திரிகள், சேனாபதிகள், பிரதானிகள், அப்புறம் மக்களுடைய பிரதிநிதிகள் இவள் எல்லாரையும் உட்காத்தி வச்சு ராமனுக்கு 12 வயசு ஆயிடுத்து. நானும் ரொம்ப வருஷமா நாட்டை ஆண்டுட்டேன், என்னால் முடியல, அவனுக்கு யவ்வராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு நான் வானப்பிரஸ்தத்துக்கு போலான் இருக்கேன் அப்படின்னு தசரதன் மக்கள் எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறான். சொன்ன உடனே எல்லாருக்கும் ஆனந்தம். என்ன பண்ணலாம்னு கூடி பேசின்னு இருக்கா. அதே சமயத்தில் விஸ்வாமித்திரர் உள்ள நுழைஞ்சிட்டார். ஒரு கல்யாணம்னு ஆரம்பித்தாலே முதல்ல ப்ரகஸ்பதி சுவாமியை பற்றி சொல்லணும், அப்புறம் தான் மற்ற எல்லாமே நடக்கும். பண்ணி வைக்கிற வாத்தியார் இருந்தாத்தனை மேலே கல்யாணம். அதுக்கு தான் இப்போ விஸ்வாமித்திரர் உள்ள வந்துட்டார். வால்மீகி சர்க்கத்தை ஆரம்பிக்கிறச்சேவே தஸ்ய சிந்தையமானஸ்ய மந்திரி மத்தியே மகாத்மனா அபியாகச்சன் மகாதேஜாக, மகா தேஜஸ் பொருந்தியவரான விஸ்வாமித்திரர் உள்ளே நுழைந்தார். நுழைந்தது வந்து பார்த்த உடனே இப்போலேருந்தே கல்யாணம் ஆரம்பம் தான். ஏன்னா அதே வயசில் கல்யாணம் ஆகிடுத்து இல்லையோ. மேலும் விஸ்வாமித்திரர் வந்து தானே அழைச்சின்னு போய் திருக்கல்யாணமே பண்ணி வச்சிருக்கார். ஒரு யாத்திரைன்னு புறப்படுறோம், போன இடத்துல கல்யாணம் ஆகிடுறது. அதை போல தான் நடந்திருக்கு. இப்போ எதுக்காகவோ போக ஆரம்பிச்சு கடைசியில் சீதா கல்யாணம் முடிஞ்சு போச்சு. ராமன் ஒன்று கிளம்புறச்சே சீதா கல்யாணத்துக்குன்னு கிளம்பவே இல்லை. அவர் விஸ்வாமித்திரருடைய யாகத்தை சம்ரட்சணம் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக கிளம்பினார். எத்தோ ஒன்றை பண்ண போக ஏதோ ஒன்று நடந்துடுது பாருங்க. சில நாடகத்திலெல்லாம் கல்யாணம் பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட பேசி வச்சு நாள் ஜான்வாசெல்லாம் முடிஞ்சு போயிருக்கும், கார்த்தால விரத்தம் முடிஞ்சு போயிடும், ஊஞ்சல் முடிஞ்சு போய்டும், எல்லாம் ஆகிடும். என்னமோ இந்த முகூர்த்த சமயத்துக்கு ஏதோ வம்பு தும்பெல்லாம் வந்துடும். இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி போடுவார். சமயம் ஏதோ ஒன்று ஆரம்பிச்சீரே, ஏதோ ஒன்று முடிஞ்சு போச்சீருன்னா இது இப்படியே ஒரு கல்யாணம் நாளைக்கு பார்க்க போகிறோம். ருக்மிணி கல்யாணம் எப்படின்னா மொத்தத்தையும் சிசுபாலம் பண்ணி வச்சான். இனி கல்யாணம் பண்ணிக்க வேண்டிதான். அவனை ஒதுக்கிட்டு கண்ணன் வந்து பண்ணிட்டு போயிட்டார். இது ருக்மிணி கல்யாணத்தும் போது. அதனாலே கல்யாணத்துக்கு தான் கண்ணன் வந்தார். ஆனால் யாரோ பண்ணிட்ட கல்யாணத்தை தான் பண்ணிட்டு போனார். ஆனால் ராமாவதாரத்தில் எப்படின்னா கல்யாணத்துக்குன்னே இவர் வரல, வந்தது ஏதோ ஒரு செயலுக்காக. ஆனால் வந்த இடத்தில் திருக்கல்யாணத்தையும் பண்ணி கொண்டு போனான் ராமன். அதனாலே ராமன் அயோத்தி பட்டணத்தில் வாழ்ந்துருக்கிறச்சே விஸ்வாமித்திரர் வந்தார். வந்தவரை கண்டு கீழே தசரதன் விழுந்து வணங்கினான். உமக்கு என்ன வேணுமோ கேளும், அவசியம் செய்கிறேன்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே இவர் கேட்கணுமா, எனக்கு ராமனை கொடு, என் யாகத்தை சம்ரட்சணம் பண்ணி கொடுத்தாகணும். ராமன் அனுப்பிச்சு வைனா மறுத்து பார்த்தான் தசரதன். ராமனை கேட்க வேண்டாம், வேற ஆரவணா அனுப்புறேனே, நான் வரேனே, நானே வந்து உம்மை யாகத்தை ரட்சித்து கொடுக்குறேன். ஏன்னா என் பிள்ளை ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கான். ராமஹா ராஜீவலோச்சனா ந யுத்த யோக்கியதாமஸ்ய பஷ்யாமி சஹராட்சசைஹி.
என் பிள்ளை இருக்கானே 12 வயசு தான் ஆயிருக்கு இப்போ. ஊன ஷோடச வருஷா மே ராம ராஜீவலோச்சனா ந யுத்த யோக்கியதாமஸ்ய பஷ்யாமி சஹராட்சசை. தாமரை கண் படைத்தனவனான என் ராமனுக்கு யுத்தம் செய்வதற்கு இன்னும் யோக்கியத்தையே வரல, அதுவும் நீ ராட்சசாலோட சண்டை போட கூப்பிடுறீர். அதனால் அந்த யோக்கியத்தையெல்லாம் ராமனுக்கு இல்லை. இன்னும் ஒரு ஸ்லோகத்தாலே எடுத்துரைக்கிறான். ரொம்ப ஆச்சரியமா பெரியவாச்சான் பிள்ளைங்கிறவர் தனி ஸ்லோகம்னு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதில் தெரிவிக்கிறார், ஊன ஷோடச வருஷா 16 வயசு என் ராமனுக்கு ஆகவில்லை. மே ராமஹா என்னோட ராமன். ந யுத்த யோக்கியதாமஸ்ய அவனுக்கு சண்டை போடுற யோக்கியத்தையை ந பஷ்யாமி நான் பார்க்கல. ராஜீவலோச்சனா தாமரை கண் படைத்த என் ராமனுக்கு யுத்தம் செய்யும் யோக்கியத்தையை நான் பார்க்கலை. இவ்வளவுதான் சொல்லியிருக்கான். இப்போ இந்த இடத்துல ஸ்லோகத்தில் எப்படி இருக்குன்னா, மே ராமஹா என்னுடைய ராமனுக்குன்னு இருக்கும் இல்லையோ. வியாக்கியானத்தில் அவர் எழுதினார், நீர் ஏதோ முகவரி மாறி வந்துட்டீர் போல் இருக்கு. இவன் தசரத ராமன், எண்ணி ராமன். நீர் பரசுராமன் நினச்சி நீங்கள் வந்துட்டீரோ. பரசுராமன் யாரோட வேணா சண்டை போடுவார், எதை வேணா ஜெயிப்பார். நீர் ஒருவேளை அந்த வீட்டுக்கு கதவை தட்டுறதுக்கு பதில் தசரத ராமன் வீட்டுக்கு வந்துட்டீரோ. அதனால தான் மே ராமஹா என் ராமன்னு சொல்லிக்கிறானான் தசரதன். ஊன ஷோடச வருஷா இன்னும் 16 வயசு நிரம்ப பெறாத ராமன். ஏன் அதை சொல்றாருன்னா, 16 வயசு நிரம்பலே நான் யுத்தத்துக்கு போகிறதுக்கு யோகியதை கிடையாது. அந்த நாளில் 16 ஆனாத்தான் சண்டைக்கே அனுப்புவார்கள். அதனால ஊனசோடச வருஷா மே ராமஹா ராஜீவலோச்சனா தாமரை கண் படைத்த ராமன். தாமரை கண் படைத்த ராமன் இப்போ சொல்லணுமா? சண்டைக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்றதுக்கு தாமரை கண்ணனை சண்டைக்கு அனுப்ப மாட்டேன்னு என்ன அர்த்தம்? அது ஒரு மறைத்து ஒரு விஷயத்தை சொல்றானா தசரதன். ராத்திரி வேளையில் தான் ராட்சசாளுக்கு பெருமை, அவளுக்கு சக்தியே. ரஜனீச்சராள்னு அவளுக்கு பேர். ரஜனீச்சராள்னா ராத்திரி வேளையிலேயே சரிக்கிறவா, அப்பதான் அவளுக்கு சக்தியே. எங்க ராமன் ரொம்ப சுகுமாரன், சின்ன பிள்ளை. சாயங்காலம் 5:45 தூங்கி போடுவார். அப்படி இருக்கிறவர் போய் ராத்திரி வேளையில் முழிச்சுட்டு இருக்கிற ராட்சசாவோட சண்டை கூப்பிட்டா வரப்போறானா? 5:45 தூங்கி போடுறது எது? தாமரையோ இல்லையோ. ராஜீவலோச்சனா தாமரை கண்கள் படைத்த ராமன் என்ன அர்த்தம்? இந்த கண்ணு தானே 5:45 மூடி நுடும்னு அர்த்தம். அப்படி இருக்கிறச்சே நீர் என்னமோ ராத்திரி முழுக்க சண்டை போடுறதுக்கு கூட்டுட்டீர்னா, இவரோ தாமரை கண்ணன். தாமரைனாலே 6 மணிக்குள்ள மொட்டிச்சு போயிடும்னு தெரியும், அது மலர்ந்து இருக்காது. அப்படின்னா தாமரையை போல இருக்கிற கண்ணு தூங்கி போயிடும்னு அர்த்தம். ரொம்ப சின்ன பிள்ளைய சுகுமாரன், சக்கரவர்த்தி திருமகன், அவனை போய் நீர் யுத்தத்துக்கு கூப்பிடுறீரே. ந யுத்த யோக்கியதாமஸ்ய பஷ்யாமி சஹராட்சசைகி ராட்சசர்களோடு கூடு யுத்தம் பண்ணும் யோக்கியத்தை பார்க்கவில்லை, நீர் கேட்க வேண்டாம் என்று தசரதன் சொல்ல விஸ்வாமித்திரருக்கு கோபம். மித்யா பிரதிஜா காக்குத்ஸ்த சுகி பவசபாந்தவா பொய் சத்தியம் பண்ணினாய். ஏ ராஜன், உன்னுடைய பந்து மித்திரர்களுடைய சுகமாக இரு. இனிமே நான் ஒன்று உங்ககிட்ட கேட்கறதா இல்லை. மித்யா பிரதிஜா காக்குத்ஸ்த சுகி பவ. சுகி பவ காக்குத்ஸ்த சுகி பவ. சுகி பவன்னா சௌக்கியமா இருன்னு அர்த்தம். சௌக்கியமா இருன்னா நன்னா சௌக்கியமா இருன்னு அர்த்தம் இல்லை. இதுக்கு ஒருத்தரை நமக்கு பிடிக்கலன்னு வச்சுங்க, அவளை வச்சுட்டு போறோம்னா நன்னா இரு அப்படிங்கிற மாதிரி இது அந்த நன்னா இரு. இது நன்னா இல்லை, இது நன்னா இருந்தா உனக்கு எல்லா அமங்கலங்களும் உண்டாகுக, மங்களம் இல்லாமல் போகுகன்னு அர்த்தம். அதனால தசரதர் அதை போல சாபம் விட்டுட்டு கிளம்ப போறார். அப்ப வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் தசரதனுக்கு சாபம் விட்டுட்டு கிளம்ப போறார். வசிஷ்டாச்சாரியர் தடுத்தார், ஜாட காட்டினார் தசரதனுக்கு. உன் பிள்ளையினுடைய நல்லத்துக்காகத்தான் விஸ்வாமித்திரர் பிரார்த்திக்கிறார். தசரதா வேண்டான்னு மறுக்காதே, கொடுத்துரு அப்படின்னு வசிஷ்டர் சொன்னார். தவபுத்திர ஹிதார்த்தாய உன் பிள்ளையினுடைய ஹிதத்தின் பொருட்டுத்தான் விஸ்வாமித்திரர் கேட்கிறார், ஏற்றுக்கொள். சொன்ன உடனே மறு பேச்சே தசரதன் பேசலை, உடனே ஒத்துனுட்டான். நமக்கு ஆச்சரியமா இருக்கும், இவ்வளவு நாள் மாட்டேன்னு சொன்னானே, என் பிள்ளைன்னு சொன்னானே, இவ்வளவு தூரம் மெய்னொந்து 60,000 வருஷம் கழிச்சு பெற்ற பிள்ளை, அதை நான் அனுப்புறதாக இல்லைன்னு சொன்னான். என்ன சொன்னா? ஆச்சாரியன் சொன்னா மீறி பேசவே கூடாது. எந்த பாசமாக இருந்தாலும் ஆச்சாரியனுடைய ஆணையை மீறி அதை நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக ஆச்சாரியன் சொன்ன உடனே ஒத்துனுட்டார். விஸ்வாமித்திரர் சொன்னார், அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேச்சாக ஏச்சேமே சமுபஸ்திதாக. தசரதா நான் ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த ராமன் மிக உயர்ந்தவன், உனக்கு அது தெரியல. அவனை ஒம்பிள்ளேன்னு நினைச்சு நீ பயந்துட்டே இருக்கே. ஆனால் இவனோ அகம் வேத்மி, நான் அந்த ராமனை யாருன்னு அறிவேன். மகாத்மானம், அவனை மகாத்மான்னு தெரிஞ்சு வச்சுருக்கேன். ராமம் சத்திய பராக்கிரமம், அவன் ராமன் மிக எளியவன் தான், ஆனால் அதே ராமன் தான் மகாத்மா. ராமம் சத்திய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாக. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, நான் இன்னி வரைக்கும் உலகத்தில் எதை உண்டுன்னு சொன்னாலும் இந்த வசிஷ்டர் இல்லைன்னு வரும், அவர் எதை உண்டுன்னு சொன்னாலும் நான் தலை பொறுப்பாக இல்லைன்னு விடுவேன். இப்படி தான் நாங்கள் 2 பேருமே வாழ்ந்திருக்கோம் இது வரைக்கும். ஆனால் இப்போ மட்டும்தான் உலகம் ஆச்சரியப்பட போகிறது. ராமன் பிரபாவமுடையவன் நான் சொல்ல போகிறேன்.
இல்லேன்னு அவர் சொல்லு பார்ப்போம். இந்த ஒரு விஷயத்தில் என்ன அவர் மாறி பேசி வரான்னா வசிஷ்டரும் தலையாட்டுட்டார். அதனால தான் வசிஷ்டோபி மகா தேஜாக. நான் இப்போ சொல்கிறேனே ராமன் தான் சத்திய பராக்கிரமம், ராமனே பரமாத்மான்னு சொல்கிறேன் பார். இதை வசிஷ்டராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வசிஷ்டோபி அப்பின்னு சேர்க்கிற பாருங்க, வசிஷ்டரும் கூட. இந்த வசிஷ்டரும் கூடன்னா நான் எத்த சொன்னாலும் மாட்டேன்னு சொல்கிற வசிஷ்டரும் கூட இப்போ நான் சொல்கிறதுக்கு ஏத்துண்டு தான் ஆக வேண்டும். வசிஷ்டோபி மகாதேஜாக ஏச்சேமே சமுபஸ்திதாக. இங்கே கூடியிருக்கிற அத்துணை ரிஷிகளும் ஏற்றுக்கொள்ளுவார்கள் என்ன விஷயத்தை எடுத்துரைத்தார். ராமனையும் லக்ஷ்மணனையும் சேர்த்து தசரதன் விஸ்வாமித்திரரோடு அனுப்பிச்சு வச்சுட்டார். ததௌ குஷிகபுத்திராய சுப்ரீதேன அந்தராத்மனா. குஷிகனுடைய பிள்ளையான கௌசிகன்னு பேர் பெற்ற விஸ்வாமித்திரரோடே கேட்டது ஒரு ராமனைத்தான். ஆனால் கூட சேர்ந்து லக்ஷ்மணனும் கிடச்சிட்டார். இப்போ சாமி இவர் கேட்கவே இல்லையே, இவர் உன்னின் கரிய செம்மல் ஒருத்தனை தருதின்னு இந்த கருப்பு பிள்ளை ராமனைத்தான் இவர் கேட்டாரே தவிர ஷகப்பு பிள்ளை லக்ஷ்மணனை இவர் கேட்கவே இல்லை. ஆனால் கேட்டதுக்கு மேலே ஒன்று கிடைக்கிறது என்ன, இலவச இணைப்பு. நம்ம இங்கே போகிறச்சே ஏதாவது ஒன்று கொடுப்போம், 10 ரூபா கொடுத்து ஒன்று வாங்குவோம், இன்னொன்று கூடவே கொடுப்பான். இது நான் கேட்கவே இல்லையானு இலவசம் வச்சுங்கோன்னு சொல்லிடுவான். அதை போலத்தான் இது இப்போ இலவசம். கேட்டது ராமனை மட்டும். ஆனால் ராமன் இலக்குவனை விட்டு பிரிந்து கிடையாது. ஆகையாலே ராமனும் லக்ஷ்மணனுமாக சேர்ந்து வந்தார்கள். சரையனுடைய தெற்கு கரையோரமாக கூட்டி கொண்டு வருகிறார். வந்து பக்சருங்கிற இடத்துக்கு வந்து சேர்றா. இன்னைக்கு இருக்கிற இடம், அன்னைக்கு அதுக்கு சித்தாசிரமம்னு பேர். இன்னைக்கு அது பீகார் மாநிலத்திலே கங்கையினுடைய கரையில் பக்சர்னு இன்னைக்கு இருக்கிற பேர். அன்று அதுக்கு சித்தாசிரமம், வாமனாசிரமம், புண்ணியாசிரமம் என்று பேர். அந்த ஆசிரமத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய செயல்கள்லாம் நடந்தது. முதல்ல காமாசிரமத்துக்கு போய் சேர்ந்தார்கள். அங்குதான் பரமசிவனாரும் பார்வதியும் இருந்தபோது ரதி மன்மதர்கள் அவர்களிடத்தில் காமத்தீயை மூட்டிவிட கோபமேற்பட்ட பரமசிவனார் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து பார்க்க, அதனால காமதேவன் உடலை இழந்த இடம் அனங்கனாக ஆயிட்டான். அவன் அங்க அந்த தேசமே காமாசிரமம்னு இதுக்கு பேர். அந்த இடத்துல தான் அவன் எல்லாம் இழந்து போய் கடைசியாக அவருடைய சிவசாபத்தையும் வாமமோசனம் ஏற்படுத்தி கொண்டான்னு சரித்திரம். அந்த இடத்துல நிறைய ரிஷிகள்லாம் இருந்து தபஸ் பண்ணிட்டு இருப்பார்களாம். ராமலக்ஷ்மணர்களை விஸ்வாமித்திரர் அந்த இடத்துக்கு கூட்டி கொண்டு வந்து அன்னைக்கு தங்கி இந்த சரித்திரம்லாம் சொல்றார். சின்ன பிள்ளைகளோ இல்லையோ, 12 வயசு பிள்ளையோ இல்லையோ, அதனால வழி நடுக்க அவர் கதை சொல்லியே கூட்டின்னு வர்றார். ஒரு நாள் ராத்திரிக்கு ஒரு கதை சொல்லணும். கதை சொன்னா தான் குழந்தைகளுக்கு தூங்கும். அதுக்கப்புறம் மறுநாள் கார்த்தால எழுந்து கௌசல்யா சுப்ரஜாராமன் பாட ஆரம்பிச்சுடுவோம். ராத்திரி ரொம்ப நேரம் கதை சொல்லி தூங்கிட்டபடியாலே விடியற்கார்த்தால ரொம்ப சுகுமாரர்கள் குழந்தைகள், அதனால சுலபத்தில் எழுந்திருக்கலே. அப்பதான் இவர் திருப்பள்ளி பாடினார். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்ஹிகம். ராமா எழுந்திரு, பொழுது விடிஞ்சதே, நாழியை எடுத்து நித்திய அனுஷ்டானத்தை செய்ய வேண்டாமா எழுந்திருந்தார். அவர் எழுப்ப ஆரம்பிக்கிறச்சே மணி 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம்னு பேர். பிராமே முகூர்த்தேச்ச உத்தாய மனசா சிந்தையே தரிம்னு சொல்றது. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருந்து நித்திய கர்மானுஷ்டானத்தை ஆரம்பிச்சுடு. 4 மணிக்கு எழுந்திருக்கணுங்கிறதுக்காக எழுப்புறார். கௌசல்யா சுப்ரஜாக கௌசல்யா சுப்ரஜாக கௌசல்யா சுப்ரஜாக. அப்படின்னா கௌசல்யை என்னமா பெத்தாளோ சுப்ரஜாக நல்ல பிள்ளையாக பெற்றாள். என்ன நோன்பு நோத்தாள்களோ இவனை பெத்த வயிறுடையாள். இவனை பெற்றிருக்கிற கௌசல்யை என்ன நோன்பு நோத்திருப்பாளோ. ஒரு பிள்ளையோ பொண்ணோ வசத்தியா இருந்துன்னு வச்சுங்கோ, யாரும் பெற்ற அப்பனை கொண்டாடவே மாட்டான். என்னமா பெற்றிருக்கா பிள்ளையேன்னு அந்த அம்மாவை தான் கொண்டாடுவாளே தவிர அதுக்கப்புறம் ஏதோ அவர் பெற்றார்னு வேணா சொல்லிக் கொள்ளலாம். அதைத்தான் இப்போ கௌசல்யா சுப்ரஜாக விஸ்வாமித்திரர் அப்படிதான் சொல்லிவிட்டார். இப்போ என்னமா பெற்றிருக்கா, அந்த வயிற்றுக்கு நாம பல்லாண்டு பாட வேண்டும். அந்த வயிற்றிலே சுமந்துதான் 12 திங்கள் மணிவயிறு வாய்த்தாள். மற்ற குழந்தைகள்லாம் 9 மாசம் 10 மாசம் இருக்கலாம். ஆனால் ராமன் 12 திங்கள் 12 மாசங்கள் கௌசல்யனுடைய வயிற்றில் இருந்தான். மகனொருவர்க்கல்லாத மாமேனி வண்ணன் வந்து பிறந்தான். எப்படி ஒரு வஜ்ராயுதத்தை தரித்திருக்கிற இந்திரன் பிறந்த போது அதிதி எப்படி ஆனந்தப்பட்டிருப்பளோ, வாமனமூர்த்தி பிறந்த போது அதே தேவி எப்படி ஆனந்தப்பட்டிருப்பளோ பட்டாளோ இல்லையோ. கௌசல்யா சுப்ரஜாக என்னமா பெற்றான்னு சொல்லியிருந்தார். 4 ஆச்சு, 4.5 ஆச்சு, 4.75 ஆச்சு, 5 ஆச்சு. இன்னும் கௌசல்யா சுப்ரஜாக கௌசல்யா சுப்ரஜாக கௌசல்யா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்தத்தை சொல்லவே அவருக்கு மனசு போல. இந்த பிள்ளைகள் 2 தூங்கிட்டு இருக்கிற அழகை பார்த்துட்டு கௌசல்யா கொண்டாடிட்டே இருக்கார். மணி 6 ஆகக்கூடாது, பிராம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கணுங்கிறதுக்காக எழுப்ப வந்துட்டு இவரே மயங்கி போய் கௌசல்யா சுப்ரஜான் 6 ஆச்சு. சூரிய ஒளி மேலே பட்டுது. அப்புறம் மாத்தினார் ராம
பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. சூரியன் உதிச்சுட்டார், எழுந்திரு, மேற்கொண்டு காரியத்தை பார்க்கணும் அப்படின்னு அப்புறம் தான் எழுப்பினார்னு சொல்லுவார்கள். இன்னைக்கும் அந்த அந்த கௌசல்யாசு பிரஜாராமங்கிற திருப்பள்ளி எழுச்சி ஸ்லோகம், அந்த ஸ்லோகம் பிறந்த இடம் இருக்கு பீகாரத்தில், உத்தரப்பிரதேசம். அதில் தாண்டித்தான் பீகாருக்குள்ளேயே போயாகணும். அந்த இடத்துல அதை நாம் சேவித்து கொள்ளலாம். அதனால் அடுத்த ஆசிரம், அதற்கு அப்புறம் போறச்சே தான் தாடகை என்னும் பெரும் உருவத்தோடே ஒதுத்தி எரித்து வந்தாள். ஏற்கனவே பலா அதிபலாங்கிற 2 மந்திரங்களை ராமலட்சுமணர்களுக்கு விஸ்வாமித்திரர் சொல்லி கொடுத்துருக்கார். அந்த மந்திரம் கையில் இருந்ததுனால் போகிற வழியில் எந்த களைப்பு தெரியாது, ஆயாசம் இருக்காது, பசி இருக்காது, தூக்கம் இருக்காது, ஏதும் இருக்காது. அதனால் பலா அதிபலா இந்த மந்திரங்களையும் சொல்லி கொடுத்துருக்கார். அதை பெற்றுண்டு ராமலட்சுமணர்கள் போயிட்டு இருக்கார். அடுத்து பெரிய உருவத்தோடைய தாடகை எதிர்த்து வந்தாள். வந்ததிருந்த தாடகதன் உரத்த கீரி, தாடகை வந்து தாடகையை முடித்து விடு என்று ராமனுக்கு ஆணையிட்டார் விஸ்வாமித்திரர். ஏற இறங்க ராமன் பார்க்குறான். அது ஒன்றும் சின்ன உருவமாலாம் இல்லை. தாடகையினுடைய ரொம்ப பெருத்த உருவம். எவ்வளவு பெருசாக இருந்திருக்கும் சுமாராக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா அவள் அளவு என்னவா இருந்திருக்கணும்னா, காரைன்னு ஒரு ஆபரணம் பண்ணி போட்டிருக்கலாம். இந்த இடத்துல நீளமான ஆபரணம் காரை 1000 யானை அடித்து கொன்னு அதில் ஒரு யானையினுடைய வாலில் அடுத்த யானுடைய துதுக்கியை முடிச்சு போட்டு இந்த இடத்துல ஆபரணமாக போட்டிருக்காவோ. இது ஒரு யானை, அதனுடைய வாலில் அடுத்த யானை, இதனுடைய வாலில் அடுத்த யானை. இந்த காரையில் தங்க முடிச்சா வச்சு போட்டு பாடோ இல்லையோ, அதை போல் தங்க முடிச்சுக்கு பதில் யானை முடிச்சு வச்சுட்டாவள். அப்படின்னா அந்த நெஞ்சு எவ்வளோ பெருசு இருந்திருக்கணும், அவள் எவ்வளோ பெருசு இருந்திருப்போ. அத்தனை பெரிய உருவத்தோடைய தாடகை வர விஸ்வாமித்திரர் பார்த்து, ராமா இவளை கொண்டுடுனார். ராமன் வில்ல வளைச்சுட்டு அம்ப விடுறதுக்கு முன்னாடி சந்தேகமாக போச்சு. இப்போ கொன்னுடலாம், முதல் யுத்தத்தை போய் ஸ்திரீய வதம் பண்ண சொல்கிறார் இவர். இது வரைக்கும் நான் யாரையும் அம்பு விட்டு கொண்டது இல்லை, இப்போ தான் முதல் சண்டையை ஆரம்பிக்க போகிறேன். அப்படி இருக்கிறச்சே ஸ்திரீயை போய் கொல்லுங்கிறாரே, க்ஷத்ரியனுக்கு இது தர்மமா, வீரனுக்கு இது தர்மமானு யோசித்தார். யோசித்த உடனே விஸ்வாமித்திரர் பதில் சொன்னார், இவளை ஸ்திரீ நினைக்கிறியான்னார். ஏன் பார்த்தா அப்படித்தானே இருக்கான்னார். பார்த்தா மட்டும்தான் இருக்கா, அதை நீ தெரிஞ்சுக்கணுமே தவிர இவளை நீ விட்டு வச்சிருந்தியானா உன் நாடே வீணா போடுறாமா, முதல்ல அவளை கொன்னுடு, நான் சொல்கிறேன் கொன்னுடு, இது என் ஆணை என்ன விஸ்வாமித்திர சொல்லச்சே ராமன் ஒத்துனுட்டான். பிதுர்வச்சன நிர்தேசாத் பிதுர்வச்சன கௌரவாத் வச்சனம் கௌஷிகசேதி கர்த்தவியம் அவிசங்கையா. சந்தேகத்துக்கிடமில்லாமல் உடனடியாக நான் கேட்டாக வேண்டும். இந்த கேள்வி நான் விஸ்வாமித்திரரை கேட்டதே தப்பு. என் தகப்பனார் பார்த்து இவர் பின்னாடி போ, இவர் சொல்வதை செய்யின்னு சொல்லி அனுப்பிச்சார். செய்யறது தான் எனக்கு கடமையை தவிர கேள்வி கேட்பது எனக்கு ஏற்றது அல்ல என்று உடனடியாக ஏற்றுனுட்டான் ராமன். அந்த இடத்துல தான் ராமச்சந்திரனுடைய அவதார பிரயோஜனமே மிளிருகிறது. பெரியவன் சொல்லுவதை சின்னவன் கேட்க வேண்டும். தந்தை சொன்னால் தனையன் கேட்க வேண்டும். ஆச்சாரியன் சொன்னால் பிள்ளை சிஷ்யன் கேட்க வேண்டும். தாய் சொன்னால் பிள்ளை கேட்க வேண்டும். இதெல்லாத்தையும் வரமுறை மாறி போச்சான். இந்த மாதிரிலாம் இருந்திருக்கணும். ஆனால் இந்த சட்டம் எல்லாம் மாறி போச்சான் லோகத்திலே. எப்போது? திரேதாயுகத்திலே. ராமன் அவதரித்தது திரேதாயுகத்தில். திரேதாயுகத்தில் இந்த வரமுறையெல்லாம் ஒழுங்காவே இல்லாத மாறி போச்சான். அதனால் அது உடனடியாக சரிப்படுத்திடணும்னு ராமன் அவதரித்தாராம். அப்படின்னா கலியுகம், திரேதாயுகத்தில் இதெல்லாம் ஒழுங்கா இல்லைங்கிறதுக்காக ராமன் பிறந்தார்னா இப்பெல்லாம் பேசுறதுக்கே பிரயோஜனமே இல்லை. அப்போ ஏதோ ராமன் பிறந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி வைக்கலாம்னு நினச்சிருப்ப போது. 2 விஷயம் மட்டும் பார்ப்போமே. இது கீழ் யுகம் திரேதாயுகம், இதுக்கு அடுத்த யுகம் துவாபர யுகம் இல்லையோ. அந்த 2 யுகத்துக்குள்ளே எவ்வளவு மாறி போச்சு, எவ்வளவு கேவலமாக படுத்துன்னு பார்ப்போம். விஸ்வாமித்திரர் ஒரு சம்சாரி, ஒரு ஜீவாத்மா. அந்த விஸ்வாமித்திரர் ஆணையிடுறார் தாடகையை கொண்டுடுன்னுட்டு. சர்வலோக மகேஸ்வரம் உடனே ஒத்துக்கிறார். கேள்வியே கேட்கக்கூடாதுன்னா உடனே செய்யணும் அப்படின்னு ஒத்துனுட்டார், பண்ணிவிட்டார். அடுத்த யுகம் துவாபர யுகம் இல்லையோ, அதிலே நித்திய சம்சாரி அர்ஜுனன் ஒரு ஜீவாத்மா. சர்வேஸ்வரன் கண்ணன். கண்ணன் பார்த்து அர்ஜுனன் இடத்துல சண்டை போடுங்கிறார். என்னம்மா இவன் திரும்பி கேட்குறான். கதம் பீஷ்மம் அஹம் சங்கே துரோணஞ்ச மதுசூதன இஷுவை பிரதியோத்ஸ்யாமி பூஜாரகா வரிசூதன. அதெப்படி நான் துரோணாச்சாரியர் கொல்லுவேன், அதெப்படி பீஷ்மரை கொல்லுவேன், நீ சொன்னேங்கிறதுக்காக நான் பண்ண முடியாது. துவாபர யுகத்தில் சர்வேஸ்வரன் சொல்றத ஜீவாத்மா கேட்க மாட்டேங்கிறான். திரேதாயுகத்தில் ஜீவாத்மா சொல்றத சர்வேஸ்வரன் கேட்குறேங்கிறார். இது திரேதாயுகத்துக்கும் துவாபர யுகத்துக்கும் இவ்வளவு மாறுதல்னா துவாபரத்துக்கும் கலிக்கும் பேசவே வேண்டான்னு அர்த்தம். இதை பற்றி நாம் பேசி பிரயோஜனமே கிடையாது. இப்போ திரேதாயுகத்திலேருந்து துவாபர யுகத்துக்குள்ள சர்வேஸ்வரன் சொல்றதையே ஜீவாத்மா கேட்க மாட்டேன்னு விட்டான். அதனால் இப்போவும் 6 சொன்னாலும் 6 அவ்வளோ சுலபத்தில் கேட்டுற போகிறதில்லை. இந்த கதைகள்லாம் கேட்டாலும் மனசு பண்படுமான்னு பார்த்துக்க வேண்டித்தான். அதனால் தாட்டகையை முடித்தான் ராமன். நீர் சொன்னபடி கேட்கிறேன்னு ஏற்றுக்கொண்டான். அங்கிருந்து மறுபடியும் நடத்தி அழைத்து கொண்டு போனார். சித்தாசிரமத்துக்கு வந்து சேர்ந்துவிட்டார். அதுதான் வாமனமூர்த்தியினுடைய பூர்வாசிரமம்.
முன்னாடி வாமனாவதாரம் பண்ணிருக்கிறச்சே இதோட சம்பந்தம் உண்டு. ஏஷ பூர்வாசிரமோ ராம வாமனஸ்ய மகாத்மனஹா. ஹே ராமா, இதுதான் வாமனமூர்த்தின்னு இடம், நன்று சேவித்துக்கொள். மிக உயர்ந்த ஆசிரமம். இதுக்கு புண்ணியாசிரமங்கிற பேருண்டு, வாமனாசிரமங்கிற பேருண்டு, சித்தாசிரமங்கிற பேருண்டு. இங்கு யாரிருந்து தபஸ் புடிந்தாலும் அவர்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறுகிறது. இதை சேவிச்சுக்கோ. சரின்னு ராமனை சேவிச்சிருந்தார். அந்த இடத்துல 6 நாட்கள் யஜ்யம் நடந்தது. ராத்திரி முழுக்க தூங்காமல் இருந்து ராமனும் லக்ஷ்மணனும் 6 நாட்களும் ரட்சித்து கொடுத்தார்கள். அப்புறம் தான் கடைசி நாள் ராத்திரி, இன்னைக்கு முடிஞ்சதுன்னா யஜ்யமே முடிஞ்சிடும். இது ஏற்கனவே விஸ்வாமித்திரர் சொன்னார், தசரதா, இந்த யஜ்யத்தும் போது எனக்கு ராட்சசர்கள்லாம் தொந்தரவு கொடுக்கறதுக்கு வருவா, அவளை நானே சாபமிட்டு ஒரே நிமிஷத்தில் கொண்டுடுவேன், எனக்கு ஒன்றும் பெருசில்லை. ஆனால் யஜ்யம் பண்ணுறேன்னு விரதம் எடுத்துட்ட பிற்பாடு சாபம் கொடுக்கவோ கோபப்படவோ கூடாது. அதற்காகத்தான் மற்றொருத்தனை வந்து ரட்சித்து கொடுன்னு கேட்குறேன். மேலும் பிராமணன் யஜ்யம் பண்ணுறான்னு சொன்னான், ரட்சிக்கிற பொறுப்பு க்ஷத்ரியனுக்கு உண்டு. அதனால தான் உன்னிடத்தில் நான் வந்து கேட்குறேன், நீ எனக்கு ரட்சித்து கொடுன்னா சரின்னு ராமன் அனுப்பிச்சு வச்சார்னு சரித்திரம். அதனால் விஸ்வாமித்திரர் யஜ்யம் பண்ணுறதை மட்டும் பார்த்தார், ராமன் ரட்சணத்தை பார்த்தான். கடைசி நாள் இதை எப்படியாவது தடுத்து விட வேண்டும்ங்கிற நோக்கத்தோடே மாரீச்சனும் சுபாகுவும் வந்தார்கள். இந்த 2 பேரும் கீழே கொல்லப்பட்ட தாட்டகையினுடைய 2 பிள்ளைகள். அவள் தாட்டகே அம்மா, ரொம்ப வசத்தியான அம்மா. அதுக்கு 2 பிள்ளைகள். இப்போ ஒன்று மாரீச்சன், ஒன்று சுபாகு. இவா 2 பேரும் 6 நாள் அவித்யான்னு நம்மக்கிட்ட இருக்கிற அஜ்ஞானம், அதான் அம்மா. அதுக்கு 2 பிள்ளை இருக்குது, அகங்காரம் மமக்காரம். அந்த அகங்காரம் மமக்காரம் எதனால் வருது? அவித்யால் வருது. ஞானம் இருந்துட்டா அகங்காரம் மமக்காரம் வராது. ஞானம் இல்லாமல் போனபடியால் தான் அகங்காரம் மமக்காரம் வருது. இது ஒன்றா வச்சுக்கலாம். இல்லைன்னா அவித்யாங்கிற ஞானமின்மை, அதனால தான் காமக்ரோதங்கள் ஏற்படுறது. காமமோ குரோதமோ நம்ம இடத்துல இருக்க எதுனாலே? அவித்யினாலே. அகங்காரம் மமக்காரம் இருக்க எதுனாலே? அவித்யினாலே. அவித்தையை தொலைச்சுட்டோம்னா அகங்காரம் மமக்காரம் இல்லாமலே போடும். நேத்தே பாட்டு சொன்னேன், நீர் நுமது என்னிவை வேர் முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிர்கதன் நேர் நிறையில்லே. நீர் நுமது அகங்காரம் மமக்காரம். நீர்னு சொன்னால் அகங்காரம், நுமதுன்னு சொன்னால் மமக்காரம். நமக்கு தோணாது, என்ன சாமி நீர் நுமதுங்கிறேன், நான் எனதுன்னானே அகங்காரம் மமக்காரம். நீர் நுமதுன்னா அகங்காரம் மமக்காரமா? நான் எனதுன்னா அகங்காரம் மமக்காரமா? நான் அகங்காரம், எனது மமக்காரம். அப்போ ஆழ்வார் பாட்டு எப்படி இருந்திருக்கணும்? நான் எனது என்றிவை வேர் முதல் மாய்த்துன்னு இருக்கணும். ஆனால் நீர் நுமதென்னிவை வேர் முதல் மாய்த்துன்னார். நம்பிள்ளைங்கிற மகாச்சாரியார் ஆச்சரியமாக வியாக்கியானம் பண்ணுறார். 36,000 படின்னு அதுக்கு பேர். அதில் தெரிவிக்கிறார், ஆழ்வார் நான் எனதுன்னு தான் பாடுறதுக்கு வந்தார். ஆனால் பாட வாயெடுக்கிறச்சே அவருக்கு ஒரு பயமாக போச்சு. பாட்டுக்காக நான் எனது என்றிவை வேறு முதல் மாய்த்து, நான்கிற அகங்காரத்தையும் எனதுங்கிற மமக்காரத்தையும் வேரோட பிடுங்கி எரிஞ்சு இப்படின்னு சொல்கிறதுக்கு வராரு இல்லையோ, பயந்துட்டாராம். இப்படின்னு நான் எனதுன்னு சொல்ல போகிறச்சே ஞான அகங்காரம் மமக்காரம் வந்துருச்சுன்னா எனக்கு இப்போ இல்லை. நான் எனதுன்னு வார்த்தைக்காக சொல்ல போனால் கூட எங்க ஞானம் ஆறான ஓ இவருக்கு நான் எனதுன்னு இருக்கு போல் இருக்குன்னு இருந்துட்டார். அதனால சுலபமாக நம்ம தலையில் வச்சுட்டார். நீர் நுமது என்னிவை வேறு முதல் மாய்த்து. அப்பவும் நான் சொல்லிக்க வேண்டாம் இல்லையோ, சொன்னால் ஒட்டினோட போகிறதோன்னு பயம் இருக்குது. அதனால தான் நீர் நுமதென்னிவை வேறு முதல் மாய்த்து. இந்த நீரும் நுமதுந்தான் அகங்காரமும் மமக்காரம். இவைகள் அவித்யா என்பதனுடைய பிள்ளைகள். அதனால தாட்டகையை முதல்ல கொண்டுட்டார் ராமன். அதுக்கப்புறம் தான் தாட்டகேயர்களான பிள்ளைகளை கொல்ல வருகிறார். அதில் மாரீச்சனை ஓட்டி விட்டுட்டார், சுபாகுவை கொன்னுட்டார். 2 பேரும் முடிஞ்சு போச்சு. யாக சம்ரக்ஷணம் ஆயிடுத்து. அங்கே வந்திருந்த ரிஷிகள் அனைவரிடத்திலேயும் விஸ்வாமித்திரரும் விடை பெற்று கொண்டார். ராமலக்ஷ்மணர்களும் விடை பெற்றுட்டார்கள். அப்புறம் எங்கேயோ புறப்படணும் இல்லையோ. அப்போ சட்டுன்னு விஸ்வாமித்திரர் பார்த்து, ராமலக்ஷ்மணர்களே வந்த காரியம் முடிஞ்சு போச்சு, யாகம் ஆயிடுத்து, நான் வடக்கு நோக்கி போகிறேன், நீங்கள் வேணா ராஜ்யத்துக்கு திரும்பலாம்னார். ராமன் கேட்டார், நீரெங்க வடக்கு நோக்கி போகுன்னு கேட்டார். நாங்கள் மிथिलाபுரிக்கு போகிறோம், அங்கே தனுர்யாகம் ஏற்பாடு பண்ணியிருக்கலாம், அதுக்காக நான் அங்கே போகிறேன். நீர் அங்கே போறீரே, உம்மை பின்னாடி போக சொல்லித்தான் என் தகப்பனார் எனக்கு ஆணையிட்டார். திரும்பி வர சொல்லி அவர் ஆணை இடலை. அதனால தான் உங்ககிட்டயே கேட்குறேன், வரலாமா? இமௌஸ்ம முனி சார்தூல கிங்கரவ் சமுபஸ்திதவ். நானும் இலக்குவனுமாய் உமக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்குன்னே தசரதனால் அனுப்பப்பட்டிருக்கிறோம். அதனால் கடைசி வரைக்கும் உம்மோட கைங்கரியம் பண்ணுறதுக்கு தான் வரணும். இல்லை ராமா, உனக்கு பொழுதா எடுத்தோன்னுமோ, காரியம் முடிஞ்சு போச்சே, நீ போகலாமேங்கிறதுக்காக கேட்டேன் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொன்னார். ராமன் பதில் சொன்னார், உம்ம காரியம் ஆச்சு, நீர் பாட்டு காரியம் ஆச்சுன்னு விட்டிருந்தார். யார் காரியம் ஆகலை, உம்ம காரியம் மட்டும்தான் ஆயிருக்கு. இப்போ நான் எதற்காக வந்தேனோ அந்த காரியம் எனக்கு நடக்கவே இல்லை. நீர் பாட்டு காரியம் முடிஞ்சு கொடுத்து போயிட்டு வான்னு சொல்லிவிட்டா. என்னான்னு சொல்லி வசிட்டர் உங்க பின்னாடி அனுப்பிச்சு வச்சார்.
உன் பிள்ளை நல்லத்துக்காக விஸ்வாமித்தர் கேட்கிறார் தசரதா, போயிட்டு வா என்று தானே சொன்னார். எனக்கு இன்னும் நல்லது ஒன்றும் நடக்கவே இல்லையே, நீர் உண்மையாகத்தை ரட்சிச்சுன்னுட்டு எனக்கு நல்லது நடந்தது போயிட்டு வான்னு சொன்னால் நடக்குமோ? எனக்கு நடக்க வேண்டிய காரியம் நடக்கலே, நான் கூட வரணும் என்ன மனசில் வச்சிருந்து அவசியம் கூட வருகிறேன்னு ராமன் தெரிவித்தான். சரி வாங்கும் அப்படின்னு விஸ்வாமித்திரர் அழைச்சின்னு போனார். போகி மிதிலா தேசத்துக்குள்ள நுழைய வேண்டும். இப்போ நாம் பார்த்த இடம் பீகாரினுடைய பாட்னாக்கு தெற்க இருக்கிற இடம். அதுக்கப்புறம் கங்கையை தாண்டின உடனே பாட்னா, அதை தாண்டின உடனே விஷாலா நகரம்ங்கிற இடம் வரும். விஷாலா நகரத்தையும் தாண்டி வடக்க போனாத்தான் சீதாமரி அளவுக்கு ராமன் போல அதுக்கு வடகிழக்கு பிராந்தத்தில் நேபாள எல்லைக்குள்ள நுழைஞ்சு விட்டார். இன்னைக்கு நம்ம பாரத தேசத்தெல்ல நேபாளத்தெல்லைன்னு இருக்கே தவிர அன்று அப்படி இருக்கல. அன்னைக்கு இருந்தது மிதிலா தேசம். மிதிலா தேசம்ங்கிறது எங்க இருக்கும்னால், இப்ப நாம பார்க்குற இந்த விஷாலா நகரம்னு சொன்னோம் இல்லையா, பாட்னா தாண்டின உடனே விஷாலா நகரத்துக்கு வடக்கேந்து மிதிலா ஆரம்பிச்சிடும். அதனுடைய மேற்கு எல்லை தான் சீதாமரி, அதனுடைய வடக்கு எல்லை வடகிழக்கு எல்லைன்னு வச்சுங்கோ, அந்த எல்லை தான் மிதிலாபுரி. இந்த இடத்துக்கு ஒரு முக்கோணம் போட்டோம்னா அதுதான் மிதிலா தேசம்னு பேர். அந்த தேசத்துக்குள்ளதான் இப்ப ராமன் நுழைகிறார். மிதிலைக்கு நுழையறதுக்கு முன்னாடி அகல்யா சாப விமோசனம் நடந்தது. கௌதம முனிவருடைய தர்மபத்னி அகல்யா, அவள் ஏதோ ஒரு முறை இந்திரனாலே ஏமாந்து சாபத்துக்கு ஆளாகி போய் ஒரு கல்லாக போய் கிடக்கிறாள். கௌதம முனிவர் சபிச்சிட்டார், நீ கல்லாகவே கிட, ராமலக்ஷ்மணர்கள் நீ கல்லா கிடக்கிற இடத்துக்கு வருவர்கள், அப்ப ராமனுடைய திருவடி பட்டு அதனால நீ சாப விமோசனம் அடையலாம்னு சொல்லி வைத்திருந்தார். காத்து கொண்டிருக்கிறாள். இங்கே தான் அவ கல்லா கிடக்கிறார். ராமனும் அந்த வழியாகத்தான் வந்தான். ராமனுடைய திருவடி பட்டவுடன் அந்த கல்லு பெண்ணாகி மாறி போயிற்று. ஆண்டாள் கல்யாணத்தில் சொன்னேன்னு இல்லையோ, ஆண்டாளுடைய திருவடி எடுத்து அம்மி மேல கண்ணன் வைக்கிறார். ஏற்கனவே ராமாவதாரத்தும் போது இப்படித்தான் திருவடி பட்டு ஒரு கல்லு பெண்ணா போச்சு. இப்போ ஞான கிருஷ்ணாவதாரத்தில் இவன் கைப்பட்டு கல்லு பெண்ணா போட போறதே, என் ஆண்டாள் பயந்துட்டே இருந்தா நல்ல வேளை நடக்கிறேன்னு கீழே சொல்லியிருந்தேன். அதை இப்ப ஞாபகப்படுத்திங்கோ. கல்லும் பெண்ணாகி போயிற்று. ராமனுடைய திருவடி பட்டவுடன் இந்த கல்லாக கிடந்தது பெண்ணாக அகல்லையாக மாற அங்கிருந்து வடக்கே புறப்பட்டு நேர மிதிலா நகரத்துக்குள்ள நுழைஞ்சு மாட மாளிகை கூட கோபுரங்கள் நிறைந்திருக்கிற வீதி வழியாக போக வேண்டும் இல்லையோ, ராமன் அந்த வீதி வழியாக வந்துட்டு இருக்கார். ஒரு இடமா போறச்சே மேல இருக்கிற பெரிய பெரிய கோபுரங்கள்ல கட்டப்பட்டிருக்கிற செழுமணி கொடிகள், மணிக்கொடிகள்லாம் அப்படியே கை அசைக்கிறது. இந்த மணிக்கொடி கை அசைக்கிறத பார்த்துட்டு கம்பர் தெரிவிக்கிறார், இந்த செழுமணி கொடிகள் இவளே ஜனக மன்னவனுடைய மிதிலாபுரியினுடைய கைகளோ, செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி கமலச்செங்கன் ஐயனை ஒல்லை வா என் அழைப்பன போன்றதம்மா, வா வா இப்படி கை அசைக்கிறது சொல்லியோ, வாங்கோ அப்படின்னு உள்ள வர்ற ராமனை கூப்பிடுறாப்புல இருக்கான். எதுக்கு கூப்பிடுறதுன்னா, உள்ளுக்குள்ளதான் உன் சொத்து இருக்கா சீதையை, அவசியம் நீ வந்து திருக்கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அவனை வான்னு அழைக்கிறாப்புல இருக்கு. இயற்கையில நடக்கிறது கொடியா செய்யறது. ஆனா இயற்கையில நடக்கிற ஒன்லே கவிஞன் தன்னுடைய கருத்தை ஏற்றி சொல்றான்னு வச்சுங்க, அதுக்கு தற்குறிப்பேற்ற அணின்னு பேர். தமிழ்ல இந்த அணி இலக்கணம்னு ஒன்று உண்டு. சம்ஸ்கிருத சாஸ்திரத்திலையும் அலங்காரம்னு சொல்றோம், அலங்கார சாஸ்திரம்னு உண்டு. அதை போல தமிழ்ல அணின்னு சொல்றோம். இப்போ தற்குறிப்பேற்ற அணி, உவமை அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி, இதை போல அணிகள்லாம் இருக்கும் இல்லையோ. இது ஒன்றும் இப்போ அட்டிகே இப்போ அந்த மாதிரி அணியெல்லாம் இல்லை. இது ஏதோ கழுத்தில் போட்டுக்கிறதா, காதில் போட்டுக்கிறதா, கையில் போட்டுக்கிற வளையெல்லாம் அந்த மாதிரி அணி இல்லை. இப்போ நேர் தேமாங்காய், கூவிளங்காய், கருவிளங்காயெல்லாம் படித்தோம். அதெல்லாம் இப்போ என்னதுன்னு சொல்ல போனால் எந்த கடையில் கிடைக்கும்வா, ஏதோ காய் பழம்லாம் சொல்லியிருந்தீரே, அதெல்லாம் எந்த கடையில் கிடைக்கும்னா ஒரு கடையிலையும் கிடைக்காது, புஸ்தகத்திலங்கிற கடையில் தான் கிடைக்கும். அதனால் இது ஒரு அணி இலக்கணத்தில் தான் நடக்கிற ஒன்றில் தன் கருத்தை ஏற்றினால் அதற்கு தன்னுடைய எடுத்து தான் ஏற்றி சொல்லி இருக்கிறார் இல்லையோ. அதனால குறிப்பேற்ற அணி, தன்னுடைய குறிப்பை ஏற்று சொன்ன அணி. இதே போல சிலப்பதிகாரத்திலையும் உண்டு. இந்த இடத்துல ராமன் அந்த கொடிகள்லாம் கையை நீட்டி வான்னு கூப்பிடுறதுன்னார். ஆனால் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் பாடச்சே இவன் உள்ளே போகிறான், இந்த கோவலன் உள்ள மதுரப்பட்டினத்துக்குள்ளே போகிறானோ இல்லையோ, அப்போ ஆபத்து, உள்ளே போகவே தான் ஆபத்தே வந்தது. அப்போ மதுரப்பட்டினத்தினுடைய கைகளெல்லாம் வராதே ஆபத்து இருக்குன்னு சொல்கிறது அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் எழுதி வச்சார். அதனால தான் சொன்னேன், இயற்கையில் நடக்கிறது ஏதோ ஒன்று, ஆனால் புலவன் தன்னுடைய குறிப்பாக அதன் பேரில் ஏற்றுக்கிறானோ இல்லையோ. ஒரு பக்கத்தில் வேணும்னா கதைக்கு தகுந்தாப்புல வராதேன்னு அங்கே இருக்குது, ஒரு பக்கத்தில் வேணும்னா கதைக்கு தகுந்தாப்புல வான்னு இந்த இடத்துல இருக்குது. ஆக செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடிநகர் கமலச்செங்கன் ஐயனை வா, செங்கன் படைத்த ராமனை வா உள்ளே வா என்று அழைப்பன போன்ற தன்மா. அழைக்க ராமனும் உள்ளே புகுகிறான். மெதுவாக யானை போல நடந்து
புலி போல நடந்து, சிங்கம் போல நடந்து, ஏறு நடை நடந்து அந்த திவ்யதேசத்தினுடைய வீதியோரும் போய்கொண்டிருக்கிறான். மாட மாளிகை உப்பரிகையில சீதை இருந்தா. அப்பதான் ராமன் உள்ள வந்தார். முதல் தடவையாக சீதை ராமனை காண்கிறாள். 6 வயசு இப்ப சீதைக்கு, 12 வயசு ராமனுக்கு. இதை கீழே சொல்லிட்டேன். 6 வயசு சீதை மாட மாளிகை நின்று கீழே போயிட்டு இருக்கிற ராமனை பார்க்கிறாள். அவர்கள் இருவரும் கருங்கடற்பள்ளியில் கலவி நீங்கி, கருங்கடற்பள்ளிங்கிறது வியூகத்தில் இருக்கிற திருப்பார்கடலை குறிக்கும். அங்கிருந்து கலவி நீங்கி அங்க இருவரும் கூடியிருந்தார்கள். கூடினவர்கள் பேசிக்கொண்டு இப்போது வந்து கீழே பிறந்திருக்கிறார்கள். அயோத்தியில் ராமனாக, மிதிலாபுரியில் சீதையாக. கருங்கடற்பள்ளியில் கலவி நீங்கி அதுக்கப்புறம் இப்பதானே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறா. கண்ணோடு கண்ணினை கவ்வி, சீதையினுடைய கண் ராமன் கண்ணை கவ்வ, ராமனுடைய கண் சீதையினுடைய ராமனுடைய கண் சீதையினுடைய கவ்வை கண்ண ஆவி வருவன போன்றதம்மா. இவனுடைய ஆவி இப்பதான் அவ ஆவிக்குள்ள போச்சான். அவளுடைய ஆவி இப்பதான் ராமனுடைய ஆவிக்குள்ள வந்துதான். அப்படின்னா என்ன? ஒத்தொத்தரும் தங்கள் தங்கள் ஆவியை அடுத்தவரிடத்துல வச்சுட்டு கீழே வந்து பிறந்தாளாம். திருப்பார்கடல்ல இருக்கிறச்சே, சீதை என் ஆவி உங்ககிட்ட இருக்கட்டும். சீதை சொல்றா, ராமா என் ஆவி உங்ககிட்ட இருக்கட்டும். இப்பதான் திரும்பி வந்தவுடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆவி அவாவாழ்கிட்ட போச்சுன்னா, இப்பன்னா மாற்றி கீழே வச்சிருந்தாளாம். இப்ப 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். ராமனும் பார்க்க, சீதையும் பார்க்க, கண்ணோடு கண் 2 கவ்வி பேச மாட்டாமல் விக்கித்து போய் இருந்தார்கள். கம்பருடைய சிஷ்யர்கள்லாம் உடனே பார்த்தா, இப்ப 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு சந்திச்சுட்டு இருக்காளே, பிரியாதவர்கள் பிரிஞ்சு இப்ப சேர்ந்திருக்கார்களே, அவ பார்த்துன்றத பேசினத ஒரு 10 பாட்டு பாடுமே. கம்பர் சொன்னார், இதை மட்டும் என்னை பாடவே சொல்லாதீங்க, எனக்கு பாட வராது. ஏன்னால் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ. ரொம்ப நாளாக பிரிந்திருக்கிறவர்கள் இப்போ கூடுறார்கள்னு வச்சுங்கோ, வளவளான்னு பேசக்கூடாது. ஒருத்தருக்கொத்தர் பார்த்துட்டு கண் பார்வையாலே புரிஞ்சுடணும். மேலும் தாம்பத்தியம் எப்படி இருக்கணும்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறதுன்னா, பேசி ஆணும் பெண்ணு தெரிஞ்சுக்கூடாதான். அவர் நினைக்கிறத இவ புரிஞ்சுடணும், இவ நினைக்கிறத அவர் புரிஞ்சுடணும். அவர் நினைச்சா இவ பண்ணிடணும், இவ நினைச்சா அவர் பண்ணிடணும். நன்னா தான் இருக்கும். இருந்தால் நன்னா தான் இருக்கணும்னு சொல்லிக்கலாமே தவிர ஏன்னா அந்த மாதிரி இருந்துட போகிறோமா? அதனால தான் நமக்கெல்லாம் தம்பதிகள்னு பேர். பகவானுக்கு மட்டும் திவ்ய தம்பதின்னு பேர். இப்போ ஸ்ரீரங்கநாச்சியாரியன் ஸ்ரீரங்கநாதனையை சேவிக்கிறோன்னா திவ்ய தம்பதிகள், திவ்யமான தம்பதிகள். லௌகிகமான பிராகிருத்தமான தாம்பத்தியமே அல்ல. இவன் நினைத்ததை அவள் செய்கிறாள், அவள் நினைத்ததை இவன் செய்கிறான். இப்போதைக்கு சொல்லியான்னு செஞ்சுக்கணும், அந்த அளவுக்கான வச்சுப்போம். ஏன்னா அவளுக்குள்ள நினைச்சதையே பண்ணி விடுறா. நாம கடைசி பட்சம் வாய் விட்டு சொன்னதானே நடக்கணும் இல்லையா? ஏதோ மனைவி இன்னத்தை சொல்லிட்டாள்னா கணவன் பண்ணணும், கணவன் இன்னத்தை சொல்லிட்டார்னா மனைவி பண்ணணும். சொன்னாலும் செய்ய மாட்டேன்னா அப்புறம் தம்பதியே இல்லைன்னு அர்த்தம். நீ திவ்ய தம்பதியாக இருக்க வேண்டாம், வெறும் தம்பதியாவான்னு இருக்கணும் இல்லையோ? அதனால வெறும் தம்பதியாக இருக்கிறது தாண்டி திவ்ய தம்பதியாக ராமன் இருக்க. அப்ப இருவரும் ஒத்தருக்கொத்தர் சந்திச்சென்றதுலேருந்து ராமனுக்கு எங்கு பார்த்தாலும் சீதை 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 முதல் தரமாக பார்த்துட்டார், அவ்வளவுதான். அதிலிருந்து அந்த தேசத்து முழுக்க கல்யாணம் பண்ணி திரும்பி வர்ற வரைக்கும் எங்க பார்த்தாலும் சீதை சீதையாவே தான் ராமனுக்கு இருக்கார். ஏதோ ஒரு மயக்கத்திலேயே தான் நடந்தே போயிட்டு இருக்கார் வீதியிலே. வீதியார கூட்டி கொண்டு போய் நேர உள்ளுக்குள்ள அமர்த்தி சதானந்தர் உட்காண்டிருந்தார். அவர் தான் ஜனக மன்னவனுடைய அரண்மனையில் இருக்கிற பிரதானமான குரு. சதானந்தர் இடத்துல ராமலட்சுமணர்களை விஸ்வாமித்திரர் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். சதானந்தா, இவன் யாரு தெரியுமோ? சக்கரவர்த்தி திருமகன், பெரிய வில்லாளி அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொன்னார். அவர் கண்டுகொள்ளவே இல்லை. இவன் யாரும் தெரியாத அயோத்தியா தேசத்துக்கு ராஜ்யாதிபதி, அதுவும் அவர் கண்டுகொள்ளலை. யோசிச்சார் விஸ்வாமித்திரர், இவருக்கு பிடிச்சதா சொன்னா தான் இவர் கேப்பர் போல் இருக்குது. பொறுத்தியாரெல்லாம் கொண்டாடினா இவர் கேட்டுக்க மாட்டேங்கிறார். நீ அன்னை சாபம் முடித்தனன். உடனே சொன்னார், இப்போதான் உங்க அம்மா சாபத்தை முடிச்சுட்டு வந்திருக்கான். அந்த அம்மா தான் அகல்யா, அகல்யனுடைய பிள்ளை தான் சதானந்தர். உன்னுடைய பிள்ளை அவனுடைய அன்னை சாபம் முடித்தனன்னா போய் என் தாயாரை ரட்சித்தவர் ஆறு அப்படின்னு நிமிந்து பார்த்தார். முதல்லேருந்து அவனைத்தானே உமக்கு அறிமுகப்படுத்தி வச்சுருக்கேன். இப்போ உம்ம சம்பந்தம் சொன்ன உடனே எழுந்திருந்து யாருன்னு கேட்குறீரோ இல்லையோ, அவன் தான் ராமன். சரின்னு சதானந்தருக்கு அறிமுகம் ஆயிற்று. என்ன வந்தியன்னு விசாரிக்க, அப்ப ஜனக மன்னவன் அவருக்கு அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியம் எல்லாம் சமர்ப்பித்து விஷயத்தை என்னதுன்னு எடுத்துரைக்கிறான். அதிலிருந்து ஸ்லோகத்தை வாசித்து தெரிவிக்கிறேன். இது வரைக்கும் முன்னாடி நடந்திருக்கிற கதை. இனிமேத்தான் சீதா கல்யாணத்தை பற்றி நாம் பார்க்க வேண்டும். சீதையை திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்னால் சிவனுடைய தனுஷை யார் முறிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் என் பெண்ணை கொடுப்பேன் என்று ஸ்வயம்பரத்துக்கு விதி ஏற்படுத்தி வச்சிருக்கான் ஜனக மன்னவன். அது தெரிவிக்கிறார். பிரத்யுவாச்ச முனிஸ்ரேஷ்டா வாக்கியம் வாக்கிய விசாரதா புத்திரௌ தசரதஸ்யேமௌ க்ஷத்ரியௌ லோக விஸ்ருதௌ திரஷ்டுகாமௌ தனுஸ்ரேஷ்டம்
யதேதத்வயி திஷ்டதி ஏதத்தர்சய பத்ரந்தே கிருதகாமௌ நிருபாத்மஜௌ தர்சனாதஸ்ய தனுஷா யதேஷ்டம் பிரதியாஸ்யதா. விஸ்வாமித்திரர் தெரிவிக்கிறார், நீ ஒரு பெரிய தனுசு வச்சிருக்கியாமே, அதை காட்டுட்டு போகலாங்கிறதுக்காகத்தான் ராமலட்சுமணர்கள் அழைச்சின்னு வந்தேன். காட்டுகிறாயா? அதை காட்டுட்டா நாங்கள் வந்த காரியம் முடிஞ்சு போயிடும், நாங்கள் திரும்பி போயிடுவோம். ஏவமுக்தஸ்து ஜனகா பிரத்யுவாச்ச மகாமுனிம். அப்ப ஜனகன் முனிவரான விஸ்வாமித்திரரை பார்த்து பதில் சொல்றார், ஸ்ரூயதாம் அஸ்ய தனுஷா யதர்த்தமிக திஷ்டதி தேவராதி இதிக்யாதா நிமேர் ஜேஷ்டோ மகீபதி. இந்த சிவதனுஷனுடைய மகாத்மியம் என்னன்னு சொல்றேன், கேட்டுக்கும். முதல்ல அதன் கதையை சொல்லுகிறேன், கேட்டுக்கொண்டு சிவதனுஷன் இங்க பார்க்கலாம். அப்ப முதல் நிமியினுடைய பிள்ளை சரித்திரத்தை சொல்றார். கீழே நான் சொல்லிவிட்டேன், நிமியினுடைய மூத்த பிள்ளைக்கு தேவராதன்னு பேர், ஜனகன்னு தான் பேர். ஆனா அது சொந்த பேர் அல்ல, அது வம்சத்துக்கு ஏற்பட்ட பேர். அதே பேர்ல 6 பேர் வந்தார்கள்னு சொன்னோம் இல்லையோ, அப்ப முதல் பேர் தேவராதன்னு பேர். அவர் இருந்தார். தேவராத இதிக்யாதா நிமேர் ஜேஷ்டோ மகீபதி ஞாசோயம் தஸ்ய பகவன் ஹஸ்தே தத்தோ மகாத்மனா. இந்த சிவதனுசு அந்த தேவராதனுடைய கையில் தான் பரமசிவரானாலே கொடுக்கப்பட்டது. அவர் பிள்ளை கொடுத்தார், அவர் பிள்ளை கொடுத்தார். நான் 6ஆம் தலைமுறை. இப்ப என்னிடத்துல இந்த சிவதனுசு உள்ளது. ஏன் வந்ததுன்னு சொல்றேன். தக்ஷ யஜ்ஞ வதே பூர்வம் தனுராயம்ய வீரியவான் வித்தஸ்ய திரிதசோன் ரோஷாத் சலீலமிதம் அப்ரவீத் அதமே கிருஷத க்ஷத்ரம் லாங்கலாத் தித்திதா ததா க்ஷேத்திரம் சோதயதா லப்தா நாம்னா சீதேதி விஸ்ருதா பூதலாதுத்திதா சாது வியவர்த்தத மகாத்மஜா வீரியசுல்கேதி மே கன்யா மிதிலாம் அப்யுபாகம்ய வீரியம் ஜிக்ஞாசவஸ்ததா. இது எப்படி வந்ததுங்கிற சரித்திரத்தை அழகா தெரிவிக்கிறார். அதாவது ஓர் முறை சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் சண்டை. என்ன சுவாமி இது, அவா 2 பேருமே சண்டை போண்டா நாம எங்க போறதுன்னா, இது பெரிய தெய்வங்கள்லாம் சண்டை போடாமல் இருந்தா கூட தொண்டர்கள் பேசாமல் இருக்க மாட்டான். இந்த 2 தலைவர் பார்த்தா கட்டின்னு விடுவா மேடை மேலே ஏறிக்கச்சே. ஆனால் இறங்கினோடனே 2 தொண்டரும் கல்லடி நடக்கும். இது இங்கே இருக்கு, அங்கே அவள் அப்படி இருக்காளேன்னா அதை போல தான் எடுத்து போகுது. இது சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் மோதல் ஏற்பட்டு 2 பேரும் போய் அவாவா தேவத்தை நடத்துல சொல்லி இப்போ விஷ்ணுவுக்கும் சிவபெருமானுக்கும் பெருத்த சண்டை. இந்த பக்கம் இவர் நிற்கிறார், இந்த பக்கம் நிற்கிறார். 2 பேரும் சண்டை போடுறதுக்கு முன்னாடி தோள் தட்டி தொடை தட்டிக்கணும். மொழி தொடையை தட்டி ஹும் அப்படின்னு ஹுங்காரம் பண்ணுவா, தோளை தட்டிப்பா. அதை போல மகாவிஷ்ணு தோள் தட்டி தொடை தட்ட ஆரம்பிச்சார். அந்த பண்ண வேகத்திலேயே சிவன் கையில் வச்சுட்டு இருந்த சாப்பம் சிவதனுசு மளமளான்னு முறிய ஆரம்பிச்சுடுத்து. கூட இருக்கிறவா பார்த்தா முதல்லே சிவதனுசு முறிஞ்சு போச்சு, இனிமேல் சண்டை போட வேண்டிய தேவையே இல்லை என்னங்க கூடியிருந்தவர்கள்லாம் முடிவு பண்ணிட்டார்கள். அந்த சிவச்சாப்பம் விஷ்ணு ஹுங்காரம் பண்ணினதுனால முறிந்து போயிருக்கிற சிவனுடைய தனுசு தேவராதன் இடத்துல கொடுக்கப்பட்டது. இந்த தேவராதன் சிறந்த பக்தன், அதனால சிவபெருமான் தேவராதன் இடத்துல அதை கொடுத்து வச்சிருக்கார். அது வரிசையாக வந்து கொண்டு இருக்கிறது. யஸ்மாத் பாகார்த்தினோ பாகான் நாகல்பயத மேசுராக வராங்கானி மகார்காணி தனுஷா சாத்தயாமிவ ததோ விமனசர்வே தேவாவை முனிபுங்கவ பிரசாதயந்த தேவேஷம் தேஷாம் பிரீத்தோ பவத்பவ பிரீத்தியுக்தஸ்து சர்வேஷாம் ததௌ தேஷாம் மகாத்மனம் ததேதத் தேவதேவஸ்ய தனுரத்னம் மகாத்மனஹா. தேவதேவனான பரமசிவனாருடைய தனுரத்னம் சிறந்த தனுசு. அது என்னுடைய பாட்டனாருக்கு 6 தலைமுறையா சொல்லி அவரிடத்திலேருந்து எங்கிட்ட வந்துட்டு இருக்கு. ஞாசபூதம் ததா நெஸ்தம் அஸ்மாக்கம் பூர்வஜே விபவ். இப்படி அந்த வந்திருந்த சிவதனுசனுடைய சரித்திரத்தை சொல்லிட்டு அதை கொண்டு வந்து உமக்கு காட்ட சொல்றேன். ஆனால் நான் வச்சிருக்கிற விதி என்னன்னா, இதை யார் எடுத்து முறித்து இதை யார் எடுத்து நாணேற்றுகிறானோ அவனுக்குத்தான் என் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன் என்ன ஜனகமன்னவன் விஸ்வாமித்திர இடத்துல சொல்லிட்டார். நசேகுர் கிரகணே தஸ்ய தனுஷஸ்தோலனே பிவா தேஷாம் வீரியவதாம் வீரியம் அல்பம் ஞாத்வா மகாமுனே. ஆனா முனிவரே, இதுல என்ன கஷ்டம் தெரியுமோ, இதுவரை பல மன்னர்கள் வந்து முயன்றுள்ளார்கள், யாராலையும் இது எடுக்கிறதுக்கே முடியல, தூக்கவே முடியலன்னா அப்புறம் நாணேற்ற போறாளா, நாணேற்றவே முடியலன்னா வில்லு தொடுக்க போறாளா, நடக்கலே. பிரக்யாதா நிருபதயஸ்தன் நிபோத தபோதனம் ததா பரமகோபேன ராஜானோ முனிபுங்கவ அருந்தன் மிதிலான் சர்வே வீர்ய சந்தேகம் ஆகதாக ஆத்மானம் அவதூதம் மே விஜ்ஞாயம் நிருபபுங்கவாக ரோஷேண மகதாவிஷ்டாக பீடயன் மிதிலாம் புரிம் தத சம்வத்சரே பூர்ணே க்ஷயம் யாத்தானி சர்வசா. இது நான் ஏதோ வேணும்னு அவருடைய சக்தியை பரீட்சை பண்றேன்னு நினைச்சிருந்து இதை தூக்க முடியாதவர்கள்லாம் எங்கிட்டே முற்றுக வேற இட்டா.
நான் எந்த தவறும் பண்ணல. என் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா இதுதான்னு சொன்னேன். ஆனால் என்னமோ பரீட்சை பண்ணதா தான் தோத்ததை பற்றி லஜ்ஜப்படாமல் அதுக்கு வேணும்னு எதிர்த்து என்ன வந்தார்கள். மொத்த ராஜாக்களையும் ஒரே ஆண்டுக்குள்ளே போரில் தோற்கடித்து விட்டேன். இனிமே இந்த வில்லை எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது, என்னை எதிர்ப்பதற்கும் ஆள் கிடையாது. சாதனானி முனிஸ்ரேஷ்ட ததோஹம் ரிஷதுக்கிதா ததோ தேவகணான் சர்வாக தபசாகம் பிரசாதயம் ததுஷ்ச பரமப்ரீதாக சதுரங்க பலம் சுராக ததோ பக்னா நிருபதய ஹன்யமானா திசோ யயுகு. மேலும் ஜனகஸ்ய வசஸ்ருத்வா விஸ்வாமித்ரோ மகாமுனி. இந்த சரித்திரத்தை எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டார். எங்க தனுசுன்னார். உடனே 16 சக்கரங்கள் பூட்டப்பட்ட வண்டியில் 500 வீரர்கள் சேர்ந்து தனுஷை இழுத்துன்னு வந்தா. அந்த தனுஷை இழுத்துன்னு வரதுக்கு 500 வீரர்கள் இருந்துதான். 16 சக்கரம் பூட்டப்பட்ட வண்டியில் வச்சு பூட்டின்னு வந்திருக்கா. ததஸ்ஸ ராஜா ஜனக சச்சிவான் வியாதி தேச தனுராணீயதாம் திவ்யம் கந்தமால்யானுலேபிதம். உடனே ராஜா வீரர்களை பார்த்து தனுஷை எடுத்துக்கொண்டு வாருங்கோள், அதுக்கு மாலை சாத்தி அதற்கு சந்தனமிட்டு தனுஷை எடுத்துன்னு வரலாம் என்று ஆணையிட்ட உடனே அவ வரா. ஜனகேன சமாதிஷ்டாக சச்சிவாக பிராவிஷன்புரம் தத்தனு புரதः கிருத்வா நிர்ஜக்முர் அதி அமிதௌஜசः நிருணாம் சதானி பஞ்சாசத் 100 நூறாக பல பேர் வந்தார்கள். பஞ்சாசத் கதானாம் மகாத்மனாம் மஞ்சூஷாம் அஷ்டசக்கராந்தாம் 8 சக்கரங்கள் 8 சக்கரங்கள் பொருத்திய மஞ்சூஷா. மஞ்சூஷாங்கிறது பெரிய கட்டிலை குறிக்கும். அந்த கட்டிலை ஏற்றி வச்சிருந்து தாம் சமூகுஸ்தே கதஞ்சன தாமாதாய சுமஞ்சூஷாம் ஆயசீம் யத்ர தத் தனுகு சுரோபமம் தே ஜனகம் ஊச்சுர் நிருபதி மந்திரிகணா இதம் தனுர்வரன் ராஜன் பூஜிதம் சர்வராஜ்பிகி. இதுதான் எல்லா ராஜாக்களாலையும் பூஜிக்கப்பட்டது. அவரவர்கள் தூக்கணும்னு பார்த்தார்கள், யாராலையும் தூக்கிறதுக்கு முடியல. நீர் என்ன பண்ண போகிறீர் விஸ்வாமித்திரரே, வழி சொல்லும் என்று ஜனகன் கேட்கிறான். இதம் தனுர்வரம் பிரம்மன் ஜனகைர் அபிபூஜிதம் ராஜபிஷ்ச மகாவீர்யை அசக்தை பூரிதம் ததா நைதத் சுரகணா சர்வே சாசுரா நச்ச ராட்சசாக. இதை அசுரர்கள் தூக்க முடியல, தேவர்கள் தூக்க முடியல, ராட்சசர்களும் தூக்கிறதுக்கு முடியல. இனி யார் தூக்க போகிறார்களோ ஆரோபணே சமாயோகே வேப்பனே தோலனே ததா. தொடறதுக்கோ தூக்கிறதுக்கோ வில்ல நாணேத்துறதுக்கோ அம்பு விடுறதுக்கோ யாருக்குமே சக்தி இல்லை. விஸ்வாமித்ரஹ ச ராமஸ்து ஸ்ருத்வா ஜனக பாஷிதம் வத்சராம தனுப்பஷ்ய இதி ராகவம் அப்ரவீத். அப்ப விஸ்வாமித்தர் பக்கத்தில் இருக்கிற ராமனை பார்த்தார். ஹே ராம வத்ச, குழந்தாய் ராமா, தனுப்பஷ்ய, போய் அந்த தனுஷை பார்த்துட்டு வா. ராமனும் எழுந்துட்டார். தனுஷை பார்த்துட்டு வான்னு அவர் சொன்னார். நம்ம வீட்டு குழந்தையா இருந்தால் நேராக போய் பார்த்துட்டு திரும்பி வந்துடும். ஆனால் அது நம்ம வீட்டு குழந்தை இல்லையே, அது ராஜா வீட்டு குழந்தையாச்சே. மேலும் இக்ஷாக்குள்ள ராஜாவினுடைய குழந்தை, பெருமானே வந்து பிறந்திருக்கிற குழந்தையோ இல்லையோ. அதனால எழுந்து நடக்கிறான். எல்லாரும் சுற்றி இருக்கிறவா பார்க்கறாளாம். இப்படித்தான் ஒரு ராஜாவும் நடந்து போனார். ஒண்ணுமில்லாத ஓய்ந்து போய் திரும்பி வந்துட்டார். இப்ப ராமன் புறப்பட்டு போறான். ஆனா இவன் நடைய பார்த்தா ஏமாறுறவனா தெரியல, விட்டு கொடுத்துறவனா தெரியல. இவன் நடக்கிறத பார்த்தாலே வில்ல தூக்கிடுவன்னு தான் தோன்றது. என்ன சுத்தி இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஆசை. சீதை ஒரு பக்கத்துல பார்க்கறா, கையில மாலையோடு இருக்கிறாள். ராமனை ஒரு பக்கத்துல பார்க்கறா, வீரமாக புறப்பட்டு போகிறான். மக்கள் முடிவு பண்ணிட்டா, ஜனகன் ஒத்துக்கட்டும் ஒத்துக்காது போட்டோம், தசரதன் ஒத்துக்கட்டும் ஒத்துக்காது போட்டோம், சீதைக்கு ராமன் தான், ராமனுக்கு சீதை தான் என்ன கூடியிருந்த மக்கள் அனைவரும் முடிவு பண்ணி தடுத்திமையாமல் இருந்தனர். இப்படி கண்ணை பிடிச்சிருந்தாலும் அங்கே இருக்கிறவாள்லாம். நமக்கு இந்த கண்ணமைக்கிறது பெரிய நோயா இருக்கே. எமைக்கிற பொழுதுக்குள்ள இந்த ராமன் எடுத்துருவணும்னு நமக்கு சந்தேகமா இருக்கு. தேவர்கள் எல்லாம் ஒரு நிமிஷ பொழுதுக்காவது அவ கண்ணமைக்கவே மாட்டான். அனிமிஷர்கள்னு அவளுக்கு பேர். தேவர்களுக்கு கண்ணமைக்க வேண்டிய தேவை இல்லை. அந்த பாக்கியத்தை நமக்கும் ஒரு 2 நிமிஷம் கொடுத்தா தேவலை அப்படின்னு கண்ணை இழுத்து பிடிச்சிருந்தாலும் எல்லாரும். அதற்குள் ராமன் நடந்து போனான். வத்சராம தனுப்பஷ்ய இதி ராகவம் அப்ரவீத் மஹர்ஷேர் வச்சனாத் ராமஹ யத்ர திஷ்டதி தத் தனுஹு மஞ்சூஷாம் தாம் அபாவிருத்திய திருஷ்ட்வா தனுரதாப்ரவீத் இதம் தனுர்வரம் திவ்யம் சம்பிருஷானீக பாணினா யத்னவாம்ச பவிஷ்யாமி தோலனே பூரணே பிவா. ராமன் அருகிலே போனான். போய் அதை ஒரு தடவை ஊர்ந்து கவனித்தான். உற்று நோக்கி, இதை நம்ம தூக்கி விடலாமா, எவ்வளவு உயரம் இருக்கு, எந்த இடத்துல கைப்பிடிக்க வேண்டும், எப்படி நிமிர்த்த வேண்டும், எப்படி நாணேற்ற வேண்டும், இது எல்லாத்தையும் பார்த்த வினாடியிலே மனத்துக்குள்ளேயே கணக்கு போட்டுட்டார் ராமன். போட்டு சொல்லுகிறார், பாடமித் அப்ரவீத் ராஜா முனிஷ்ச சமபாஷத லீலையா சதுனுர்மத்தியே ஜக்ராஹ வச்சனான் முனேஹே. பாடம் விஸ்வாமித்திரர் பார்த்து, ராமா குழந்தாய் போய் பாருன்னு அருள்யோ. பாடம்
ஒரு வார்த்தை பதில் சொல்றார் ராமன். இந்த பாடம் மாடம்ங்கிறதை பிரம்மோபதேசத்தும் போது தகப்பனாரிடத்துல பிள்ளை சொல்லணும். இந்த பிள்ளைக்கு பிரம்மோபதேசம் பண்ணச்சே பட்டு துணியை முழுக்க பூத்திட்டு உள்ளே உட்காந்து உபதேசம் பண்ணுறாரு இல்லையோ, அதுக்கு முன்னாடி உள்ளேயே மறந்துட்டு தகப்பனாருடைய திருவடிகளுக்கு பூஜை பண்ணி, அவர் தானே குரு, அதனால் அவருக்கு பூஜை பண்ணிவிட்டு அவர் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கணும். பாடம் பாடம், அப்படியே பண்ணுறேன் அப்படியே பண்ணுறேன் அப்படியே பண்ணுறேன் அப்படின்னுட்டு அந்த பட்டு நகர்ந்த உடனே எழுந்திருந்து சந்தியாவந்தனம் பண்ணுனா எதுக்குன்னு. இப்போதான் பாடம் பாடம் பாடம்னு சொல்லிட்டே இருந்தியே, இந்த பட்டை எடுத்துட்டு வெளியில் வர்ற வரைக்கும் தான் பாடம், அதுக்கப்புறம் பாடம் தான் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். அதனாலே பாடம்னு சொன்னா அப்படியே செய்கிறேன் என்று பொருள். ராமனும் அப்படியே செய்கிறேன்னு விஸ்வாமித்திரிடத்தில் ஒத்துண்டார். ஒத்துனுட்டு அருகிலே போய் மஞ்சு யத்தனவாம்ச பவிஷ்யாமி தோலனே பூரணே பிவா பாடமித்யப்ரவீத் ராஜா முனிஷ்ச சமபாஷத லீலயா சதனுர் மத்தியே ஜக்ராஹ வச்சனான் முனேஹே பஷ்யதாம் நிருசஹஸ்ராணாம் பகூனாம் ரகுநந்தனஹ ஆரோபயத்ஸ தர்மாத்மா சலீலமிவ தத்வனு. பஷ்யதாம் நிருசஹஸ்ராணாம், 100 கண்கள், 200 கண்கள், அவை அத்தனை ராமனை பார்த்துட்டே இருக்கு. என்ன பண்ணிட போறானோ, என்ன ஆகுமோ, தூக்கிட போறானோ, உழுந்துடுமோ, ஏதுன்னு தெரியாம புரியாம பார்த்துட்டு இருக்கா. பஷ்யதாம் நிருசஹஸ்ராணாம் பகூனாம் ரகுநந்தனா, பல பேர் எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கிறச்சே. ஆரோபயத் ச தர்மாத்மா சலீலமிவ தத்வனு, அந்த தனுஷின் நடுவிலே வயிற்றில் கை வைத்தான். ஆரோபயத் ச தர்மாத்மா, அத்த ஒரு கையாலே வெகு வேகமாக தூக்கினான் ராமன். இந்த தூக்கின வேகம்தான் தெரிஞ்சுது. ரொம்ப வேகமா ராமன் நாணயற்ற பார்த்தார். ஏன்னா வில்ல தூக்கி நாணயத்திருக்கிறவனுக்கு பெண்ணுன்னு தான் பேச்சு. நம்ம பல பேர் என்ன சொல்லுவோம்னா, வில்ல முறிக்கிறவனுக்கு கன்னிக்கா, வில்ல முறிக்கிறவனுக்கு கன்னிக்கான்னு. வில்ல முறிக்கிறது சுயம்பரம் இல்லை, வில்ல நாணயத்துறது தான் சுயம்பரம். நாணயற்ற போறச்சே முறிஞ்சு போடுத்து, அதுதான் நடந்ததே தவிர வில்ல முறிக்கிறவனுக்கு சுயம்பரம்னு வச்சிருந்தா ராமன் வில்ல எடுத்து முறிக்கனா போயிருக்கணும். அவர் போலையே, ராமன் வில்லெடுத்து நாணயற்றுவதற்காக போனார். நாணயற்ற வேகத்தை வில்லு தாங்காம முறிஞ்சு போச்சு. அதைத்தான் சரித்திரத்தை வால்மீகி பகவான் தெரிவிக்கிறார். அப்ப ஆரோபயத்து ச தர்மாத்மா சலீலமிவ தத்வனு ஆரோபயித்வா மௌர்வீஞ்ச பூரயாமாச தத்வனு. அந்த தனுஷை ஆரோபயித்வா, ஆரோபயித்வானா நாணயற்றின்னு அர்த்தம். தனுஷை வேகமாக எடுத்துட்டார். எடுத்த வேகத்தில் தனுஷை கீழே வச்சுனுட்டு இடது கையால் தனுஷை பிடித்து தனுஷனுடைய அந்த வில்லனுடைய கீழ்ப்பகுதி வளவு இருக்கும் இல்லையோ, அதை இடது காலால் அழுத்தி கொண்டு குனிந்து கீழே இருக்கிற நாணை எடுத்து மேலே இருக்கிற வளைப்பகுதியில் சுத்தணும். சுத்தி அழுத்தி கட்டிட்டு தனுஷ் டங்காரம் ஜா ஓசைன்னு பேர் அதுக்கு. அதாவது அதனுடைய நான் ஓசையை அப்படி டங்குன்னு அடித்து பார்த்தால் அது ரீங்கரிக்கும். அந்த ஓசை சரியா இப்போ நன்னா கட்டியாச்சு, இனிமே வில்ல அம்பை புரியலாம்ங்கிறதுக்காக அம்பை எடுத்து வைத்து இழுத்து விடணும். இது இத்தனை மேலே நடக்கணும்னு வச்சுங்கோ. இதுக்காக முதல்ல வில்ல தூக்கிட்டு இடது காலால கீழ்ப்பகுதியை அழுத்திண்டு எடுத்து நாணை மேலே இழுத்து கட்டுறாரோ இல்லையோ, கட்டுறதுக்கு அழுத்தணுமே, ஏன்னா அது நிமிர்ந்து கொண்டு நிற்கும். அதை அழுத்தி கட்ட போகும்போது தான் நடுவில் உடைந்தது. ஆனால் அவர் செய்ய வந்தது நாணயற்றுவதைத்தான் செய்யறதுக்கு வந்தார். ஆரோபயித்வா மௌர்வீஞ்ச பூரயாமாச தத்வனு தத் பபஞ்ச தனுர் மத்தியே நரஸ்ரேஷ்டோ மகாயசா. அப்ப அந்த தனுஷ் நடுவில் உடைபட்டு கீழே விழுந்தது. தஸ்ய சப்தோ மகானாசீத் நிர்காத சமனிஸ்வன பூமிகம்பச்ச சுமஹான் பர்வதஸ்யேவ தீர்யதா. அப்போ அது உடைஞ்சு விழுந்த சப்தத்தில் பூகம்பம் ஏற்பட்டது. மலைகள் அத்தனையும் நடுங்கின. சமுத்திரத்தில் அலைகள் அடங்கி ஒரு தடவை ஆடி ஓய்ந்தன. நிபேதுஷ்ச நராசர்வே தேன சப்தேன மோகிதாக. அங்க சுத்தி உட்காண்டவெல்லாம் தடாதடான்னு கீழ் விழுந்துட்டார்கள். வர்ஜயித்வா முனிவரம் ராஜானந்தௌச்ச ராகவோ பிரத்யாஸ்வதே ஜனே தஸ்மின் ராஜா விகத சாத்வதா அத்புதம் அச்சிஞ்சஞ்ச அதர்க்கமிதம் மயா பகவன் திருஷ்டவீரியோமே ராமோ தசரதாத்மஜா. ஜனகன் உடனே சொல்றான், விஸ்வாமித்திரரே, பகவன் எப்பேற்பட்ட வீரனி ராமன்கிறத நான் கண் கொண்டு பார்த்துட்டேன். இப்போ இது நடக்குமான்னு எனக்கு ரொம்ப நாளா சந்தேகமா இருந்தது. நல்ல வேளை இப்போது நடந்தது. மேலும் அத்யத்புதம் அச்சிந்தியஞ்ச அதர்க்கிதம் இதம் மயா. தர்க்கத்துக்கு அப்பாற்பட்டதாய், நினைவுக்கு அப்பாற்பட்டதாய், ஒரு மனிதனாலே செய்ய முடியாததான செயலை ராமன் செய்து முடித்திருக்கிறான். ஜனகானாம் குலே கீர்த்தி மாஹரிஷ்யதி மேசுதா சீதா பர்த்தாரமாசாத்திய ராமம் தசரதாத்மஜம் மம சத்யா பிரதிஜாசா வீரசுல்கேதி கௌஷிக சீதா பிராணைஹி பகுமதா தேயா ராமாய மேசுதா. மேசுதா சீதா, என்னுடைய பெண்ணான சீதை ராமாய தேயா, ராமனுக்காக கொடுக்கப்பட வேண்டியவள். இந்த சீதா ஆறுன்னு சொல்றேன், விஸ்வாமித்திரரே கேட்டுக்கொள்ளும்.
சீதா ஜனகானாம் குலே கீர்த்தி மாஹரிஷதி மேசுதா, ஜனகனுடைய குலத்துக்கு கீர்த்தி சேர்ப்பதற்காகவே என் பெண் சீதை பிறந்திருக்கிறாள். ஜனக குலத்திலே பிறந்தாள், அதனாலே புகழும் ஆக்கமும் ஆக்கினாள். ஒரு புகழ குலத்துக்கு சேர்க்கணும்னா அந்த பெண்ணு செய்யணும் இல்லையோ, அந்த பெண் என் குலத்துக்கே பெருமை சேர்த்திருக்கிறாள் என ராமச்சந்திரனை கடிமணம் புரிய போகிறாள். ஆஹரிஷ்யதி மே சுதா சீதா பர்த்தாரம் ஆசாத்திய ராமம் தசரதாத்மஜம், ராமனாய் தசரதனுக்கு குமாரனா இருக்கிற சக்கரவர்த்தி திருமகனை சீதை திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்ளத்தக்கவள். இவர் சொல்லி முடிச்சுட்டார். சீதை கையில மாலையை வச்சிருந்தாளோ இல்லையோ, அவளுக்கு பக்கத்துல தோழிகள்லாம் இருந்தா. சீதைக்கு உள்ளுக்குள்ள குறுகுறுப்பு, ராமன் நல்ல வீரந்தானா, நடந்து போறச்சேவே சந்தேகம், இவர் முறிச்சிருவாரோ இல்லையோ, இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்தவராச்சே, இவரும் முறிக்கலைன்னா நமக்கு அப்புறம் கல்யாணமாக போறதில்லை. இது ஏற்கனவே அவ அப்பாவுக்கு ரொம்பவே கவலையாம். இந்த சரித்திரம்லாம் எங்க வச்சாருன்னா, அத்ரி அனசூய ஆசிரமத்துல ராமனும் சீதையும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். ராமன் அத்ரி பகவானோட, சீதா அனசூயோட. இது எப்போன்னா காட்டுக்கு போன அப்புறம். காட்டுக்கு போய் சித்திரக்கூடத்தில் இருந்துட்டு பரதன் வந்து பாதுகையை பெற்றுக்கொண்டு போன பிற்பாடு அங்கிருந்து புறப்பட்டு தெற்கு நோக்கி தண்டகாரண்யத்துக்குள்ள நுழைய போறா. அப்ப முதல்ல அத்ரி அனசூயனுடைய ஆசிரமத்துல உட்காண்டிருக்கா. அனசூய சீதையை பார்த்து கேட்கிறா, உனக்கு கல்யாணம் நடந்துதாமே, எப்படி நடந்தது, ஆறார் வந்திருந்தா, என்னென்ன சீர் சனத்தி பண்ணா, எல்லா கதையும் கேட்டாவள். அசூயானா பொறாமைன்னு அர்த்தம், அனசூயானா பொறாமை இல்லாதவள்னு அர்த்தம். அவ பொறாமை இல்லாதவல்ல, அவளை பார்த்து ஒருத்தரும் பொறாமையே பட முடியாதான், அத்தனை பெருமை. இப்போ நான் ஒருத்தரை பார்த்து பொறாமப்படணும்னா எங்கிட்ட இருக்கணும். அவர் எங்கேயோ இருந்தாருன்னு வச்சுங்க, நான் பொறாமப்பட்டா ஏதோ இப்படி பளபளான்னு இருக்கோ இல்லையோ, சூரியன் என்னை விட கொஞ்சம் பளபளான்னு இருக்கார் இப்படின்னு நான் சுருண்டேன்னா எனக்கு உத தான் விழும். என்ன ஏதோ என்னை விட கொஞ்சம் பளபளான்னு இருக்கிறவளை பார்த்து பொறாமப்பட்டா நியாயம். இந்த சூரியன் நம்மளை விட படிச்சுட்டு இருக்காருன்னா அது எங்கே இருக்கார், நான் எங்கே இருக்கேன். ஒரு வசிட்டாச்சாரியர் இருக்கார், என்னை விட படித்தவர், உண்மை. வசிட்டர் என்னை விட படித்தவர், இப்படி நான் பொறாமப்பட்டா, ஏதோ நான் 12வது படிச்சிருக்கேன், ஒருத்தர் 13வது படிச்சிருக்காருன்னா பொறாமப்பட்டா நியாயம். அதை விட்டுட்டு வசிட்டர் படிச்சிருக்காரேன்னு நான் பொறாமப்படுறதுக்கு முடியுமா? அப்போ பொறாமப்படுவதற்கும் அப்பாற்பட்டு இருக்கிறார்கள்னு அர்த்தம். அவ பிரபாவம் எவ்வளவு தூரம் இருக்குன்னா என்னால் பொறாம கூட படவே முடியாது. அப்படி பிரபாவம் படைத்தவள் தான் அனசூயை. அனசூய சீதையனிடத்தில் அமர்ந்து கொண்டு எப்படி கல்யாணம் நடந்தது என்று கேட்டாள். சீதை சட்டுன்னு பதில் சொன்னா, எங்க தகப்பனார் கடல்ல விழுந்துட்டாருன்னா. கல்யாணமாச்சான்னு நான் கேட்டுருக்கேன், கடல்ல விழுந்துட்டாருன்னு நீ பதில் சொல்லிட்டு இருக்கியே, உங்க நாட்டில் கடலே கிடையாது சீதை, எனக்கு தெரியுமே. ஜனக்கு புரியல, ஏது கடல், அது எல்லாமே நிலம்னா. எங்க போய் உன் தகப்பனார் கடல்ல விழுந்தா? கவலை கடல்ல விழுந்துட்டார். நான் தண்ணீர் கடல்ல விழுந்தார்னு சொல்லவே இல்லை, எங்க தகப்பனார் கவலை கடல்ல விழுந்துட்டார். பதிசயோக சுலபம் வயோதிருஷ்டுவாச்ச மேபிதா சிந்தார்ணவகதப்பாரம் நாசசார அப்பளவோயதா. பெரிய கவலை கடல். என்ன கவலைன்னு அனசூய கேட்டா. எனக்கு கல்யாணமே ஆகலே, வயசே ஏறிண்டு போறதேங்கிற கவலை தான், வேற என்னன்னு சீத்தை சொன்னான். அப்ப அனசூய கேட்கிறா, சீத்தை அப்படின்னா என்ன வயசா எடுத்து உனக்கு? அப்படி எவ்வளவு வயசுனா? 6. அதனாலதான் எங்க தகப்பனார் பெரிய கவலை கடல்ல விழுந்துட்டார். வயோதிருஷ்டுவாச்ச மேபிதா சிந்தார்ணவகதப்பாரம். அவ 60 பத்தி சொல்லலை, 6 பத்தி மட்டும்தான் சொல்லியிருக்கான்னு வச்சுக்கோ. இப்பெல்லாம் எவ்வளவு கவலைன்னா ஷட்டப்து பூர்த்தி ஆலையே அப்படின்னு வேணா கவலை பண்ணிக்கலாம். கல்யாணம் ஆகலையே, ஆனால் ஷட்டத்து பூர்த்தி வந்துடும் போல் இருக்கே, அதுக்காகவான சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டா தேவையில்லைன்னா. இது இன்றைய நிலை. அன்றைய நிலை 6க்கும் 12க்கும். நல்ல வேளை தர்மசாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, பெண்ணனுடைய வயசு எவ்வளவோ அதை போல 3 மடங்கு ஆணுக்கு வயசு இருக்கணுங்கிறது. அப்படிதான் கல்யாணம் மட்டும். இன்னைக்கு அப்படியா பண்ணுறோம்னா ஏதோ 1, 1.5, 1.25 அது கூட பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ ஏதோ 1 வயசு வித்தியாசம் இருக்கா, 1.5 வயசு வித்தியாசம் இருக்கா. முன்னாடிலாம் 10 பார்த்துட்டு இருந்தா, அப்புறம் அது ஒரு 6 ஆச்சு, 5 ஆச்சு, 3 ஆச்சு, 2 இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 2 வயசு வித்தியாசமானு இருந்தால் பண்ணிவிடலாம் அப்படிங்கிற நிலையில இப்படி வச்சுட்டு இருக்கோம். கேட்டால் என்ன சொல்லிவிடுவா? அப்போ சாமி தர்மசாஸ்திரத்தைப்படி ராமனே நடக்கலையோ இல்லையோ, பெண்ணை விட 3 மடங்கு இருக்கணும்னு சொன்னீர். அப்போ 6 சீதைக்குன்னா 18 தானே ராமனுக்கு இருந்திருக்கணும், 12 தானே. எப்போ அவர் 18 12 ஆக்கினாரோ 12 நாங்கள் 5 ஆக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். அவர் ஒன்று பண்ணலான்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் பண்ண மாட்டோமா? பெருமாளே இவ்வளோ தூரம் பண்ணி காட்டுருக்கிறச்சே நாங்கள் பண்ண மாட்டோமான்னா அவர் பண்ணலாம், நாம பண்ணலாமா கூடாதுங்கிறது தான் கேள்வி. இப்போ எப்பவுமே பூஜ்யர்கள் செய்வதை நம்மால் பின்பற்றுவதற்கு இயலாது. யார் ஒருத்தர் பண்றதுக்கு சக்தி இருக்கிறவாளோ அவா பண்ணுவாளே தவிர, அதுக்குன்னு சக்தி அற்றவர்கள் நாம் அந்த முயற்சி எடுக்கவே கூடாது. ஆதிசங்கர பகவத்பாதர் சிஷ்யர்களோட யாத்திரையா போயிட்டு இருந்தார். யாரோ தன் கள்ளு காய்ச்சறோம் ஒரு சிஷ்யம் கொண்டு வந்து கள்ளு குடத்தோட கொடுத்தான். எடுத்து சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டா பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் தேவையில்ல, ஆச்சாரியனே சாப்பிட்டார், இனிமேல் நமக்கு நல்லதா போச்சு அப்படின்னு பக்கத்தில் இருக்கவா நினைச்சிருந்தா. 100 அடி போச்சு. யாரோ ஒருத்தன் எஃகு காய்ச்சின்னா, கொதிக்கிறது, கொதிநிலை எஃகு, அதை அப்படியே குடத்தோட கொடுத்தா அத்தையும் வாங்கி சாப்பிட்டார். இவ சாப்பிடணும் இல்லையோ,
ஏற்கனவே கள்ள குடிச்சாரேன்னு பார்த்துட்டு இருந்தா அப்ப அடுத்து குடிக்கிறதே நம்ம குடிக்க முடியணுமே. அதனால யார் பண்றதை பார்த்தெல்லாம் நாம செய்யக்கூடாது. நம்மால இயன்றது எதுவோ அத்தைத்தான் நாம் செய்ய வேண்டும். ராமச்சந்திரனுக்கு ராவணனையும் ஜெயிக்க தெரியும், சீத்தையும் கல்யாணம் பண்ணிக்க தெரியும். இவ பண்ணிட்டாரேங்கிறதுக்காக நான் பண்ணிவிட்டா அப்ப ராவணன் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு தெரியுமா? ஒருத்தர் செய்யறாருன்னா அவர் செய்யற எல்லாம் முடிந்தால் தான் நான் பேச வேண்டுமே தவிர. இன்னொன்னு பாருங்க, சில சமயத்துல இந்த விளம்பரம்லாம் காட்டுவா. அது காட்டுறச்சே யாரோ ஒருத்தர் மிதிவண்டி 2 சக்கர வாகனத்தை வேகமாக மிதிச்சுன்னு போவார். போயிட்டு ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு தாவிடுவார். அது எதுக்குன்னா, இந்த பானத்தை இந்த பாலை சாப்பிட்டீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் இதை தாவர சக்தி வருங்குவா. இதை சாப்பிட்டுட்டு அந்த வண்டியில் அதை எப்படி தாவருதுன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். இது யாரோ அறிவில்லாத என்ன பண்ணுவான், அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த வண்டியை வாங்கிட்டு மலைக்கு மேலே போய் தாவ பார்த்தான்னா பார்த்தா அவ கீழே உடனே போட்டுடுவா. இது சிறந்த பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறவா பண்ணி காமிச்சிருக்கா, நீங்க பண்ணாதீங்கோ, உடனே போடுறான் பாருங்க கீழே. அதே போலத்தான் இங்கேயும் இப்போ ராமன் பண்ணாரேங்கிறதுக்காக நாம பண்ண முடியாது. கண்ணன் எல்லாரோடையும் ராசக்கிரீட ஆடினாருன்னு நம்ம ஆடலாமா? இல்லை கண்ணன் பொய் சொல்லிட்டே இருந்தாரே நம்ம பொய் சொல்லலாமா? கண்ணன் வெண்ணை திருடினாரே நம்ம திருடலாமா? எதுவுமே நம்மளால செய்யறதுக்கு இயலாது. அவன் செய்ததுங்கிறத அவனோட விட்டுணுமே தவிர. அதனாலதான் சாஸ்திரம் ரொம்ப ஜாக்கிரதையா சொல்றது, யான் அனவத்தியானி கர்மாணி தானி சேவித்தவ்யானி நோயிதராணி ஏகேச்சாஸ்மச்ரேயா கும்சோ பிராமணாக தேஷான் துவயாசனேன பிரசசித்தவ்யம் ஸ்ரத்தையாதேயம் அஸ்ரத்தையாதேயம் ஸ்ரீயாதேயம் ஹிரியாதேயம் பியாதேயம். யான் அனவத்தியானி கர்மாணி, முன்னோர்கள் பெரியோர்கள் சான்றோர்கள் அவ பண்ணிருக்கிறதுக்குள்ளே எதெல்லாம் உனக்கு ஏற்புடையதாய் உனக்கு தவறற்றதாக இருக்குமோ அதை மட்டும் பின்பற்றுங்கிறது. அவ பண்ணது எல்லாத்தையும் பின்பற்றுன்னு சாஸ்திரம் சொல்லலை. அவ பண்ணதை ஆராய்ஞ்சு பார், உனக்கு ஏத்ததா இருக்கிறத மட்டும்தான் நீ பின்பற்றணுமே தவிர அவன் பண்ணானேங்கிறதுக்காக நீ பண்ணியான். அவனுக்கு சக்தி இருக்கு பண்ணான், உனக்கு அது இருக்கோ? நமக்கு அது இல்லாதனால அவன் தவிர்ப்பது தான் நலம். இதுக்காக சொல்ல வந்தேன்னா, ராமன் அவரை பார்த்துட்டு சீத்தை நினைச்சிட்டு இருக்கா, இவர் முதிர்ச்சுருவரோ இல்லையோன்னா ராமனும் போறார், முறிச்சுட்டார், ஓ வீரன் தான் அப்படின்னு சீத்தை முடிவுக்கு வந்துட்டா. ஆனா அடுத்தது அவருக்கு ஒரு எண்ணம், வீரனா இருந்துட்டா கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? எத்தனையோ பேர் வீரர்களா இருப்பா, கரடு முரடா இருப்பா, பார்க்கறதுக்கே முரடா இருப்பா, கல்யாணம் பண்ணுவாளா? என்னதான் இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு எது பிடிக்கும்னா அவளோட உட்கார்ந்து பேச தெரிஞ்ச ஆணா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா வாழ்க்கை ரசிக்கவே ரசிக்காது. நம்ம பெரிய ஆணா இருந்துட்டோம், அத்தை பண்ணிட்டோம் இத்தை பண்ணிட்டோம் ஜெயிச்சுட்டு வந்துட்டோம்னா அவளுக்கு என்னாச்சுப்போ? அவளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமான இனிமையா பேசுறதுக்கு தெரியுமா? இப்போ சீதை கவலை, இந்த ராமன் பேசுவரோ மாட்டாரோ, இக்ஷ்வாக்கு குல கொழுந்துங்கிறா, தசரத மன்னவன் சக்கரவர்த்தி திருமகன்கிறா, இவளோட பேசவே மாட்டாரோ, எப்பவுமே வில்வித்தை யான வித்தை இதுதான் அவருக்கு தெரியுமோ என்ன சீதைக்கு எண்ணம். சீதை கையில மாலையை பிடிச்சிட்டு கடந்து அந்த மாலையோட நடந்து கிட்டக்க செல்லுகிறாள். ராமனுடைய திருத்தோள்கள்ல மாலையை சாத்த வேண்டும். ஜனகனும் ஜான காட்டினார். சீதை பக்கத்துல வர்றதுக்குள்ள ராமன் வில்ல முறிச்சிட்டாரோ இல்லையோ, முறிச்சிட்டு அவர் ஆசனத்துக்கு வந்துட்டார். வந்துட்டு சீதை வர்றதை பார்த்து, இது என்ன பெண்ணு மாலை எடுத்துன்னு வராள் அப்படின்னு ராமன் கேட்கிறார். ஜனகன், இதுதானே நான் சுல்கமாக வைத்திருந்தேன், அதனால பெண்ணு மாலை எடுத்துன்னு வரா. ராமன் தடுத்துட்டார். என் ஆச்சாரியன் போய் வில்ல பார்த்துட்டு வான்னு சொன்னார், எடுத்தே முறிஞ்சு போச்சு. இவ்வளவுதான் நமக்கு தெரியுமே தவிர இந்த பெண் கொடுத்து பெண் வாங்குவதெல்லாம் நம்ம ஐயனை கேட்க வேண்டும். இந்த பெண்ணு கொடுக்கறது பெண்ணு வாங்குறதுலாம் தசரதன் இடத்துல பேசிங்கோ, இதெல்லாம் என்னிடத்துல பேசக்கூடாது. இது எனக்கு தெரியவும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது விஸ்வாமித்திரர் ஆணையிட்டார், எடுத்து பார்த்தேன் இல்லை, அவ்வளவேன்னு ராமன் முற்றுப்புள்ளி வச்சுட்டு உட்கார்ந்துட்டார். இந்த பார்த்த சீதைக்கு பகு ஆனந்தம். என்னவா பேசுகிறான் ராமன், பேசினாலும் 4 வார்த்தை சொன்னாலும் ஏதோ பேரழகி வந்திருக்கான்னு மயங்கி போடாமல் தகப்பனார் சொல்லித்தான் கல்யாணம்னு நின்றார் இல்லையோ, சீதைக்கு பகு ஆனந்தம். அதுல சில இன்னூரா இருந்தா என்ன நம்மளை வேண்டான்னு சொல்லிட்டு என்னமோ தாப்பனாரை கேட்கணுங்கிறாரு, இப்பவே ஆரம்பிச்சுடுத்தா அப்படின்னு நினைச்சுப்பா. அதுக்கு சீதைக்கு என்ன தோணித்துன்னா, இப்பவே சொன்னதுதான் அவளுக்கு ஆனந்தமே. என்னைக்கும் தாயார் தகப்பனார் பார்த்து பண்ணி வைத்த கல்யாணம்னு சொன்னால் அதுல பிள்ளைக்காக இருக்கட்டும் பெண்ணுக்காக இருக்கட்டும் தனி ஆனந்தம் இருக்க வேண்டும். இதை ஆண்டாளே திருப்பாவையில் தெரிவிக்கிறாள். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய். வஸ்திரதானம் பண்றவரே, தீர்த்த தானம் பண்றவரே, எல்லா தானமும் பண்றீரே, அன்னதானம் பண்றீரே, வஸ்திரதானம் பண்றீரே, தீர்த்த தானம் பண்றீரே, நந்தகோபாலா இது ஆண்டாள் கூப்பிடுறா. நந்தகோபாலன் கேட்டார், ஏது கொண்டாட்டம்லாம் அதிகமா இருக்கு, என்ன விஷயம்? நான் வஸ்திரதானம் பண்ணா உமக்கு என்ன, இப்போ தீர்த்த தானம் பண்ணா உமக்கு என்ன, அன்னதானம் பண்ணா உமக்கு என்ன? அதை போல கிருஷ்ணதானத்தையும் பண்ணிடும்னு கேட்குறேன். வேற என்ன இப்போ கேட்க வந்தேன்? நீ இது வஸ்திரம் கொடுத்தது இருக்கட்டும், சோறு கொடுத்தது இருக்கட்டும், தண்ணீர் கொடுத்தது இருக்கட்டும், கண்ணனை நமக்கு மணவாளனாக கொடுக்க வேண்டும், அதை கேட்டு வந்தேன். அப்போ அவர் திரும்பி கேட்கிறார், இது ஒன்று ராமாவதாரம் இல்லையே,
கேட்டு கேட்டு வாங்கிட்டு போகிறதுக்கு? இது கிருஷ்ணாவதாரம், தான் என்ன எடுத்துன்னு போயிடும். அது எதுக்கு என்ன வந்து கேட்கிறியாய்? என்ன ஆண்டாள் கேட்டாள். அதை போல அவப்பெயர் வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உண்மை கேட்குறேன். அதனால் நந்தகோபாலா, நீர் அன்னம் கொடுத்தீர்னா அன்னமா மட்டும்தான் இருக்கும், தீர்த்தம் கொடுத்தா தீர்த்தமா மட்டும்தான் இருக்கும், வஸ்திரம் கொடுத்தா வஸ்திரமா மட்டும்தான் இருக்கும். கண்ணனை கொடுத்துட்டீர்னால் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தரையும் எல்லாம் கண்ணனாக இருக்கும். அதை நீர் கொடுத்து கல்யாணம் பண்ணினதாக இருக்க வேண்டும் என்ன ஆண்டாள் திருப்பாவையில் பிரார்த்திக்கிறாள். அதே போலத்தான் இப்ப சீதைக்கும் திருப்தி. ராமனுடைய பேச்சு சாமர்த்தியத்தை பார்த்தா ரொம்ப நானா பேசிட்டார். அப்ப வீரத்துக்கும் குறவில்லை, பேச்சுக்கும் வாக்சாதுரியத்துக்கும் குறவில்லை. தகப்பனார் சொன்னாத்தான் கல்யாணம்னு சொல்லிட்டார். உடனே ஜனக மன்னவன் செய்தி அனுப்பினான். அதிவேகமாக வாயுவேக மனோவேகத்தில் போகக்கூடிய குதிரைகள், அந்த குதிரை வீரர்களை பிடித்து போய் அயோத்திக்கு சென்று தசரதனுக்கு செய்தி சொல்லி அழைத்து கொண்டு வாருங்கோள். ஜனகேன சமாதிஷ்டாக தூதாஸ்தே கிளாந்த வாகனாக திராத்திர உஷிதா மார்க்கே தே அயோத்தியாம் பிராவிஷன் புரீம் தே ராஜவஜனாத்வத்வா ராஜவேஷ்ம பிரவேசிதாக. 3 நாள் ராத்திரி. இன்னைக்கு நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, மிथिलापुரியில் தானே இப்போ கதை பார்த்துன்னு இருக்கோம். மிथिलापुரியிலேருந்து அயோத்தி அங்கே தானே போகணும். அது ஒரு நேர்கோடு. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அயோத்தியிலிருந்து நேபாளத்தில் இருக்கிற மிथिलापुரிக்கு சுமார் நேர்கோட்டில் போயிடலாம். ஆனால் அவள் அப்படி போல. அவர்கள் போயிருக்கிறது சரையூ நதிக்கு தெற்க வந்து காமாசிரமத்துக்கு போய் சித்தாசிரமத்துக்கு போய் அப்புறம் பாட்னா தாண்டி கங்கையை தாண்டி அங்கே விஷாலா நகரத்தை தாண்டி மேலே போய் மிथिलापुரிக்கு போயிருக்கா. இப்படியே போயிருக்கலாம். ஆனால் யஜ்ஞம் நடந்தது கீழே இல்லையோ, அதனால கீழ் நோக்கி கங்கை கரையோரமாக வந்துட்டு மறுபடியும் மேல் நோக்கி வடக்கு நோக்கி போயிருக்கிறார்கள். ஆனால் திரும்பி போறச்சே குதிரை வீரர்கள் அப்படி போக வேண்டாமே, அவள் நேராக போய் செய்தி சொன்னா போரும் இல்லையோ. அதனால ஜனகபுரியிலேருந்து நேராக புறப்பட்டா. சுமார் 250 மைல் இருக்கு. அது நேராக போனால் கூட 250 மைல். 3 ராத்திரி பொழுதுக்குள்ளே போய் சேர்ந்தார்கள். பத்தாஞ்சலி புட்டா சர்வே தூதாக விகத சாத்தசாக ராஜானம் பிரஸ்ருதம் வாக்கியம் அப்ருவன் மதுராட்சரம் மைதிலோ ஜனகோ ராஜா சாக்னிஹோத்திர புரஸ்கிருதா முகுர்முகுர் மதுரயா ஸ்நேகம் சங்கிரக்தயா கிரா குசலம் சாவ்யயஞ்சைவ சோபாத்தியாய புரோஹிதம் பிருட்வா குசலமவ்யக்ரம் வைதேகோ மிथिलाதிபா பூர்வம் பிரதிஜா விதிதா வீர்யசுல்கா மமாத்மஜா. விஷயத்தை எடுத்து சொல்லி, ஏற்கனவே சிவசாபத்தை முடித்தவர்களுக்குத்தான் பெண் என்று ஜனகன் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தார். ராமன் வந்தான், விஸ்வாமித்திரர் ஆணையிட்டார், சாபம் முறிக்கப்பட்டது. இப்ப ஜனகன் பெண் கொடுக்க காத்திருக்கிறார் ராஜன்னு செய்தி சொல்லி போவதற்காக வந்தோம் என்று வீரர்கள் சொன்னார்கள். தசரதனும் கேட்டுனுட்டான். நாம பதில் பேசுறது கூடாது, சரி நாம நேர போய் ஆச்சாரியனான குலகுரு வசிஷ்டரிடத்திலே கேட்போம் அப்படின்னு அவரிடத்துல போய் கேட்க, குப்தா குசிகபுத்திரேன கௌசல்யான் அந்தவர்த்தனா லக்ஷ்மணேன சக பிராத்ரா விதேகேஷு வசத்யசௌ திருஷ்டவீர்யஸ்து காகுஸ்தா ஜனகேன மகாத்மனா ததோ ராத்ரியாம் வியதீதாயாம் சோபாத்தியாய சபாந்தவா ராஜா தசரதோ ஹிருஷ்டா சுமந்திரமிதமப்ரவீத் அத்ய சர்வே தனாத்யக்ஷா தனமாதாய புஷ்கலம் விரஜன்வக்ரே சுனிவிகிதா நானாரத்ன சமன்விதாக. சுமந்திரன் தேரோட்டி அவரை தசரதன் அழைத்தான். வசிஷ்டரும் சரின்னு ஏற்றுக்கொண்டு விட்டார். தேரோட்டியே ஊர் முழுக்க கோலாகலம் பூண்டு விடட்டும். ஆறாரெல்லாம் யாருக்கு ரத்தன தானமோ பண்ணு, கோதானமோ பண்ணு, தீர்த்த தானமோ பண்ணு, வஸ்திரதானமோ பண்ணு, மக்கள் அனைவரும் ஆனந்தப்படட்டும். நம் ராமச்சந்திரனுக்கு திருக்கல்யாணம் நாம் முடிவெடுத்தோம். எல்லாரும் வண்டி பாரத்தை கட்டிக்கொண்டு ஆனை குதிரை ஒட்டகம் காலாட்படை மொத்தம் புறப்படட்டும். இங்கிருந்து ஜனகபுரிக்கு செல்ல போகிறோம். அங்கு சென்று சீதா கல்யாணத்தை முடித்து கொண்டு திரும்ப வருவோம் என்று சொல்லி தசரதன் புறப்பட்டு விட்டார். சதுரங்க பலம் சாபி சீக்கிரம் நிர்யாது சர்வசா வசிஷ்டோ வாமதேவஸ்ச ஜாபாலரித கஷ்யப மார்க்கண்டேயஸ்து தீர்காயு ரிஷி காத்யாயனஸ்ததா ஏதே த்விஜா பிரயாத்தியக்ரே சந்தனம் யோஜயஸ்யமே. ஒத்தொத்தருக்கு ஒரு தேர் பூட்டப்பட்டது. சந்தனம்னா தேர்னு அர்த்தம். தசரதனுக்குரிய அவனுடைய ராஜாவுக்குரிய தேரை பூட்டியாச்சு. எந்தெந்த ரிஷிகள்லாம் புரட்டா பாருங்க. வசிஷ்டா வாமதேவஸ்ச ஜாபாலிஹி காஷ்யபா மார்க்கண்டேயா காத்யாயனா. ஒத்தொத்தரும் பிரம்மாவுக்கு சமமான ரிஷி. அத்தனை ரிஷிகளும் புறப்பட்டார்கள். மந்திரிமார்கள் அனைவரும் புறப்பட்டு கத்வா சதுரகம் மார்க்கே விதேகானம் அபிபேய்வான் உவாச்ச வச்சனம் ஸ்ரேஷ்டா நரஸ்ரேஷ்டம் உதான்விதம் ஸ்வாகதந்தே நரஸ்ரேஷ்ட திஷ்டியா பிராப்தியோசி ராகவ ராகவை சக சம்பந்தாத் வீர்ஜஸ்ரேஷ்டைர் மகாபலை ஸ்வப்பிரபாதே நரேந்திரத்வம் சம்வர்த்தயித்து மருகசி. இவா திரும்பி போறதுக்கு 5 நாள் ஆச்சு. வர்றதுக்கு 3 நாளா சொல்லியும்
திரும்பி போகிறதுக்கு 5ன்னா அது வாயு வேகத்தில் குதிரையை ஓட்டின்னு வந்துடலாம். இது மொத்த சைன்யத்தோட பந்துக்களோட போகணும் இல்லையோ. அதனால இன்னும் சேர்த்து 2 நாள் ஆயிடுச்சு. 5வது நாள் அங்கு போய் சேர்ந்தார்கள். ததப் பிரபாதே ஜனதா கிருதகர்மா மகர்ஷிபிகி உவாச்ச வாக்கியம் வாக்கியஜ்ஞா சதானந்தம் புரோஹிதம் பிராத்ரா மம மகாதேஜா வீரியவான் அதிதார்மிகா குஷத்வஜ இதி க்யாதா புரியும் மத்தியவத் சுபாம். அப்ப ஜனக மன்னவன் இவர்களை எல்லாம் முகமன் கூறி வரவேற்று சதானந்தரை முன்னிட்டு கொண்டு சில விஷயங்களை எடுத்துரைக்கிறார். நீங்கள் பிள்ளைகள் 4 ராம பரத லக்ஷ்மண சத்ருக்னர்கள். அதில் ஏற்கனவே ராமலக்ஷ்மணர்கள் என்னும் பரத சத்ருக்னர்கள் என்னும் சொல்லிவிட்டீர்கள். ஆகையால் ராமலக்ஷ்மணர்களுக்கு நான் பெற்றிருக்கிற 2 பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன். பரத சத்ருக்னர்களுக்கு என் கூட பிறந்த குஷத்வஜன் பெற்ற 2 பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன். மொத்தம் 4 பெண்கள். சீதா, ஊர்மிளா, மாண்டவி, ஸ்ருதகீர்த்தி. இந்த 4 பெண்களையும் உன்னுடைய 4 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுப்போம். வாரியாபல கபர்யந்தாம் பிபன் நிக்ஷுமதீம் நதீம் ஆக்ஞையாது நரேந்திரஸ்ய ஆஜகாம குஷத்வஜா. உடனே குஷத்வஜனுக்கு ஆளிட்டு அனுப்பப்பட குஷத்வஜனும் பெண்களை அழைத்து கொண்டு வந்து விட்டார். விதிதம் தே மகாராஜ இக்ஷ்வாகு குல தெய்வதம் வக்தா சர்வேஷு கிருத்தியேஷு வசிஷ்டோ பகவான் ரிஷி விஸ்வாமித்ராபியனுஜாதா சகசர்வைர் மகர்ஷிபிகி ஏஷவக்ஷதி தர்மாத்மா வசிஷ்டோமே யதாக்கிரமம். இனி ஒத்தருக்கொத்தர் கல்யாணம் பேசலாமான்னு அமர்ந்தார்கள். ஒரு கல்யாணம் இருந்தாலே முதல்ல நாள் குறிக்கணும் இல்லையோ. வசிஷ்டாச்சாரியர் நாள் குறித்துட்டார். பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரம் தான் நல்லா இருக்கு, நாளை கல்யாணம் அப்படின்னு வந்த உடனே நாளை குறிச்சிட்டார். இது வரைக்கும் ராமன் விஸ்வாமித்திரர் விழுந்து விழுந்து சேவிச்சிருந்தார். இப்போ வசிஷ்டர் வந்துட்டார் இல்லையோ, அவரை சேவிக்க ஆரம்பிச்சிட்டார். கல்யாணத்து போது பெண் வீட்டு ப்ரஹஸ்பதி தான் எல்லாத்தையும் பண்ணி வைப்பார். ஆனால் பெண்ணும் பிள்ளையும் கல்யாணம் பண்ணி கிரகப்பிரவேசத்துக்கு போகிறா பாருங்க, அதுலேருந்து பிள்ளை வீட்டு ப்ரஹஸ்பதி எடுத்துன்னு விடுவார். அப்புறம் எல்லாமே அவருக்கு தான். இவர் நினச்சிட்டு இருப்பார், நேரத்திலேருந்து பாடுபட்டு நான் பண்ணி வச்சேன், இன்னைக்கு ஏதோ கிரகப்பிரவேசம்னு உடனே அந்த பக்கம் போயிட்டா எல்லாரும் விட்டு. அப்போல விஸ்வாமித்திரர் கூட்டின்னு வந்ததே நான், கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணதே நான், வசிஷ்டர் வந்தார்னு உடனே மொத்த பேரும் அவரை தானே சேவிக்கிறார் என்ன மனசுக்குள்ள அவர் நினைச்சிருந்தார். ஒரு கல்யாணம் இருந்தாலே என்னென்ன செயல்கள் மிக முக்கியம். முதல்ல வரப்பிரேஷனம். கல்யாணம்னால் இந்த வரனை இந்த பெண்ணுக்கு பண்ணிக்கொள்ளலாம் என்று வரப்பிரேஷனம். அதாவது நண்பர்களை அனுப்பிவித்து இந்த பெண்ணை பண்ணிக்கொள்ளுவதற்கு சம்மதமானு கேட்கிறாள் இல்லையோ, வரப்பிரேஷனம். அடுத்தது வாக்தானம். சரி அவசியம் பண்ணிக்கொள்ளுகிறோம் அப்படிங்கிற வாக்கு கொடுப்பது, அதுக்கு வாக்தானம்னு பேர். 3வது வர பூஜா. கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வரன் வந்துடுறார், அந்த வரனை அமர்த்தி மாமனார் பூஜை பண்ண வேண்டும், அதுக்கு வர பூஜான்னு பேர். 4வது பிரிமனை சுத்துதல், மௌஞ்சி தாரணம்னு கேள்விப்பட்டிருப்பீள். அதாவது மௌஞ்சிங்கிற முஞ்சி புல்லாலே பெண்ணனுடைய இடுப்பில் சுற்றிவிட்டு கூரப்படவை கொடுத்து உடுத்துவது, அதான் கூரை உடுத்துவதுன்னு பேர். அதற்கு மேலே மௌஞ்சி. பிரிமனை சுத்துவது, அதற்கு மேலே மௌஞ்சி தாரணம். 6வது மாங்கல்ய தாரணம். திருமங்கல்ய தாரணத்தை பற்றி நேற்றே போன தடவே இந்த கோட்டியில் சொன்னேன். சொல்லும் மாங்கல்யம் தந்துனா அனேன மம ஜீவன ஹேத்துனா கண்டே பத்தனாமி சுபகே தொஞ்சீவ சரஜசதம்னு இருக்குங்கிறதையும் கீழே சொல்லியிருக்கேன். அது மாங்கல்ய தாரணம். அடுத்தது பாணிகிரகணம். கைத்தலம்பத்த கனாக்கண்டேன் தோழினான்னு பார்த்தோம் இல்லையோ, ஒரு பெண்ணின் கையை பிள்ளை பிடிக்க வேண்டிய முறையில் பிடிப்பது, அது பாணிகிரகணம். அடுத்து சப்தபதி, அதுதான் அக்னிய வலம் வருவதற்காக 7 அடிகள் எடுத்து வைத்து விட்டு பின்னாடி வரட்டும்னு சொல்வது, அது 8வது. 9வது பிரதான ஹோமம். அந்த ஹோமம் ரொம்ப முக்கியம். சப்தபதி நடந்து பிரதான ஹோமம் நடந்து அம்மி மிதித்து லாஜஹோமம் நடந்து பிரவிஷ்ய ஹோமம் நடக்கணும். அது நடந்த பிற்பாடு தான் இந்த வர்றவாளுக்கு மேடையில் கை கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ என்ன ஆயிடுறதுன்னா, திருமங்கல்ய தாரணம் ஆன உடனே இந்த பிரகஸ்பதி சுவாமி அக்னி ஹோமகுண்டம் எல்லாம் அவ்வளவுதான். அப்படியே விட்டுட்டு எழுந்து போயிட்டா இனிமே யார் யார் வந்து என்னென்ன மேலே பட்டுண்டு என்னென்ன தொட்டுட்டு போனோமோ அதுக்கப்புறம் இவர் திரும்பி வருவார்னா அது வரைக்கும் அக்னி காத்துட்டே இருக்கணும். எப்போ வருவனும் வந்து பிள்ளை வந்து எப்போ நமக்கு மிச்சம் இருக்கிற கர்மாவை பண்ண போகிறானோ என்னை கூட்டு உட்காந்து வச்சுட்டு இவன் போயிருக்க வேண்டாம். இது அக்னி அப்படி தான் நினச்சிப்பார். நாம் எங்கேயோ வெளியில் கடை தெருக்கு போகணும்னு நினச்சிட்டு இருப்போம், வீட்டை பார்த்துறதுக்கு ஆள் இருக்காது. எங்கேயோ ஊர்லேருந்து ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டு போகலாங்கிறதுக்காக வந்திருப்பார். வந்தவொடனே அவரை கூட்டு நானே வீட்டை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிருந்தேன், உட்காந்துக்கும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா எப்படி இருக்கும். அதை போல் அக்னி அங்கேருந்து வந்தவர் மதிப்புக்குரியவர், அவரை கூட்டு மேடையில் உட்காந்து வச்சுட்டு நான் என் வேலையை பார்க்க போயிட்டா அவர் ஊருக்கு திருப்பி அனுப்பிச்சு விட்டுன்னா நான் என் வேலையை பார்க்கறதுக்கு போகணும். அதனால் அக்னி பகவான் மேடையில் இருக்கிற வரைக்கும் அவரை மறுபடியும் தேவரீர் எழுந்துருள வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் எழுந்துருள பண்ணுற வரைக்கும் நான் இன்னொருத்தரை திரும்பி கூட பார்க்கவே கூடாது.
அந்த சிலதெல்லாம் நம்ம ரொம்ப தப்பாக பண்ணிடுவோம். முதல்ல மேடைக்கு மேலே செருப்பு போண்டு வருது, கல்யாண மண்டபத்துக்குள்ளேயே செருப்பு தேவையில்லை, ஆனால் அதை போண்டு வந்து விடுறோம். வேறு வழி இல்லைன்னா மேடைக்கு மேலே செருப்பு போண்டு வருது. அதுவும் வந்து அவள் அக்ஷத்தை போடுறது முக்கியம், அவள் கை குலுக்கிறது முக்கியம்னு இருக்கே தவிர இங்கே என்ன கர்மா நடக்கணுமோ அதுக்கப்புறம்தான் அதுங்கிறத யாரும் பார்க்குறதே கிடையாது. இந்த வேண்டிய வாழ்லாம் என்ன கொடுப்பாரா, ஒரு 100-200 இது தானே கொடுப்பாரா? அதை வாங்கிக்கிறதுக்காக இவர் வேற பாடாப்பட்டு அவள் இங்கே வந்து நின்று ரொம்ப தொந்தரவு பண்ணுவாள். இந்த பிரகஸ்பதி சுவாமி இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஹோமம் இருக்கேன்னு ரொம்ப பாவமாக அவர் கெஞ்சின்னு இருப்பார் எல்லா இடத்துலையும். ஆனால் அவள் என்னமோ தாங்க தான் ராஜாக்கள் வந்து நின்றுட்டு இருக்கா மாதிரி ஒன்றும் இல்லை, இந்த ஜிகினா காகிதத்தில் எத்தையோ ஒட்டி ஒரு 2 கொண்டுட்டு அத்தை கொடுத்துட்டு போகிறதுக்கு இத்தனை பாடுபடுத்தி அதை உடனே இந்த பெண்ணுக்கு பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் அப்பா அம்மா இருக்காளோ இல்லையோ, அவள் வந்து சுவாமி ஆடுத்தான்னுட்டா. அவர் எனக்கு என்ன போச்சு, இப்போ உனக்கே ஒழுங்காக கர்மாவை பண்ண வேண்டாம்னா இப்போ அவருக்கு என்னாச்சு? அவருக்கு அதை பற்றி கவலை கிடையாது. இப்போ போரும்னு மொத்தத்தையுமே முடிச்சுட்டு போகிறார். இவனை நாளைக்கு கூப்பிடலாம், இந்த பரிசை நாளன்னைக்கு வாங்கிக்கலாம். ஆனால் சொல்ல உட்கார்ந்த மந்திரம் கல்யாணம் இன்னொரு நாள் பண்ணிக்க முடியாது. அது அன்னைக்கு ஒரு நாள் தான் நடக்குமே தவிர மேலும் நேற்றுக்கு ரொம்ப தூரம் பார்த்துருக்கோம். தர்மசாஸ்திரத்துக்கு விரோதமாக போனால் பெருமானுக்கு எத்தனை உள்ளம் வருத்தப்படும். அதுவும் இது அவருக்கு கல்யாணம் இல்லை, எனக்கு கல்யாணம். ஏன்னா அவருக்காக தான் நடந்துட்டு போகிறது. இப்போ நடக்கிறது கல்யாணம் எனக்கு, ஒரு நாள் பண்ணிக்க போகிறோம். மந்திரத்தை சொல்லி ஒழுங்காக பண்ணோம்னா தான் கல்யாணம். அதை விட்டுட்டு எதற்காகவோன்னு நாம் வந்து கூட்டி உட்காந்து வச்சுருந்தோம்னா அப்புறம் அது மிருகங்களுடைய கல்யாணத்துக்கு நமக்கும் வித்தியாசமே இல்லாமல் போகும். அது நாம் மனுஷர்கள் பண்ணிக்கிறோம்னு சொன்னால் அப்போ சாஸ்திரோக்தமான கல்யாணம் விவாகம் தான் நடக்கணும். உத்வாகம்னு இதுக்கு பேர், விவாகம்னு பேர். விசேஷேண வகனம் விவாகம், உத்கிருஷ்ட வகனம் உத்வாகம். மிக உயர்ந்த ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து இனி தர்மசாஸ்திரத்தின் வழி நடக்க போறோம்னு பிரதிங்க எடுத்துக்கிறாளோ இல்லையோ, அதுக்குரிய மதிப்பை நம்ம தர வேண்டாமா? எது மதிப்புக்குரியதோ அதை விட்டுட்டு கண்ட பேர் கை குலுக்கிறது. அதுவும் சில பெண்கள்லாம் ஏறி வந்துடுவா, வந்துட்டு இவாளுக்கு ஒருத்தருக்கொத்தர் கட்டி பிடிச்சிருந்து ஒருத்தருக்கொத்தர் ஏதோ ரொம்ப சோபனம் சொல்லிப்பா. இது எதுவுமே தேவையற்ற விஷயம். அது அங்கே நிற்கிற வரைக்கும், ஹோமம் முடிகிற வரைக்கும் யாரும் வரக்கூடாது. வர்றவர்கள் உட்காந்துருக்கட்டும், தன்னாடி வந்துட்டாலும் இருக்கிறதுல ஒன்றும் ஆகிடப்போவதில்லை. அந்த தைரியம் பெற்றோர்களுக்கு முதல்ல வரணும். அந்த தைரியம் கண்டிப்பாக பிள்ளைகளுக்கும் பெண்ணுக்கும் வரணும். நாங்கள் உட்காண்டிருக்கிறது தர்மத்தின்படி கல்யாணம் பண்ணிக்கிறதே தவிர நீங்கள் கொடுக்குற காசை வாங்கிக்கிறதுக்காக இல்லை. யாரையும் அவமரியாதைப்படுத்தணும்னு அப்படி இங்கே சொல்லவே வரல. ஆனால் அக்னி அவமரியாதைப்படுத்திடக்கூடாதேன்னு சொல்ல வரேன். யாரையோ ஒருத்தரை திருப்திப்படுத்தணும்னு நினச்சிட்டு இன்னைக்கு இன்னொரு தௌர்பாகியமான நிலைமை என்னன்னா, அரசாங்கத்திலேருந்து இதை பதிவு பண்ணிக்கிறதுக்குன்னு ஆள் வந்துடுறான். கல்யாணம் பண்ணவர்னே மறுநாள் விமானம் ஏற வேண்டியிருக்கேன்னு என்ன பண்ணலாம்? அதுக்கு உடனே பதிவு பண்ண வேண்டியிருக்கு. அப்போ தான் அவன் கொடுக்குறத கொடுக்குறேங்கிறா. யாரோ அரசாங்கம் யாரோ பதிவு பண்ண போகிறான், எதுனாலையும் லாபம் இல்லை. அக்னி பகவானை வைத்து பதிவு பண்ணப்பட்ட கல்யாணம் அது இன்றும் எந்த நீதிமன்றத்திலும் செல்லும். அதை நன்னா ஞாபகம் வச்சுக்கணும். யாரும் நம்ம தலையில் கத்தியை வைக்கிறதே கூடாது, வைப்பதற்கு இயலாது. அக்னி பகவானை குறித்து ஒரு ஹிந்து தர்மத்தின்படி சனாதன தர்மத்தின்படி கல்யாணம் நடந்திருக்குனால் அது எந்த படியும் ஏறும். அந்த கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு இல்லாத நாள் இன்னும் வந்துவிடலை. நல்ல வேளை பகவான் இன்னும் அந்த மாதிரி ஒரு நாளை கொண்டு வச்சு உள்ளே. அதனால் நாம் பண்ணிக்கிற கல்யாணத்தின் போது அவர் வந்து உட்காந்து அவருக்கு அவசரம். அவர் சப்த திருமங்கல்ய தாரணம் ஆன உடனே அவர் கழுத்து போடுன்னு. ஆனால் இதில் ஆபத்து என்ன தெரியுமா? அவளுக்கே ஒன்று தெரியாது. திருமங்கல்ய தாரணம் ஆகி இதில் கையெழுத்து போட்டுட்டாலும் சப்தபதி ஆலேன்னு சொன்னால் நீதிமன்றத்தில் செல்லாது. தர்மமே அதான் சொல்கிறது. சப்தபதி ஆயிருந்தா தான் நீதிமன்றத்தில் கல்யாணம் ஆச்சுன்னே ஒத்துப்பா. இதெல்லாம் ஒத்துருமே தெரியறதில்லை. இது வர்றவனுக்கும் தெரியறதில்லை, உட்காண்டிருக்கணும்னு தெரியறதில்லை. ஒன்றும் வேண்டாம். அவர் பாட்டுக்கு என்னைக்கோ நாளைக்கு போங்கோ, நாளைக்கு போங்கோ, என்னைக்கோ போய் பண்ணிங்கோ. வந்திருக்கிறது நீ கல்யாணத்துக்கு தானே. பத்திரிக்கை போட சேவே இந்த பெண்ணுக்கு இந்த பிள்ளையை கன்னிகா பிரதானம் செய்து கொடுப்பதாய், பாணி கிரகணம் செய்து கொள்வதாய்னு இருக்கே தவிர இதுக்கும் பதிவு திருமணம் செய்து கொள்வதான்னு அடிச்சிருக்கோம். அடித்தது பதிவு திருமணம்னு அடிச்சிருந்தா சரி, பதிவாளரை கூப்பிட வேண்டியதான். அடிச்சிருக்கிறது பாணி கிரகணம் கன்னிகா பிரதானம். அப்போ அதைத்தான் செய்யறதுக்காக கல்யாணத்துக்கு கூப்பிடுறமே தவிர ஏனையத்தில் நம்ம புத்தி போவதே கூடாது. அதனால் வந்திருக்கிறது வைதிகமான ஒரு கர்மாவுக்காக, புத்தி அதில் தான் இருக்கணும். அதனால தான் இங்கே இப்போ மாங்கல்ய தாரணம், அடுத்தது பாணி கிரகணம், அடுத்தது சப்தபதி, அப்புறம் பிரதான ஹோமம், அம்மி மிதித்தல், லாஜஹோமம், பிரவிஷ்ய ஹோமம். அத்தோட திருக்கல்யாணம் முற்று பெறுகிறது. இதெல்லாம் சில தடங்குகள், அவசியம் செய்ய வேண்டிய சடங்குகள். அதில் ஒன்று நடக்கிறது பாருங்க. அதாவது நுகத்தடியை எடுத்து தலையில் வைக்கிறாளா? ஒரு நுகத்தடியை பெண்ணோட தலையில் வச்சு சொட்டா ஜலத்தை சொட்ட விடுவார்கள். அது எதுக்குன்னா, அபாலான்னு ஒரு பெண் இருந்தா. இது வேத காலத்து கதை. இந்த விவாக மந்திரங்கள் அத்தனையும் ரிக்வேதத்தில் இருக்குது. ரிக்வேதத்தில் 10வது மண்டலத்தில் தான்
அவளுடைய சரித்திரம் எல்லாமே இருக்குது, விவாக மந்திரம் முழுக்க இருக்கும். இந்த அபாலாவுக்கு சர்ம வியாதி, உடம்புல ஏதோ தோல் வியாதி. இந்த தோல் வியாதியை சரிப்படுத்திக்காதனால அவளுக்கு கல்யாணமே நடக்கலை. ஒரு தடவை சூரியனுடைய, அதாவது இந்திரனுடைய தேர் போயிருந்தது. இவ சோமலத்தை, சோமக்கொடியை பறிச்சுன்னு வந்தா. படிச்சுன்னு வந்து கடித்து அதுலேருந்து ரசத்தை பிழிஞ்சா இந்திரனுக்கு சோமரசம் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்திரனுக்கு சோமரசத்தை கொடுத்து நீ தான் என் உடம்புல இருக்கிற வியாதி அத்தனையும் போக்கி விடணும் அப்படின்னு அபாலா பிரார்த்தித்தாள். அதுக்குன்னு மந்திரம் இருக்கு. கே நசக கே ரதக கே யுகஸ்ஸ சச்சீபதே அபாலாம் இந்திர திருப்பூர்வி அகரத் சூரியவச்சசம். அப்போ என்ன பண்ணா இந்திரன், அவ கொடுத்த சோமரசத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு தன்னுடைய தேரின் நுகத்தடி, தேரின் கால், தேர் சக்கரம், இந்த 3 இடத்துல அவ உடம்போட கொடுத்து இப்படி வெளியில் இழுத்தா. வெளியில் இழுத்த உடனே மொத்த சர்ம வியாதியும் தீந்து போய் பளிச்சுன்னு சூரியனுடைய மேனி எவ்வளவு ஒளி படைத்ததா இருக்குமோ அத்தனை ஒளியோட வந்துட்டா. கே அனசக கே ரதக கே யுகஸ்ஸ சச்சீபதே அபாலாம் இந்திர திருப்பூர்வீம் அகரோத் சூரிய வர்ச்சசம். சூரியனுடைய பளபளப்பை போல ஒரு உடம்பு ஆக்கப்பட்டது. அதை போலே ஒரு பெண்ணுக்கும் உடம்புல ஒரு வியாதியும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நுகத்தடி எடுத்து தலையில வைத்து அதுக்கு மேல ஒரு சிங்க தங்க நாணயத்தை வைத்து தீர்த்தத்தை சொட்டு சொட்டா விடுவார்கள். அது முழுக்க நனையணும், புடவையோட நனையணும். நனைஞ்ச அப்புறம் போய் புடவை மாத்தின்னு வரணும். அதெல்லாம் இப்போ ஒண்ணுமே இல்லை. அது இல்லைன்னா அது யார் போகிறது, அதை மாற்றிக்கணும் வரணும், அதுக்கெல்லாம் ஆருக்கு இருக்குது இப்போ. அதனால தான் பாதி வியாதி வருது. இந்த வியாதி போகிறதுக்காக எதை சாஸ்திரம் சொல்லியிருக்கோ அதை பண்ணாத நான் மாட்டுக்கு மேற்கொண்டு போயிட்டோம்னா அப்போ அது உதவுறதுக்கு வராது இல்லையோ. பகவான் உதவிக்கு வழி சொல்லிவிட்டார். நாம் அந்த உதவி ஏற்றுக்கலைன்னா வியாதி பிடுங்க தான் போகிறது. அதனால் அது வேண்டாம். ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்கணும், மனசு ஆரோக்கியமாக இருக்கணும், உடலும் ஆரோக்கியமாக இருக்கணும்னால் சாஸ்திரோக்தமான மந்திரங்களை விடாமல் சொல்ல வேண்டும். முழுக்க நனைஞ்சுட்டு உள்ளே போய் புடவையை மாற்றின்னு வந்துட்டு அப்புறம் தான் மேற்கொண்டு கல்யாணமே நடக்கணும். அதெல்லாம் இப்போ குறைஞ்சி போச்சு. 2 சொட்டு தீர்த்தம் அவ்வளோதான். சொட்டு தீர்த்தத்தோட போல அதுக்கு என்ன ஆயிடுத்துன்னா திருமங்கல்யம் பண்ணியிருக்காளோ இல்லையோ அதையே அங்கே வச்சுட்றா. சுவாமி அந்த மாதிரிலாம் ஒன்றும் சரித்திரத்திலே இல்லைன்னா கையில் இப்போ அவர் தங்க நாணயத்துக்கு எங்கே போவார்? பிரகஸ்பதி சுவாமி தங்க நாணயம்னு சொல்லுவா. அதெல்லாம் எது சுவாமின்னு கேட்டா வச்சுக்கோ, திருமங்கல்ய தான் தங்கன்னு தான் வச்சுருன்னுடுறா. அதனால் எது எப்பப்படி சுருக்க வேண்டுமோ சுருக்க பார்த்தோம்னால் எது வேண்டாமோ அதுதான் நடக்கும். அதனால் தனி தங்க நாணயத்தை அதில் வைத்து, அந்த தங்கம் எதுக்கு? அவனுடைய தேரு நுகத்தடியில் வச்சு சூரியனுடைய பளபளப்பை போல நடந்தது இல்லையோ, அதை போல இந்த தங்க நாணயத்தை போல இவள் உடம்பு பளபளான்னு ஆயிடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதன் மூலமாக சொட்ட விடுகிறார்கள். இது ஒரு வசதியான மந்திரம். அதனால் இப்படி பல மந்திரங்கள் கொண்டது தான் திருக்கல்யாணமே. ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணத்துக்கு நாள் குறிக்கப்பட்டது. அப்போது இது ஆண் வர்க்கம், இது பெண் வர்க்கம். பெண்ணின் வீட்டார்கள்லாம் இங்கே நிற்கிறார், பிள்ளை வீட்டார்கள்லாம் இங்கே நிற்கிறார். அப்போ படிக்கணுமே, இந்த பிள்ளை எந்தெந்த வம்சத்தை சேர்ந்தவன், வம்சத்தில் ஆறாறுலாம் முன்னாடி இருந்திருக்கா, தாப்பனார் ஆறு, தாத்தா ஆறு, பாட்டனார் ஆறு, முப்பாட்டனார் ஆறு, இங்கே சொல்லணும். அந்த பக்கத்துக்கு பெண்ணோட வம்சத்தில் அப்பப்படியெல்லாம் யார் இருந்திருக்கிறார்கள் என்று அங்கு சொல்ல வேண்டும். இப்போ வசிஷ்டாச்சாரியர் எழுந்து நின்று கம்பீரமான குரலில் சொல்ல ஆரம்பிக்கிறார். முதலில் பிரம்மா இருந்தார். இந்த ராமனாருன்னு சொல்லுகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள். பிரம்மாவனுடைய புத்திரன் மரீச்சி, அவருடைய பிள்ளை கஷ்யபர், அவருடைய பிள்ளை விவஸ்வான், விவஸ்வான் பிள்ளை மனு, மனுவுக்கு பிள்ளை இக்ஷ்வாகு. ஒன்றும் சாமானியமான பரம்பரையே இல்லை, நேர பிரம்மாவிடத்திலேருந்து வந்த பரம்பரை. அதான் படிக்கிறார். தஸ்மான் மரீச்சிகி அவ்வக்த பிரபவோ பிரம்மா சாஸ்வதோ நித்ய அவ்வய தஸ்மான் மரீச்சிகி சம்ஜக்ஞே மரீச்சே கஷ்யபஸ்வதः விவஸ்வான் கஷ்யபாத் ஜக்ஞே மனுர் வைவஸ்வத ஸ்மிருதः மனு பிரஜாபதி பூர்வம் இக்ஷ்வாகுஷ்ச மனோசுதः தமிக்ஷ்வாகும் அயோத்தியாயாம் ராஜானம் வித்தி பூர்வகம். அயோத்தியா ராஜ்யத்தை ஆண்டதில் முதல் இக்ஷ்வாகு என்று தெரிந்துகொள். அவரிடத்திலேருந்து மேல படிக்கிறார். இக்ஷ்வாகோஸ்து சுதஸ்ரீமான் குக்ஷிரித்யேவ விஸ்ருதா. இக்ஷ்வாகுக்கு பிள்ளை குக்ஷி, குக்ஷேர் அதாத்மஜ ஸ்ரீமான் விகுக்ஷிர் உற்பத்தியத, விகுக்ஷி பிறந்தான். விகுக்ஷேஸ்து மகாதேஜா பாணப்புத்திர பிரதாபவான், பாணன் பிறந்தான். பாணஸ்து மகாதேஜாக அனரண்ய பிரதாபவான், அவனுக்கு அனரண்யன் பிறந்தான். அனரண்யாத் பிருதுர்ஜக்ஞே, பிருது பிறந்தான். பிருதுஜக்ஞே திரிசங்குஷ்ச பிருதோரபி, அடுத்து திரிசங்கு பிறந்தான். திரிசங்கோர் அபவத் புத்திரா துந்துமாரோ மகாயசாக, அவனுக்கு துந்துமாரன் பிறந்தான். துந்துமாரான் மகாதேஜாக யுவனாஸ்வோ மகாரதா, யுவனாஸ்மன்கிற மகாராஜா பிறந்தான். யுவனாஸ்வத சுத ஸ்ரீமான் மாந்தாதா பிருத்திவிபதிகி, இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கு. மாந்தாதா, அவனுக்கு தான் 60,000 பிள்ளைகள் பிறந்தார்கள்.
அந்த மாந்தாத்தா அவனுடைய பிள்ளைகள்லாம் சாம்பலா போகவே தான் அவனுடைய பேரனுக்கு பிள்ளை பகீரதன் ஆகாசத்திலேருந்து கங்கையை கீழே கொண்டான். இந்த சரித்திரம்லாம் ஏற்கனவே கங்கை கரையோரமா ராமனை நடத்தி அழைச்சின்னு வரைச்சே விஸ்வாமித்திரர் சொல்லிட்டார். ஆஹ மாந்தாத்தா பிருத்திவிபதி மாந்தாத்தஸ்து சுதஸ்ரீமான் சுசந்திர் உற்பத்தியத சுசந்தேரபி புத்திரௌ த்வௌ த்ருவ சந்தி பிரசேனஜித் யஜஸ்வி த்ருவசந்தேஸ்து பரதோ நாம நாமதः. அடுத்து பரதன். பரதாத்து மகாதேஜாக அசிதோ நாம ஜாயத. அசிதன் பிறந்தான். யஸ்ஸேதே பிரதிராஜான உதபத்யந்த சத்ரவஹ ஹைஹையாஸ்தால ஜங்காஷ்ச சூராஷ்ச சசவிந்தவஹ. இவ ஒத்தொத்தரை பத்தி என்னால சொல்லி மாளாது. ராஜாக்களே முனிவர்களே பெருத்த சாமர்த்தியம் படைத்தவர்கள். ஏகா கர்ப்பாவிநாசார்த்தம் சபத்னி சகரம் ததௌ. சகர சக்கரவர்த்தி பிறந்தான். ததா சைலாவரே ரம்யே பபூவ மாந்தாத்தா. கீழே மாந்தாத்தா பத்தி சொன்னேன்னா, மாந்தாத்தா 50 பெண்களை பெற்று அந்த 50 பெண்களை சௌபரிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். சகரனுக்கு 60,000 பிள்ளைகள் பிறந்து கீழே சொன்ன சரித்திரம். பார்கவஸ்யவனோ நாம ஹிமவந்தம் உபாசிரிதா தத்ர சைகா மகாபாகா பார்கவம் தேவவர்ச்சசம் சகதேன கரைவேண சஞ்சாத சகரோபவத்து. சகரனுக்கு அசமஞ்சஸ் பிறந்தான். அதுக்கு மேலே அம்சுமான் பிறந்தான். அவனுக்கு திலீபன் பிறந்தான். அவனுக்கு பகீரதன் பிறந்தான். பகீரதன் இடத்துல ககுத்ஸ்தன் பிறந்தான். ககுத்ஸ்தன் இடத்துல ரகு பிறந்தான். அதனாலதான் ரகுவீர கத்தியம்னு வேதாந்த தேசிகன் எழுதினார். அதே போல ரகு மகாராஜன் இல்லையோ, ரகுவம்சம் என்கிற காவியம் முக்கியமான காவியம். ராகவன் என்று பகவானுக்கு திருநாமம். ரகுகுலத்துல பிறந்தபடியால தான் ராகவன் சொல்றார். ககுத்ஸ்த அதுக்கு முன்னாடி ஒரு ராஜா. ககுத்துன்னா எருதினுடைய திமிலுக்கு ககுத்துன்னு பேர். தேவர்களுக்கு அசுரர்களுக்கும் யுத்தம் உண்டு போச்சு. அப்போ இந்த ராஜா உதவி பண்ணணுங்கிறதுக்காக பிரார்த்தித்தார்கள். எப்பவும் இக்ஷ்வாகு வம்சத்து ராஜாக்கள் தான் தேவர்களுக்கு உதவி போவா. அவ்வளவு சக்திசாலிகள்னு அர்த்தம். அப்ப இந்த ராஜா சொன்னான், இந்திரனே ஒரு எருதா வரணும், அவன் திமில வாகனமா வச்சிருந்து நான் போகணும், அப்பன்னா சண்டை போட்டு தரேன்னா. சரின்னு இந்திரனே வந்தார். அந்த இந்திரனுடைய ககுத்துக்கு பேர்ல ஏறி உட்கார்ந்தானா. ககுத்ஸ்த. ககுத்துங்கிற திமில்ல அமர்ந்துருந்தபடியால ககுத்ஸ்த. அந்த ககுத்ஸ்தங்கிற ராஜாவினுடைய வம்சத்துல பிறந்ததுனால காகுத்ஸ்த. ராமனுக்கு ஏன் காகுத்தன்னு சொல்றாள்னா, ககுத்ஸ்தனுடைய வம்சத்துல பிறந்தான் இல்லையோ, அவனை பத்தின சரித்திரம் சொன்னார். ரகோஸ்து புத்திர தேஜஸ்வி பிரவருத்த புருஷாததா கல்மாஷபாதா. அப்புறம் கல்மாஷபாதன் பிறந்தான். சங்கண சுதர்சன அக்னிவர்ண சீக்கிர மருகு பிரசுஸ்ருகு அம்பரீஷ. கேள்விப்பட்டிருப்பீள். அம்பரீஷன் ஏகாதசி துவாதசி விரதத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கும் இல்லையோ. அம்பரீஷா அம்பரீஷஸ்ய புத்திரோபூன் நகுஷஸ்ச மகீபதி. நகுஷன் நகுஷஸ்ய யயாதிஸ்து நாபாகஸ்து யயாதி ஜதா. நாபாகஸ்ய பபூவ அஜ மகாராஜ. நாபாகனுக்கு அஜன் பிறந்தான். அஜனுக்கு தசரதன் பிறந்தான். அஸ்மாத் தசரதாஜாதோ பராதரௌ ராமலக்ஷ்மணௌ. தசரதனுக்குத்தான் ராமலக்ஷ்மணர்கள் பிறந்தார்கள் என்ன இந்த பக்கத்திலே பிள்ளை வீட்டாருடைய சரித்திரம் முழுக்க சொல்லப்பட்டது. அதுக்கு அடுத்தா போலே இவர் பக்கத்துக்கு ஆறுங்கிறத படிக்க வேண்டாமா? அதனால பெண் வீட்டு ஜாதகம் முழுக்க படிக்கிறார். நிமிகி பரம தர்மாத்மா சர்வ சத்வதாம்பரஹ தஸ்ய புத்ரோ மிதிர் நாம ஜனகோ மிதிபுத்திரகः பிரதமோ ஜனகோ ராஜா ஜனகாத் அப்யுதாவசு உதாவசோஸ்து தர்மாத்மா ஜாதோ வை நந்திவர்தனः. நந்திவர்தனன் சுகேது தேவராதன் பிருகத்ரதன் மகாவீரன் சுத்ருதி திருஷ்டகேது ஹயஸ்வன் மருஹு பிரதீந்தகः கீர்த்திரதः தேவமீடன் விபுதः மஹித்ரகः கீர்த்திராதः மகாரோமா ஸ்வர்ணரோமா ஸ்வரோமா அனுஜோப்ராதா மமிவீர குஷத்வஜः. அவனுக்குத்தான் நான் பிறந்தேன், எனக்கு தம்பித்தான் குஷத்வஜன், எங்களுடைய பெண்ணைத்தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம் என்று ஜனகன் பட்சத்தவர்கள் சொன்னார்கள். மேலே சுதன்வா வீர்யவான் ராஜா மிதிலா வவரோதகா சீதாம் ராமாய பத்ரந்தே. யார் யாருக்கு பெண் கொடுக்க போறார்னு சொல்லுகிறார். சீதாம் ராமாய பத்ரந்தே, சீதை ராமனுக்கும். ஊர்மிளாம் லக்ஷ்மணாயவை, ஊர்மிளையை லக்ஷ்மணனுக்கும். வீர்யசுல்காம் மமசுதாம் சீதாம் சுரதுரோபமாம். द्वितीयाम ஊர்மிளாஞ்சைவ திருர்வதாமி ந சம்சயா. பல்குன்யாம் உத்தரே ராஜன் தஸ்மின் வைவாகிகம் குரு. அப்ப வசிட்டர் சொன்னார், பங்குனி மாசத்தில் உத்தர நட்சத்திரத்திலே பார்த்து கல்யாணத்தை பண்ணிவை.
என்று வசிஷ்டாச்சாரியரும் சொல்ல தமுக்தவந்தம் வைதேகம் விஸ்வாமித்ரோ மகாமுனிகி சாதுருஷோ தர்ம சம்பந்தா சதுருஷோ ரூபசம்பதா வரையேதே சுதேராஜன் தயோரர்த்தே மகாத்மனா புத்திரா தசரதஸ்யேமே ரூப யௌவனசாலினா. வசிஷ்டர் நின்று சொன்னார், தசரதன் உடைய பெண்களை தான் கன்னிகையாக இந்த இடத்திலே வரிப்பதற்காக கேட்கிறான், கொடுப்பீரா என்று வசிஷ்டர் தசரதனுக்கு பிரதிநிதியாக கேட்டார். உடனே ஜனகனுக்கு குலம் தன்யமிதம் மன்யே ஏஷாந்தோ முனிபுங்கவோ, ஹே முனிபுங்கவரே, இந்த குலம் தன்ய குலம் ஆயிற்று. இது சீதை பாக்கியம் பண்ணினவளா, ராமன் பாக்கியம் பண்ணினவனா நாம் அறியோம். ஆனாலும் எல்லாரும் பாக்கியம் பண்ணினவர்கள். சதிருஷங்குல சம்பந்தம் யதா ஞாபயத ஸ்வயம் ஏவம் பவது பத்ரம் வஹ குஷத்வஜ சுதே இமே. இது குலம் பண்ணின பாக்கியம் என்று சொல்ல வேண்டும். எல்லா தானங்களும் நடக்கட்டும், தர்மங்களும் நடக்கட்டும், மேற்கொண்டு திருக்கல்யாணம் நடைபெற வேண்டும் என்னவர்கள் பேச, சுவர்ண சிருங்க சம்பன்னாக சவத்ஸா கம்சதோகனாக கவாம் சதசஹசிராணி சத்வாரி புருஷர்ஷப. பல பல ஆயிரமான பசுமாடுகள் தானமாக கொடுக்கப்பட்டன. அடுத்த சர்க்கத்திலே சீதாராமர்களுக்கு விவாகத்தை சொல்லுகிறார். பிரபாதே புனருத்தாய கிருத்வா கர்மாணி தத்வவித் ரிஷிம்ஸ்ததா புரஸ்கிருத்ய யஜ்ஞவாடம் உபாகதம் யுக்தே முகூர்த்தே விஜயே சர்வாபரண பூஷிதை பிராதிருபி சகிதோ ராம குத கிருத கௌதுக மங்கள. ராமனுக்கு வேண்டிய அலங்காரங்கள் அத்தனையும் பண்ணப்பட்டன. சீதைக்கு வேண்டிய அலங்காரமும் செய்யப்பட்டது. மண்முதல் அனைத்துலகும் அங்கையுருள் எல்லாம் கண்மணி எனத்தகைய கன்னியழில் காண விண்ணிழிவதொப்பதோர் விதான நிழல் வந்தாள். ஆகாயத்தில் இருக்கிற மேகக்கூட்டங்கள்லாம் கர்ஜிக்கிறா போலே உயர்ந்து பூச்சொரிவதற்காக காத்து நின்றன. ராமனும் யானை நடந்து தேர் நடக்கிறா, யானை நடக்கிறா போலே, சிங்கம் நடக்கிறா போலே, புலி நடக்கிறா போலே ராமன் நடக்கிறான். சீதையோ அன்னத்தை போன நடக்கக்கூடிய அணங்கல்லவா. ஆனாலே மின்னிடைய நுண்ணிடையாள் படைத்தவள், மின்னலை போல நுண்ணி இடை படைத்தவளாம். மண்முதல் அனைத்துலகு மங்கையுருள் எல்லாம் கண்மணி எனத்தகைய கன்னி எழில் காண கற்றவிரை புற்கட பயிற்றுரு கலாபம் சுற்றுமணி புக்கையிட மிக்கியடை துவன்னி வில்த்தவழ வாழ் நிமிர மெய்யணிகள் மின்ன சிற்றட நுடங்க ஒளிர் சீரடி பெயர்த்தாள். சிறிய எடை நுடங்க நுடங்க மெதுவே சீதையும் அரண்மனைக்கு வந்தாள். கல்யாண மண்டபத்துக்கும் வந்து சேர்ந்தாள். யுக்தே முகூர்த்தே விஜயே சர்வாபரண பூஷிதை வசிஷ்டோ பகவானேத்ய வைதேகமிதம் அப்ரவீத் ராஜா தசரதோ ராஜன் கிருத கௌதுக மங்களை புத்திரை நரவரஸ்ரேஷ்டோ தாதாரம் அபிகாங்ஷதே. அப்ப வசிஷ்டர் சொல்றார், மங்களமாக காரியங்கள் நடப்பதற்காக தசரதன் பெண்ணை பெண் கேட்கிறான் என்று மறுபடியும் சொன்னார். ஜனகர் சொல்றார், தாத்ரு பிரதிகிருஹீத்ருப்யாம் சர்வார்த்தாக சம்பவத்தி ஸ்வதர்மம் பிரதிபத்யஸ்வ கிருத்வா வைவாகம் உத்தமம் இத்யுக்த பரமோதாரா வசிஷ்டேன மகாத்மனா. அப்பவே வசிஷ்டர் சொல்றார், பெண் கொடுத்து பெண் வாங்குவதிலே தானே உலகம் என்னும் சக்கரமே சுழல்கிறது, அதற்கு நீர் பங்கை ஆற்றும் என்று தசரதனும் வசிஷ்டரும் ஜனகமன்னவனை கேட்க ஜனகன் சொல்லுகிறார், கஸ்தித பிரதிகாரோமே கஸ்யாக்யாம் சம்பிரதீட்சதே ஸ்வகிருஹே கோ விசாரோஸ்தி யதா ராஜ்யம் இதந்தவர். இது தேவரியருடைய ராஜ்யத்தை போலே வீட்டுக்கு வந்து கொடுக்கல் வாங்கல்னு நீர் பேசலாமா? தசரதரே, மன்னவரே, இது உம்முடைய இல்லம், இது உம்முடையது, நீர் பார்த்து திருக்கல்யாணம் பண்ணி கொண்டு போம் என்ன ஜனகனும் அத்தனை ஒத்துக்கொள்ள கிருத கௌதுகரு சர்வா வேத மூலம் உபாயதாக வயம் கன்யா முனிஸ்ரேஷ்ட தாதா. நான் இந்த கன்னியான மிக உயர்ந்தவளை சீதையை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன், மிகுந்த திருப்தி அடைகிறேன் என்ன ஜனகன் சொல்லிட்டு ததேத்யுக்த்வாது ஜனகம் வசிஷ்டோ பகவான் ரிஷி விஸ்வாமித்ரம் புரஸ்கிருத்ய சதானஞ்சந்த தார்மிகம் சுவர்ண பாலிகாபிஷ்ச சித்திரகும்பைச்ச சாங்குரைஹி. அப்ப பாலிகை கரைத்தார்கள். கல்யாணம்னு சொன்னாலே 5 முளைகளை சேர்த்து பாலிகை கரைப்பதுண்டு. பாலிகை கரைத்து அங்குராட்டை ஷராவைச்ச தூபபாத்திரை சதூபகை லாஜபூர்ணைச்ச பாத்ரீபிகி அக்ஷதைரபி சம்ஸ்கிருதை சமக்ஷம் அக்னே சம்ஸ்தாபிய ராகவாபிமுகே ததா. அப்போது கிழக்கு நோக்கி ராகவனை அமர்த்தி அக்னி பகவானை முன்னே வைத்து சூர்ய பகவானை முன்னிட்டு கொண்டு மிக உயர்ந்த ஸ்லோகத்தை சொல்லுகிறான். அப்ரவி ஜனகோ ராஜா கௌசல்யா நந்தவர்தனம் இயம் சீதா மம சுதா சகதர்ம சரீதவ பிரதீட்சையே நாம் பத்ரந்தே பாணிம் கிருணீஸ்வ பாணினா. ஏ ராமா, இயம் சீதா, இதோ சீதை, மம சுதா, என்னுடைய பெண், பிரதீட்ச எதிர்பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, ஏனாம் இவளை, பத்ரந்தே உனக்கு மங்களம் உண்டாகுக. இயம் சீதா மமசுதா சக தர்ம சரீதவ, நீ தர்ம மார்க்கத்தில் நடந்தால் விடாமல் பின்தொடர்ந்து வரக்கூடியவள். இயம் சீதா, முதல்ல தோ சீதைன்னு தொட்டு காமிச்சான்.
பெரியவாச்சனம்ல தனி ஸ்லோகத்தில் கேட்டார், இது என்ன சொல்லணுமான்னு இயம் சீதான்னுட்டு தான் சீதை தான் இருக்காளேன்னா. இவர் ஊருக்குள்ளே வந்ததுலேருந்து எங்கே பார்த்தாலும் சீதை சீதையாகவே தெரிகிறாளோ இல்லையோ. இப்போ யார் சீதைன்னே தெரியல, அதனால் இயம் சீதா தோ சீதை இல்லை. ராமனுக்கு தான் அழகில் எப்பவுமே இருமாப்பதிகம், அதனால் மேலேயே தான் பார்க்குறான், ஒத்தரையும் திரும்பி கூட பார்க்கவே மாட்டார். அத்தனை அழகர், பேரழகர். ஜனகர் சொல்கிறார், இயம் சீதா, இவ்வளோ ஒரு தரம் திரும்பி பார்த்துட்டு அப்புறம் முகத்தை திருப்பிக்க முடியுமா பார். அதுக்கு முன்னாடி வேணா நீ எங்கே வேணா முகத்தை திருப்பிக்கலாம், இதுவரை இவளை பார் ஒரு தரம் பார்த்தப்புறம் தான் உனக்கு தெரியும் இவள் பிரபாவம் என்னன்னுட்டு. இயம் சீதா பேரழகின்னார். ராமன் தலையாட்டிட்டு பேசாமல் இருந்துட்டார். அழகிங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணுற முடியுமான்னா. அடுத்து சொல்கிறார், மமசூதா, உயர்ந்த குலத்தில் பிறந்தவள் ராமா, ஜனக குலத்துக்கே பெருமை தேடுறதுக்காக வந்தவள் மமசூதா. ஜனகன் யாஜ்ஞவல்கியர் இடத்துல காலக்ஷேம் பண்ணவன். ஜனகனை போன்றவர்கள்லாம் கர்மனைவுக சஞ்சித்தி மாஸ்திதா ஜனகாதயா. ஜனகன் போன்றோர் கர்மயோகத்தாலே ஆத்ம சாட்சா்காரம் பெற்றவர்கள்னு கண்ணன் கீதையில் கொண்டாடுகிறான். அப்படிப்பட்ட ஜனகன் பெற்ற பெண்ணோ இல்லையோ மமசூதா. குலம் இருந்துட்டா கல்யாணம் பண்ண முடியுமா என்று ராமன் நினைக்கிறார். சகதர்மச்சரீதவ, நீ தர்ம மார்க்கத்தில் போனால் பின்தொடர்ந்து வருவள், நீ தர்ம வழியில் போலே உன்னை திருத்திருவள், அதுவும் செய்வள். இந்த கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்லாம் இருக்க மாட்டா. ஆக மொத்தத்தில் தர்மசாஸ்திரம் முக்கியம். நீ தர்மத்தின் வழி நடந்தியானா அவளும் தர்மத்தின் வழி போவள். நீ தர்மத்தை மாத்தினியானா அங்கே தான் நம்ம முக்கியமாக நோக்க வேண்டும். கணவன் ஒன்றும் தர்மத்தின்படி பண்ணிட்டால்னா மனைவி பேச வேண்டிய தேவையே இல்லை. தர்ம மார்க்கம் மாறினாத்தான் பேசணுமே தவிர மற்றபடிக்கு வீட்டு குழப்பங்களுக்காகலாம் சண்டை வரவே கூடாது. அதுக்கு முதல்ல தர்மசாஸ்திரம் 2 பேருக்கு தெரியணுமே. தெரிஞ்சிருந்தாருன்னா அவர் தர்மத்தின்படி நடந்தாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ இல்லை, இவ பார்த்து நடத்தணுமா, அவர் அதன்படி நடக்கணும். இல்லை சக தர்ம சரித்தவ, ராமன் ரட்சிப்பதே தர்மம் என்னால், கிருப்பையே தர்மம் என்னால், அதையே தர்மமாக சீதையும் கொண்டாடும் இல்லையோ. சக தர்மச்சரீதவ பிரதீட்ச, இவளை எதிர்பாரு. ஏனாம் பத்ரந்தே, உனக்கு அவளுக்கும் இருக்கிற சேர்த்திய பார்த்தேன் ராமா, பல்லாண்டு பல்லாண்டு இருங்கோ. பாணிம் கிருஹீஷ பாணினா, இவளுடைய கையை உன் கையாலே பிடி. வியாக்கியாத்தா அற்புதமாக தெரிவித்தார், இவள் கையை உன் கையால் இப்போ பிடி, அப்புறம் இவள் காலை உன் கையால் பிடிக்கலாம். என்ன உடனே பம்மி விதிக்கணும்னா காலை பிடிக்கணும் இல்லையோ. அதனால ஊரெல்லாம் பார்த்து காலை பிடிக்கிறது இப்போ ஏகாந்தமாக நீ அப்புறம் காலை பிடிச்சிக்கோ, அதை நான் வேண்டான்னு சொல்லலை. இப்போ உலகமெல்லாம் பார்க்கறதுக்காக சாஸ்திரப்படியே பெண்ணுடைய காலை பிடித்து அம்மியில் வைக்கணும் இல்லையோ. இப்போதைக்கு முதல்ல கையை பிடி. பாணிம் கிருஹீஷ்வ பாணினா, சீதையனுடைய கையை முன்னாடி சொல்லிட்டு ராமனுடைய கையை பின்னாடி சொன்னார். சீதையனுடைய கையை முன்னாடி சொன்ன காரணம் அந்த கையும் இப்படி தான் இருக்குது, ராமனுடைய கையும் இப்படி தான் இருக்குது. எந்த கோவிலுக்கு போனாலும் பிராட்டி கையும் இப்படி தான் இருக்குது, பெருமாள் கையும் இப்படி தான் இருக்குது. ஏன் 2 பேரும் இப்படி கையை வச்சுருக்காள்னா, நம் பாப்பங்களுக்கு கண்டு பயப்பட வேண்டான்னு அவர் கையை வச்சுருக்கார், அவனை கண்டு பயப்பட வேண்டான்னு சீத்தை கை வச்சுருக்கார். ஏன்னா அந்த பெருமாள்கிட்ட போய் நின்றோம்னா அவர் தண்டனை கொடுப்பறா மோட்சம் கொடுப்பறாருன்னு தெரியலையே. நம்ம ராவண கோட்டியில் சேர்ப்பரா விபீஷணன் ஆக்கிடுவரா, நம்மளை பிரகலாதனா வச்சுப்பறா இல்லை ஹிரண்யகசிபு ஆக்கிடுவரா, நம்மளை யாரா சேர்ப்பர்னே தெரியலையே. நாமோ ஹிரண்யகசிபாவும் பண்ணியிருக்கோம், அதில் குறைச்சல் இல்லை. அப்போ போனால் ஹிரண்யகசிபு கோட்டியில் தானே சேர்ப்பர், பிரகலாதன் கோட்டியில் சேர்க்கணுமே, அதான் நமக்கு பயம். ஆனால் பிராட்டி அப்படி இல்லையே, எப்போதும் அனுகிரகிக்கிற கோட்டியே ஒல்லி. அதனாலே அவர் உன்னை என்ன பண்ணிடுவோன்னு பயப்படாதே, நான் இருக்கேன், உன்னை அனுகிரகிக்கும்படி எம்பெருமானை நான் ஆக்கி கொடுக்கிறேன் அப்படின்னு சீதையனுடைய திருக்கை இருக்கும் இல்லையோ. அதனால தான் செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாயின்னு ஆண்டாள் பாடினாள். பிராட்டியினுடைய கை செந்தாமரை கை, பெருமானுடைய கை வெறும் தாமரை கை. அவர் தாமரை, இவ செந்தாமரை. அதனால தான் இவ திருக்கையை முன்னாடி சொல்லி பாணிம் கிருஹீஷ பாணினா, சீதையனுடைய திருக்கையை உன் கையாலே பிடிராமா, பிரதீட்ச எதிர்பார்த்து செய். பாலை குடிக்கிறதுக்கு யாரான்னு காலை பிடிப்பாளா? சீதையை கல்யாணம் பண்ணிக்கணும்னா இப்படியே பார்த்துருந்தாரு. சில பேர் வழக்கம், வந்தா ஏன்னு கேட்க மாட்டேன், வராட்டாலும் கேட்க மாட்டேன். இது சில பேர் வந்தா வரட்டும், வரலைன்னா இல்லை, இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும்னா, அப்படி இருக்காதராமா, இவ வேணும் வேணும்னு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கோள், எதிர்பார்த்து மேல் விழுந்து கல்யாணம் பண்ணிக்கோ. கரும்பு தின்றதுக்கு ஆறானு கூலி கொடுப்பாளா? மமசுதா பிரதீட்சையேனாம் பத்ரந்தே பாணிம் கிருஹீஷ்வ பாணினா என்ன ஜனகன் சொல்லி திருக்கல்யாணம் பண்ணி வைத்தான். இத்யுக்த்வா பிராக்ஷிபத் ராஜா மந்திரபூதம் ஜலந்ததா வெய் போலும் எழில் போலி தன் பொருட்டா விடையோந்தன் வில்லைச் செற்றாய். ஆழ்வார் சாதிக்கிறார், வெய் போலும் ஒரு மூங்கில் கொடிய போல இருக்கக்கூடிய திருத்தோள் படைத்த அழகிய சீதை, வெய் போலும் எழில் தோழி தன் பொருட்டா விடையோன் சிவன், விடையோன் தன் வில்லை சிவசாபத்தை செற்றாய் முறித்தாய் என்ன ஆழ்வாருடைய பாசுரம். செவ்வரிவர் கருடுங்கள் சீதைக்காகி, சீதைக்காகத்தான் சினவிடையோனுடைய சிலையே இருத்தான் ராமன், வில்லிருத்து மெல்லியல் தோள் தோய்ந்தாய் என்னும் வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தே என்னும். வில்லிருத்தான், வில்ல முறிச்சுட்டார், சீதை வந்தாள், திருக்கல்யாணத்துக்காக மாலை இட்டாச்சு. இப்போ
இந்த பக்கம் சீதை, இந்த பக்கம் ராமன். இப்ப ராமனுடைய அழகை கண்டு, அவனுடைய வைபவத்தை கண்டு சீதை உருகிறாளாம். வில்லிருத்து மெல்லியல் தோள் தோய்ந்தாய், அந்த உருகியிருக்கிற சீதையனிடத்திலேயே அணைந்து தீர்த்தமாடினான் ராமன். சீதை பட்சத்தவாள் நிற்கிறா, ராமன் பட்சத்தவாள் நிற்கிறா. அப்ப திடீர்னு ராமனுடைய அயோத்தியாவாசிகள்லாம் சொல்றா, நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும். இந்த ராமனை பார்க்கணும்னா உங்க சீதைக்கு 2 கண்ணு போறாது. என்ன பாக்கியம் பண்ணியிருக்கா தெரியுமா சீதை? ராமனை கணவனை அடையறதுக்கு அவளுக்கு 1000 கண்ணு வேணும் அப்படின்னு அயோத்தியா தேசம்லாம் சொன்னா. இவா சும்மா இருப்பாளா? மிथिलाபுரிக்காரா? அவளே அப்படி சொல்லிவிட்டா சீதை பட்சத்தவள் சும்மா இல்லாம கொம்பினை காணும் தோறும் குறிச்சிற்கும் அன்னதேயாம். எங்க சீதைக்காவது ராமனை பார்க்கறதுக்கு 1000 கண்ணு போரும். ஆனா உங்க ராமனுக்கு எங்க சீதையை பார்க்கிற ஒரு நிமிஷத்துக்கு 1000 கண்ணு வேணும். கொம்பினை காணும் தோறும் குறிச்சிற்கும் அன்னதேயாம். சீதையனுடைய நெற்றி அழகை பார்க்கறதுக்கு 1000 வேணும். அப்புறம் மூக்க பார்க்கறதுக்கு வேற 1000 வேணும். கண்ணை பார்க்கறதுக்கு வேற 1000 வேணும். ஆனா எங்க சீதைக்கு உங்க ராமனை மொத்தம் பார்க்கறதுக்கு 1000 போரும், ஒத்துக்கிறோம். ஆனா உங்க ராமனுக்கு சீதையை பார்க்கும் ஒரு அவயவத்துக்கும் 1000 வேணும். இது யார் பண்ணின பாக்கியமாக இருக்கும்? இது அரக்கர் இழைத்த பாபம். ராட்சசால் பண்ண பாபம் தான் சீதாராமர்களுக்கு கல்யாணம் ஆயிடுத்து. இல்ல அல்லவர் இழைத்த அரண், தேவர்கள் பண்ணிருக்கிற புண்ணியம் தான் கல்யாணம் ஆச்சு. ரெண்டுமே இல்லை. நம்ம இந்த கோட்டியும் இல்லை, அந்த கோட்டியும் இல்லை. நம்ம அயோத்தியும் இல்லை, மிथिलाபுரியும் இல்லை. அப்ப நாம என்ன சொல்லலாம்? தவமுடைத்து தரணி. இது பூமண்டலம் பண்ணின பாக்கியம் தான் சீதாராமர்களுக்கு திருக்கல்யாணம் நடந்தது என்று சொன்னார்களாம். தேவதுந்துபி நிர்கோஷா புஷ்பவருஷோ மகானபூத் ஏவந்தத்வாசுதாம் சீதாம் மந்திரோதக புரஸ்கிருதாம் லக்ஷ்மண ஆகச்ச பத்ரந்தே ஊர்மளாம் உத்திதாம் யதா. லக்ஷ்மணனை கூட்டு, லக்ஷ்மண வா, ஊர்மளையை கல்யாணம் பண்ணிக்கொள்ளு. அடுத்தது தமேவ முக்துவா ஜனக பரதஞ்ச அபியபாஷத கிருஹாண பாணிம் மாண்டவ்யாக பாணினா ரகுநந்தன. மாண்டவியினுடைய கையப்படி பரதா கல்யாணம் பண்ணிக்கொள். சத்ருக்னஞ்சாபி தர்மாத்மா அப்ரவீன் மிथिलाஸ்வரா ஸ்ருதகீர்த்திர் மகாபாஹோ பாணிம் கிருஹீஷ்வ பாணினா. ஸ்ருதகீர்த்தியனுடைய திருக்கையை ராமா, ஸ்ருதகீர்த்தியனுடைய திருக்கை சத்ருக்னா உன் கையாலே பிடி. சத்ருக்னஞ்சாபி ஜனகஸ்ய வச ஸ்ருத்வா பாணின் பாணிர் அபிப்பிரச்சன் அக்னிம் பிரதட்சிணம் கிருத்வா வேதிம் ராஜானமே வச்ச. அக்னியை பிரதட்சிணம் வந்தான். 4 பேரும் 4 மனைவிமார்களோட ஆனந்தமாக இருந்தார்கள். இவனுக்கு அவள்தான், அவளுக்கு இவள்தான். துல்ல சீலவயோ விருத்தான் துல்லியாபிஜன லக்ஷணாம் ராகவோர்கதி வைதேகிம் தஞ்சையம் அசிதேக்ஷணா. இந்த ராமனுடைய வயசுக்கும் அழகுக்கும் ஆச்சாரத்துக்கும் வித்தைக்கும் குலத்துக்கும் அழகுக்கும் எல்லாவற்றுக்கும் ஏற்றிருக்கக்கூடியவள் அவள். அவளுக்கு எல்லா விதத்திலையும் பொருந்தி இருக்கக்கூடியவன் ராமன். இந்த ராமனும் சீதையுமாக மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமஹ என்று எல்லாரும் வணங்கும்படிக்கு அனைவரையும் ரட்சித்து கொண்டு வெகுகாலத்துக்கு இருந்தார்கள், இருக்கிறார்கள், இருப்பார்கள் என்று சொல்லி சீதா கல்யாண மகோத்சவத்தை இத்தோடு நிறைவுறுத்துகிறேன். நாளை ருக்மிணி கல்யாணம். அவசியம் எல்லாரும் வரணும்னு பிரார்த்தித்து அமைகிறேன்.